கைஸ் இன்னைக்கு ஒரு புது ரொமான்ஸ் அனிமே தான் பார்க்க போறோம். நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ரொமான்ஸ் அனிமேல இதுவும் ஒண்ணு. இதோட மாங்காவை பத்தியும் நம்ம சொல்லவே தேவையில்ல. ட்ரெய்லர்ல இருந்து எல்லாமே பயங்கர ஹிட். ஸ்டோரியும் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதனால நீங்க நம்பியே பார்க்கலாம். ஒரு ஒன்லைனை பத்தி சொன்னா நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலு ஒரு மாதிரி ஒரு பொறுக்கி பசங்க ஸ்கூல்னே சொல்லலாம். இதற்கு கியோகோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலுக்கும் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கும் சுத்தமா ஆகாது. முக்கியமா நம்ம ஹீரோவையும் எல்லாருமே ஒரு கெட்டவ மாதிரி தான் பார்ப்பாங்களே. நாளும் ஒரு ரவுடி பையன் மாதிரி இருப்பானா. அதனாலே ரெண்டாரோவை பத்தி தப்பு தப்பா பேசுறது, பார்த்தாலே பயந்து ஓடுறது, இந்த மாதிரி விஷயம் தான் ஏற்படும். இப்படி கதை போகும்போது ஒரு பொண்ணு அவனோட வாழ்க்கையில வரும். இதனால ரெண்டாரோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அதை தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வேற வரும். ஸ்டோரி உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஸ்கூல்ல பொண்ணுங்களும் பாட்டு பாடின்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த பக்கத்து பில்டிங்கை பார்த்து தான் யோசிக்கிறான். அது அவனால வார்த்தையால சொல்ல முடியல. இந்த சைடு ஒரு சண்டை போயின்னு இருக்கு. நாங்க ஒன்னும் வேணும்ட்டே அப்படி பண்ணல, நீங்க தான் நடுவுல வந்தது. இல்ல நாங்க தான் டாச் பண்ணியாச்சு. உங்க யூனிஃபார்மை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அந்த சிதோரி யூனிஃபார்ம் தானே இது. அதே மாதிரி டாலா பிளண்டா இருக்கிற ஒரு பையனை உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்றதுலயே தெரியுது நீங்க சொல்றது ரெண்டாரோ பத்தி தானே. அவன் இங்க இல்ல சொல்லி வாயமுல்ல அங்க வந்து சொல்றான். என்ன ஆச்சு, நீங்க ஏதாச்சும் பண்ணீங்களா என்ன? இது கேட்டோடனே அவங்க பயந்து ஓடிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கேட்கறான், ஆமா என்ன பிரச்சனை, இங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்களா என்ன? ஆமா எதுக்கு நீ அப்படி பாக்குற? சொல்ல போனா நாங்க தான் இங்க விக்டமே. அதுக்கும் மேல பிரச்சனையே உன்னாலதான் வந்தது. அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா நீ தான் நைட்டு ஏதோ பண்ண மாதிரிலாம் இருக்கு இப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வர வழியில இப்பதான் என்ன ஆச்சுன்னு சொல்றான். டைம்ல ஏதோ ஆர்கியூ பண்ற மாதிரி வீட்டுக்கு வெளியில சவுண்ட் கேட்டிருக்கோம். என்ன விஷயம்னு நம்ம ரெண்டாரும் அங்க பார்க்க போயிருப்பான். அங்க ஒரு பொண்ணும் பையனும் பேசின்னு இருந்தாங்க. ஆனா கடைசியில அந்த பொண்ணு ரொம்ப கத்தி விட்டு மூஞ்சிலேயே அரைஞ்சிட்டு போனான். அந்த பையனும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தானா. சரி நான் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். ஆனா என்ன பார்த்து அவன் பயந்து போயிட்டான். நைட் டைம்ல ரெண்டாரோவா அப்படின்னா பயங்கரமா தான் இருக்கும். ஆமா நீங்க சொல்றபடி பார்த்தா நான் அவனை ரொம்ப பயமுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா என்னோட தப்பு தான் நினைக்கிறேன். ரெண்டாரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான்ப்பா. போற வழியில ஒரு ரெண்டு பொண்ணுங்களும் பேசிங்கன்னே வருவாங்க. சடனா இவங்கள பார்த்தோன்னே அவங்களோட முகமே அப்படியே மாறுது. இந்த சைடு அங்க கச்சிப்பும் விழுந்து இருக்கும். அதை அவன் எத்து கொடுக்குறான். இதை பார்த்து அந்த பொண்ணுங்க கோவமா சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இதுக்கு மேலேயே அந்த கச்சிப்பை பயன்படுத்தணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல, அதனால தூக்கி போட்டுருங்க. இவங்க இன்னமும் இப்படிதான் இருக்காங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிட்ட இருந்து அதை வாங்க அவங்க மாத்துட்டாங்க அப்படின்னு அவளைக்கும் கண்டுக்காம அவங்க போயிடறாங்க. அப்புறம் தான் அந்த கேர்ள்ஸ் அகாடமியை பத்தி சொல்றாங்க. இந்த அகாடமி ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ஆனது. அதே டைம்ல கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஹானரான அகாடமி. என்ன பண்றது, இந்த சீடோடி அகாடமிய அவங்க சுத்தமா வெறுக்கிறாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு லோ லெவலான ஸ்டூபிட். அதனாலேயே அவங்க எங்களை பயங்கரமா வெறுக்கிறாங்க. அதே டைம்ல நானும் இது வரைக்கும் அந்த பில்டிங்கோட அரேஞ்ச்மெண்ட்டை கூட பார்த்தது இல்ல. அப்புறம் நம்ம ரெண்டாரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க கரோக்கிக்கு இன்வைட் பண்றாங்க. இல்லப்பா இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கு, அதனால நீங்க வேணா போங்க. அப்பனா என்ன ரெண்டாரோ உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்புறம் ஒரு கேக் ஷாப்புக்கு வரான். இதுவும் நம்ம ரெண்டாரோட கேக் ஷாப் தான். உங்க ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு கேக் ஷாப்பை ரன் பண்ணது இந்த விஷயம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. எப்பயாச்சும் இந்த மாதிரி வருவான். அங்க ஒரே ஒரு கோடை இருக்குமா, லேடியும் போகும்போது சொல்லியிருப்பாங்க நீ கவலைப்படாத இந்த இடத்துல ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, அதனால எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நீ இருக்குதுல. போனக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறான். தோ தண்ணி இந்தாங்க, ரொம்ப நன்றி, நான் வந்து அப்புறமா வரேன். ஹீரோ இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ட பொண்ணை பார்த்ததே இல்ல, அப்படியே ஓடி போயிடறான். இதுக்கப்புறம் அவங்க வழியா அந்த பொண்ணை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அந்த பொண்ணோட பேரு வகூரி. அவ சில பல மாசமாவே இங்க வந்துன்னு இருக்கா. அப்பனா ரெகுலர் தானா? ஆமா, அதே மாதிரி நீ அவ கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் தெரியுமா? ஆனா எதுக்கு நீ இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னா நான் அவளை வெறமா பார்த்தேன், அதுக்கு அவ பயந்தே ஓடி போயிட்டா. அப்படி அவ வராம போயிட்டா. அதுக்கு முழுமையான காரணம் அது நான் தான். என் மேலதான் தப்பு. நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத. அவ ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணே இல்லை. அப்படியெல்லாம் அவ பண்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்படி அவ வராம போயிட்டா. இந்த மாதிரி நம்ம கேக்க வச்சு அவளை கவரணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை பத்தியே யோசிக்கிறான். என்னால அவ பயந்து போயிட்டாலோ, இந்த விஷயம் ஒரு டிராமா மாதிரி வந்து போனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கலாம். அவளை தேடி போனா அதுவும் சஸ்பீஷியஸ்னஸ் உருவாக்கும். அதனால நான் என்ன பண்றது? அங்க மத்தவங்களும் வந்து கேக்குறாங்க, ஆமா ரெண்டாரோ என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் லஞ்ச் வாங்க போறேன், அப்புறமா உங்களை பாக்குறேன். அங்க அவங்களுக்கும் புரியல. ஆமா என்ன ஆச்சு? ரெண்டாரோ நம்மளுக்கு இடையில ஏதோ ஒரு வாழை பில் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரில இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சிஸ்டரும் பயங்கரமா கத்தற, ஏய் ரெண்டாரோ அந்த பொண்ணு வகூரி அவ உன்னை பாக்கணுமா, அவ திரும்ப இங்க வந்திருக்கா. இதை கேட்டவுடனே அவன் வந்து பாக்குறான். அங்க உண்மையிலேயே அவ வந்திருக்கா. நேத்து நடந்த விஷயத்துக்கு
நான் உங்களுக்கு ட்ரீட்டை கொடுக்குறேன். இதை கேட்குற நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட பேக்கரி தான் இது. அவனுக்கே ஒரு கேக்கை இவர் ட்ரீட்டா கொடுக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம வக்கூரிக்கே ரொம்ப டெம்ட் ஆகுது. அங்க இதனால நம்ம ஹீரோவே அதை ஆஃபர் பண்றான். இந்தா இதை நீயே சாப்பிடலாம், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. இப்ப சாப்பிட்றா, அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எனக்கு இப்போதான் புரியுது மாதிரி இவளுக்கு சாப்பிட்றதுன்னா இந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த இடத்துல நேத்து நடந்த விஷயத்த பத்தி இப்பதான் அவ சொல்றா. நேத்து என்ன பார்த்து நீங்க ரொம்ப ஆச்சரியமாயிட்டீங்க அதானே. நேத்து அவளுக்கும் யாரும் கஸ்டமர்ஸ் இல்ல அந்த அளவுக்கு. வீட்டுக்கு போற அளவுக்குலாம் என்னால பொத்துக்க முடியல. அதனால நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதனால தான் நேத்து நீங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரா ரின்டாரோ. ஃபைனலி உங்களோட பேர் எனக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. அதுக்குன்னு போற வழி முழுக்க நான் உங்களையே பாக்குறேன் அப்படின்லாம் ஆயிடாது. இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஆனா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம். அப்போனா நீ என்ன பார்த்து பயந்து போய்லாம் ஓடி போகலையா? இல்ல, நான் வந்து எதுக்கு பயந்து போய் ஓடி போவேன்? அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க ரொம்ப என்ன அப்படி பாக்குது. அதனாலேயே என்னோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. எனக்கா ஐயோ என்ன பண்ணும் தெரியாம நான் ஓடி போயிட்டேன். ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல. என்ன மாதிரி ஒருத்தன் இப்படி பார்த்தா எல்லாருமே பயந்துல போவாங்க, ஆனா இவ பட்டு ரைஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் சொல்றான். இப்படியெல்லாம் அவன் யோசிக்கிறான். ஒரு கட்டத்துல அங்க ரொம்ப இருட்டாயிடுமா. அதனால நம்ம ஹீரோ அங்க சொல்றான், மோ இருட்டாயிடுச்சு, ஸ்டேஷன் வரைக்கும் நான் உங்களை விட வரனே. சரி கண்டிப்பா நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேக்க வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் அவ வேணான்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி ஸ்டேஷனை வந்து ரொம்பவும் பக்கம் தான், அதனால நானே போய்க்கிறேன். நீங்க வந்து சொன்னீங்களே இந்த மாதிரி நான் பயந்து போய் ஓடி போனேன்னு, ஆனா உண்மையிலேயே அதெல்லாம் ஒன்றும் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களை பார்த்து நான் பயப்படவே இல்லை, அதனால நீங்க அப்படி யோசிக்காதீங்க சொல்லிட்டு அவ போறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் உள்ள வந்து அந்த பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். ஹீரோ ஒரு சின்ன பையனா இருக்கும் போது எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தப்பா தான் பேசியிருப்பாங்க. நம்ம ரெண்டாரோட பார்வையை பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. அதுக்கும் மேல நான் கேள்விப்பட்டேன் ரெண்டாரோட ஃபேமிலி ஏதோ கேக் ஷாப் நடத்துதான், அவனுக்கு சூட் ஆகல. இதெல்லாம் எதுக்கு தான் அவன் பண்றானோ இப்படின்னு தான் ரெண்டாரோட பாஸ்ட் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். அவ சொன்ன விஷயம் என்னை பார்த்தோன்னே அவளோட ஹார்ட் ரைஸ் ஆனது. அதே மாதிரி நான் ஒரு ஸ்கேரியான பர்சன் இல்ல அப்படின்னு அவ சொன்னான். இதெல்லாம் இவன் யோசிச்சுப்பான். உடனே அவளோட அக்காவோட சவுண்ட் வருது. ரெண்டாரோ நம்ம வக்கூரி அவளோட கேக்க மாத்தி கொண்டு போயிட்டா. என்னது அப்படியா? சைடு ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த ரெண்டு பேரும் நம்ம வக்கூரிய பயங்கரமா தொல்லை பண்றாங்க. நீ ரொம்ப டைனியா இருக்க, அழகா இருக்க, வா எங்க கூட வந்துறேன். உன்னை ரெண்டாரோ கூட பார்த்தேன், அவன் ரொம்ப கெட்டவன். இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஓடி வரும்போது யோசிக்கிறான், வீட்டுக்கு சேஃபா போயிருப்பாளா. சீன்ல அங்க வந்துடுறான். அங்க ஹீரோ பத்தி அவங்க தப்பு தப்பா சொல்றாங்க. அந்த ரின்டாரோ அவன் கூட நீ எதுக்கு இருக்க, அவன் உண்மையிலேயே ரொம்ப கெட்டவன். ரூமர்ஸ் படி பார்த்தா அவன் போற ஸ்கூலு கூட ரொம்ப மோசமான ஸ்கூலு. அதே மாதிரி அவன் ரொம்ப மோசமானவனா அப்படின்லாம் ரூமர் இருக்கு. அவனை மாதிரி ஒரு பர்சன் கூட நீ இருக்க போற, அதனால வா எங்க கூட இரு வா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து யோசிக்கிறான். ஒரு வகையில இதெல்லாம் உண்மைதான். நான் ஒரு மோசமான ஸ்கூலுக்கு தான் போயின்னு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலேயே இன்னமும் ஏத்தி தான் என்னை பத்தி பேசிக்கினே இருக்காங்க. ஆமா நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க? வெறும் அதெல்லாம் ரூமர்ஸ் தானே. நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அதெல்லாம் நம்பவே கூடாது. நான் ஒரு பர்சனை அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவன் கூட பழகிருக்கீங்களா, பழகாம அவனை பத்தி நீங்க தப்பு தப்பா எதுவும் பேசாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க பழகி பாருங்க. அவனை மாதிரி ஒருத்தங்க கூட நாங்க எதுக்கு பழகணும்? போயும் நீங்க பழகலன்னா விடுங்க, ஆனா தயவு செஞ்சு என்னை பத்தி தப்பா ஒண்டி பேசாதீங்க, அது சரியில்லை. என்ன யோசனை, இந்த மாதிரி உனக்கும் அவனுக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதை வச்சு அவனை நல்லா பயங்கரமா ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ எந்த விதமான யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடிக்கலான்னு போவான், அதுக்குள்ள நம்ம ஹீரோ நடுவுல வந்துடுறான். அடிச்ச இம்பாக்ட்ல நம்ம ஹீரோட மண்டை அங்க இருக்கிற வால்லே வச்சிருக்கோம். ரின்டாரோவும் சொல்றான், என்ன இது வந்து உங்களுக்கு போதுமா? அந்த இடத்துல இதை கேட்டோன்னே அவங்க பயந்து ஓடி போயிடறாங்க. அட ரின்டாரோ இவளோட மண்டையில ரத்தமா ஊத்துது, கொல்லப்படாத, அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அவன் அடிச்சதுல தெரியாதனமா அந்த வால்ல இச்சுக்கினேன், அதனால தான் ரத்தம் ஊத்துது. பஞ்ச் பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இப்ப நான் வந்து அந்த பஞ்சை ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஆனா என்ன மன்னிச்சிரு, என்னால தானே உனக்கு எவ்வளவு பிரச்சனை. என்னால உன்னை வந்து அவங்க இதுல இழுத்த மாதிரி ஆச்சு. உங்க மேல எந்த விதமான தப்பும் இல்ல, அதனால நீங்க அப்படி யோசிக்காதீங்க. எதையும் புரிஞ்சுக்காம நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. என்னாலதான் எவ்வளவு பிரச்சனையே, நான் ஒண்டி அப்படி அங்க பண்ணலனா எவ்வளவு விஷயம் அங்க ஏற்பட்டிருக்குமா? இல்ல இந்த மாதிரி உங்க மேல தப்பு இல்ல, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க சொன்னா எனக்கு என்னமோ புரியல. அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கைண்டான பர்சனா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு கைண்டான பர்சன் கிட்ட என்ன ஒரு பயப்படுற மாதிரி விஷயம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கேக்குறவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இது என்னால நம்ப முடியல. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாருமே ஒரு நெகட்டிவான பர்சன் அப்படின்னு தான் பார்த்தாங்க. எல்லாருமே என்னை பார்த்து பயந்தாங்க. முக்கியமா என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்க, என் கூட பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. மத்தவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணி நான் எதுவும் கேட்டதில்லை. இந்த மாதிரி இப்பதான் என்னை பத்தி நிறையவே எனக்கு புரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வக்கூரியும் சொல்றான், இந்த மாதிரி நான் சொல்ல மாந்துட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றி என்னை காப்பாத்தினதுக்கு. அப்புறம் போகும்போதே அவன் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றான். அதுக்கு அவ ஓகேன்னு சொல்றான். அங்க போகும்போதே நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றான், உன்னோட
உன்னோட இன்ஜுரி வந்து ஓகே தானே, சரி நீ வந்து பார்த்து போ. என்ன இடத்துல வக்கூரி திடீர்னு கூப்பிடுறா, ரிண்டாரோ இந்த மாதிரி அடுத்த வாட்டி நான் திரும்பவும் வருவேன் சாப்பிட, நம்ம 2 பேரும் ஒன்னா கேக்க சாப்பிடலாம். இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் போன்ல பேசுறா, இந்த மாதிரி நான் ஓகே தான், இதோ வந்துன்னு இருக்கேன் வீட்டுக்கு. சீன்ல நம்ம ஹீரோ அவங்க ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருப்பான். அவளைக்கும் தூங்கி இருக்க மாட்டான். ரொம்ப ஏர்லியா வந்தனால அவனுக்கு தூக்கமா வருமா, அப்படியே தூங்கும் போதும் தேங்க்ஸ் சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல அப்படியே சைட்ல பாப்பான், ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியும். இது வேற யாரும் இல்ல, நம்ம வக்கூரி தான். இத பார்த்த ஆளு இன்னமும் ஷாக் ஆயிரான். வக்கூரி இங்க வந்து என்ன பண்றா, அவ என்ன விடவும் எங்கான பொண்ணு இல்லையா, மேல கியூ ஸ்கூல், அந்த ஸ்கூலோட ஒரு பொண்ணா இவ. நம்ம ஹீரோ ரிண்டாரோ வந்து அந்த பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறான். அந்த பொண்ணோட பேரை நம்ம லைட்டா மாத்திக்கலாம். அவளோட முழு பேரு வக்குரி இல்ல காரு அப்படின்னு வரும். நம்ம காருனே சொல்லிக்கலாம். காரு தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. அவ என்னை பார்த்து பயப்படவே இல்லை. அதே மாதிரி அவ எனக்கு கிளைண்டாவும் இருந்தா. நான் சுத்தமா எதிர்பார்க்காத விஷயம், எனக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஸ்கூலோட ஹை ஸ்கூல் பொண்ணா இவ இப்படின்னு தான் அவன் யோசிச்சுன்னு இருப்பான். இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்காரனும் வருவானா. அவனுக்கு இப்பயும் வெளியில போய் வரும்போது இது கிக்கியோ ஹை ஸ்கூலோட பொண்ணுங்க. அவங்க என்னன்னா இவனை ஒரு மாதிரி முறைச்சுனே இருந்தாங்கன்னா அதை பத்தி அவன் சொல்ல இருக்கான். நான் வந்து ரொம்ப கோவமா இருக்கேன் இதனாலேயே. நான் என்ன பண்றது, நான் வந்து சிதோரி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. நான் வேற வழி இல்லாம தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு இங்க ஒண்டிதான் அட்மிஷனே கிடைச்சது அப்படின்னு அவன் விஷயத்த அவன் புலம்பின்னு இருப்பானா. அங்க 2 பேர் வருவாங்க. அவங்களும் அந்த கிக்கியோ ஹை ஸ்கூல்ல பத்தி தான் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள வேற முறைச்சிருக்காங்க. நான் இந்த சிதோரி ஹை ஸ்கூல் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஸ்கூலு. இதுவே அந்த கிக்கியோ லேடிஸ் ஹை ஸ்கூலை பத்தி சொன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கூலு. இந்த 2 ஸ்கூலுக்கும் ஆகவே ஆகாது. அதனால தான் நம்மள பார்த்தாலே இப்படி முறைக்கிறதும் இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படுது. அது சரி, இந்த கர்டனை யாரு தோந்து வச்சா? இப்ப நான் அந்த பில்டிங் பார்க்கணும் தான் நீ தோந்து வச்சியா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. ஆமா எதுக்குடா நீ ரொம்ப சீரியஸ் ஆகுற? அது ஒன்றும் இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப வெளிச்சமா இருந்ததா, அதனால தான் நான் அப்படி பண்ணனே. ஆனா எப்பயுமே மூடிதான் இருக்கும், அதனால சும்மா நான் ஓபன் பண்ண அப்படின்னு அங்க சொல்லி சமாளிச்சிடறான். அப்புறம் கிளாஸ் போயின்னு இருக்குமா, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறான். முக்கியமா இந்த 2 ஹை ஸ்கூலுக்கு இடையில இருக்க அந்த ஷாப்பு கூட அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அதை பத்தி யோசிப்பான். அங்க சாயந்தரமாயிடுமா, ஹீரோவை அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான். அங்க இவங்க வந்து சாங்கெல்லாம் பாடலான்னு அங்க போவாங்க. ஆனா அதுக்குள்ள வெளியில ஒரே கூட்டமா இருக்கும். யாரோ ஒரு பக்கத்து ஸ்கூலு பொண்ணு வெயிட் பண்றாங்களாம். பாக்குற எல்லாருமே ஆச்சரியமா அங்க பாப்பாங்க. அங்க நம்ம ஆளு போய் பார்த்ததா தெரியுது, அது நம்ம காருவை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். இவ இங்க என்ன பண்ண இருக்கா? இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சான். இந்த மாதிரி இந்த இடத்துல நீ என்ன பண்ண இருக்க? நான் வந்து ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ண இருக்கேன். கட்டத்துல நம்ம ஹீரோவே வந்து இழுத்து போட்டாரான். இதுக்கு மேலேயே அவன் பேசினானா இன்னமும் தான் பிரச்சனை ஆகும். வந்து அவளை பயமுத்தின்னு இருக்க, என்ன பண்ண இருக்க நீ? இது கேக்குற உஷாமே அங்க கோவமா வர மாதிரி போவான். ஒரு கட்டத்துல அவன் பயங்கரமா அழுகுறான். அடி போடாடி, எனக்கு கிக்கியோ ஹை ஸ்கூலோட ஒரு பொண்ணெல்லாம் தெரியுமா? நான் பாத்தியாடா ஒண்டி கட்டியா இருக்கேன். எனக்கும் உன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும். எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் ஒரு கட்டத்துல சுசுகான்னு ஒரு பொண்ணு அந்த கிக்கியோ ஹை ஸ்கூல்ல இருந்து வரா. 2 பேரும் நம்ம காருவை வர சொல்றாங்க. நீ வந்து இங்க என்ன பண்ண இருக்க? இந்த மாதிரி ஸ்கூலாண்டெல்லாம் நிக்கவே கூடாது இப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்களா. ஹீரோட ஃப்ரெண்டு ஓசாமி அவன் பேசுறதுக்கு ட்ரை பண்ணா திரும்ப அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்படியே கையை தட்டி விட்டு தான் போறாங்க. ரிண்டாரோவாலையும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. அவன் கம்மனி நிக்கிறான். போகும்போதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு புலம்பின்னே போறான். ஏய் நீ ஏன் புலம்புற? ஒரு வகையில நீ தான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நீ அங்க கத்துனாலேயே அவங்க வந்த மாதிரியும் எனக்கு தோணுது. ஆமா பின்னாடியே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். வகையில தப்பு ஏன் மேலதானோ, அவ என்ன மீட் பண்றதுக்கு வந்தா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் நான் திரும்ப அவளை பயமுத்தி விட்டேன்னு நினைக்கிறேன். அவன் யோசிப்பானா. அங்க மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா ஏன்டா ரிண்டாரோ ஒரு விதமா நீ ஃபேஸ வச்சிருக்க? இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியல அவன் என்ன பண்ணுன்னு. நான் வந்து திரும்ப அவளை மீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மீட் பண்ணா இன்னமும் பிரச்சனை அதிகமாகும். அப்புறம் அவங்க டிசைட் பண்ண மாதிரியே கரோக்கிக்கு போறாங்க. அங்க பாட்டெல்லாம் பாடுவாங்களா. ஹீரோ இன்னமும் அந்த விஷயத்திலேயே முழுங்கிருப்பான். அங்க ஃப்ரெண்டுக்காரனும் கேக்குறான், அம்மா என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நீ பிரச்சனை இருந்தா கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லலாம். நாங்க மத்தவங்களும் இதேதான் சொல்றாங்க, அட்லீஸ்ட் நீ பேச வச்சு செய்யடா எங்க கூட, அதனால உன்னோட பாரம் வந்து குறையும். மனசுலயே அவன் யோசிக்கிறான், அதனால அந்த விஷயத்த சொல்ல முடியுமா இவங்க கிட்ட? இவங்களுக்கு அந்த ஸ்கூலோட ஹை ஸ்கூல் பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது. அப்படி பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணுங்களை பிடிக்காதவங்க கிட்ட நான் அந்த பொண்ணுங்களை பத்தியே சொன்னா கண்டிப்பா அவங்களோட பதில் வேற விதமா தான் இருக்கும். அதனாலயே அவன் சொல்லல, எனக்கு எதுவும் இல்ல, நான் ஓகே தான், எனக்கு புரியுதுன்ட்டாரோ. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா கண்டிப்பா நீ சொல்லலாம், நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம், நாங்க எல்லாருமே அதை கேட்போம். இதே மாதிரி பாட்டு பாடி அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சீன்ல அவன் வீட்டுக்கு வருவானா, இன்னமும் அவங்க ஷாப் வந்து மூடாம இருக்கும். ஷாப்புக்கு வந்து பார்த்தா நம்ம காரும் இருக்கா. அங்க இப்பதான் அவங்க சொல்றாங்க, ஆமா நீ எங்கடா போன? இந்த மாதிரி அவ எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா? ஒன்னு ஃபைனலி நீ வந்துட்டியா? இந்த மாதிரி மிச்சம் மீதி நிறையவே கேக் இருக்கு, உனக்கு வேணுமா? இல்ல எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு பசி எடுக்கல, வயிறே காட்டி கொடுக்குமா? இதனால அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை பத்தி அவ கேட்கறான். அங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு அவன் சொல்றான். அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் ரிண்டாரோ கேட்கறான், ஆமா எதுக்காக நீங்க வந்து அங்க வந்தீங்க? யார எதுக்கு
எங்களுக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதனால தான் நான் அங்க வந்தனே. அப்படியா? உண்மையை சொன்னா நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான. ஐயோ, நான் என்ன சொல்ல இருக்கேன். காரும் சொல்ல ட்ரை பண்றா, ஆனா கடைசியில அவங்க 2 பேரும் இன்னமும் தான் பிளஷ் ஆகுறாங்க. ஆமா, நீங்க வந்து கேக்க சாப்பிடலையா? இதோ சாப்பிடுறேன். உண்மையை சொன்னா நான் என்ன யோசிச்ச தெரியுமா? இந்த மாதிரி நீங்க என்ன பாக்குறதுக்கு வரமாட்டீங்களோ அப்படின்னு யோசிச்சேன். அம்மா, ஏன் அப்படி யோசிச்சீங்க? அதுதான், நான் வந்து சிதோரி ஹை ஸ்கூல்ல, நீ வந்து இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல. உண்மையை சொன்னா அதனாலேயே நீ வந்து வரமாட்டியோ அப்படின்னு யோசிச்சேன். என் கூட உன்னால எங்கேயுமே போகவும் முடியாது. இதை கேட்கிற அவ கம்மன் ஆயிட்டு அங்க சாப்பிட்டு போகும்போதே சொல்றான். உண்மையை சொன்னா உன்னை பார்த்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதே மாதிரி உன்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்க முடியும்னு யோசிச்சேன். ஒட்டுக்கு ரொம்ப நன்றி இப்படின்னு அவளோட மூஞ்ச ஒரு விதமா வச்சுட்டு அங்க போறா. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. அவ எதுக்காக அப்படி முகத்தை வச்சுக்கனா? அப்பனா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவளை ஹர்ட் பண்ணிட்டனோ? இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க அவங்க வந்து கேக்குறாங்க, ஆமா என்னடா ஆச்சு? நம்ம ஹீரோட முகத்தை பார்த்து என்னவோ ஏதோன்னு அவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ என்னென்ன ஆச்சோ எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு தெரியல அது பாசிபிளானு, ஆனா நீ வந்து உண்மையை சொன்னா தப்பு பண்ணிட்ட. நைட் ஆயிடுச்சு, சேஃபா அவளை வீட்டுக்கு கொண்டு போ. நைட் டைம்ல ஸ்ட்ரீட்ல பொண்ணுங்க போறது ரொம்ப ஆபத்தான விஷயம்டா. ஆனா நான் சுத்தமா எதிர்பார்க்கல அவ எதுக்காக என்ன பார்க்க வரணும். நான் வந்து சிதோரி ஹை ஸ்கூல்ல இருக்க ஒரு பையன். எனக்கு என்னமா புரியல, ரொம்ப ஸ்லோவா இருக்க. உண்மையை சொன்னா எல்லாருமே வெறுப்பாங்க இந்த மாதிரி ஆவரேஜா அப்பியரன்ஸை வச்சு பாக்குறவங்கள. அங்க ஹீரோவும் இதனால பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். காருவை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி தப்பா தான் பார்த்திருப்பாங்க. ஹீரோ வந்து ரொம்ப கெட்டவன், ரொம்ப கேவலமானவன். அதுக்கும் மேல இவன் ரொம்ப பயங்கரமானவன்பா. இவனோட ஃபேமிலி கேக் ஷாப் எல்லாம் ரன் பண்ணா அப்படின்னு ரொம்ப தப்பா நம்ம ஹீரோவை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பண்ற மாதிரியே தான் நானும் நம்ம காருக்கு பண்ற மாதிரியே இருக்கு. இதனால நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சுக்கிறான். அட, என்ன பண்ண இருக்க நீ? என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது இப்பதான் எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சது வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. இதுக்குன்னு இப்படியா? நான் வந்து ரொம்ப ஓஸ்டானவன். சீன்ல அடுத்த நாளாவது காரு அவளோட ஸ்கூலுக்கு போயின்னு இருப்பாளா. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ண இருக்கான். மாதிரி இன்டாரோ, நீங்க என்ன இந்த பக்கம்? இதுவா நான் என்ன யோசிச்சேன்னா, அப்படி ரொம்ப சீக்கிரமா வந்தா கண்டிப்பா என்னால உன்னை பார்க்க முடியும்ல, அதுக்காக நான் சீக்கிரமா வந்தனே. அதே மாதிரி நேத்து வந்து நான் என்னோட வார்த்தைகளால உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். வந்து அப்படி சொல்லிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு. உண்மையை சொன்னா நீ சொன்ன அந்த வார்த்தையால நான் கொஞ்சம் சேடான. அதே டைம்ல நான் எந்த விதமான வார்த்தையும் சொல்ல, அதுக்காக என்ன மன்னிச்சிரு. அதே டைம்ல நான் ரொம்ப எம்பாரஸா ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் திரும்பவும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ. என்னால உனக்கு திரும்பவும் பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் வந்து இதை எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி அவனை முன்னாடியே. அதனால அவன் ஸ்கூல்ல பேசப்படுற அந்த விஷயத்த பத்தி சொல்றான். சிதோரி ஹை ஸ்கூல்ல இருக்க பசங்க உங்களுக்கு உண்மையை சொன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது, தப்பா சொல்லுவாங்க அது இதுன்னு. நான் உண்மையை சொன்னா அவங்க சொன்ன எந்த விதமான விஷயமும் பொருந்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீ வந்து என் கூட இருக்கிறனால அதனால உன்னை இன்வால்வ் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமோ, அதனால நான் உன்னை பயமுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் உண்மையை சொன்னா நீ எப்படி ஹாப்பியானியோ அதே மாதிரி நானும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கேட்கிற அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட ரெண்டாரோ, உண்மையை சொன்னா நீங்க வந்து ரொம்ப கைண்டானவரா இருக்கீங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த சிதோரி ஹை ஸ்கூலுக்கும் கியோகா ஹை ஸ்கூலுக்கும் நம்மளுக்கு 2 பேருக்கு இடையில இருக்கிற இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உங்களாலேயே என்னவோ தெரியல, எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போற வழியில அவன் மெசேஜ் பண்ணிக்கினே போறான். நேத்து என்ன மன்னிச்சிரு, நான் கர்டைனை மூடி வச்சிருந்தேன். அது பரவாயில்ல இருக்கட்டும், காலையில இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, காலையில டைம்ல நம்ம பாத்துக்கலாம். அங்க வக்குரியும் பார்க்க அவ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. அங்க என்னவோ தெரியல, நம்ம ஹீரோக்கா இது ரொம்ப புதுசா இருக்கு. இந்த உலகத்துல இந்த மாதிரி விஷயத்த அவன் டீல் பண்ணுவான்னு சுத்தமா அவன் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னவோ தெரியல, என்னோட வாழ்க்கை காரு வழி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. நான் வந்து அவளுக்கு கொஞ்சம் நெருக்கமாகற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னடா இது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு? ஆமா நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு போலாம், அங்க ஏசி ஆச்சு இருக்கும். போற வழியில அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. நம்ம ஏன்டா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்க கூடாது, அதுல ஜெயிச்சா இன்னமும் ஆசமா இருக்கும். ஆனா என்னவோ தெரியல, அங்க போனக்கு அப்புறம் டீச்சர் வந்து உங்களால கலந்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா யாரெல்லாம் மிட் டர்ம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்களோ உங்களுக்கு சப்ளிமெண்டரியா சில பல எக்ஸாம் இருக்கும், அதனால அவங்களால கலந்துக்க முடியாது. கேக்குற அவங்க டீச்சர் கிட்ட ஏதாச்சும் பண்ண சொல்றாங்க. நீ வந்து அப்படி ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நல்லா பண்ணனா உனக்கு ரிவார்டான ஐஸ்கிரீம் தரேன். கேக்குற அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஒரு சைடு இவங்க எக்ஸாம்காக நல்லா படிக்கணுமா, ஆனா ரெண்டாரோட ஃப்ரெண்டு எனக்குன்னா படிப்புனா சுத்தமா ஆகாது, 10 நிமிஷம் கூட என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல எவ்வளவோ ஆளு ட்ரை பண்றான், இருந்தாலும் அவங்க எதுவுமே முடியல. அங்க பக்கத்துல இருக்க இன்னொருத்தங்க கிட்ட கேட்டா, போன வாட்டி உனக்கு நான் தான் சொல்லி தந்தேன், அப்படி இருந்தும் நீ ஃபெயில் ஆன, இப்போ திரும்ப நீ வரியா
போறியா? அங்க இதே மாதிரிதான் பிரச்சனை போகுது. அங்க யூரிட்டான ஒரு பையன் இருக்கான். அவன் கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறான். ஆனா அவனும் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னா அவனாலேயே அங்க சரியா படிக்க முடியல. இதே மாதிரி அங்க சண்டை போகுமா? தேத்துல நம்ம ரிண்டாரோட அம்மா அவங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. டிஸ்கவுண்ட் டே அன்னைக்கு அவளை இன்வைட் பண்றியா? காருவை அவளைக்கும் நான் பார்த்ததே இல்லை இப்போலாம், அதனால வந்தா நல்லா இருக்கும் இப்படின்னு அவங்க மெசேஜ் பண்றாங்க. அங்க அவ படிக்கிறதும் ஒரு பிரஸ்டீஜியஸான அகாடமியில, அதனால அவ வருவாளான்னு டவுட் தான். ஏன்னா யாருதான் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவான். அதெல்லாம் பரவாயில்லன்னு அங்க மெசேஜ் அவன் தட்டுறதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு அங்க 4 வாட்டி அந்த மெசேஜையே பார்த்துன்னு இருக்கான். நான் வந்து கரெக்டா தான் டைப் வச்சிருக்கேன் நான். அங்க டீச்சரும் லெசன்லாம் எடுக்கிறாரு. நம்ம ரிண்டாரோட ஃப்ரெண்டா அங்கேயே தூங்கிடுறான். இதே மாதிரி சாயந்தரமே ஆயிடுது. அங்க ஃபைனலா அவன் மெசேஜையும் தட்டி விட்டுருப்பான். என்ன மன்னிச்சிருப்பா, நான் இந்த மாசம் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால வர முடியாது. ஆமா அவளுக்கு ஏதாச்சும் வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் வரல. சரி ஓகே தான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்க லைப்ரரிக்கு போலான்னு சொல்றான். ஏன்னா ரீசெண்டா தான் இப்போ லாஸ்ட் இயர் சொல்லி தந்த அந்த பையன் கூட சண்டே ஆயிருக்கும். அங்க இதுக்கு மேலேயே அவங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க அவங்க போறாங்க. அங்க போய் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவனுக்கு படிப்பே ஏற மாது. நம்ம பேசாம அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், அது கரெக்டா இருக்கும். போன வருஷம் அவன் ஓடிதான் நம்மளுக்கு சொல்லி தந்தானே. ஆமா நீ உண்மையிலேயே ரெண்டாரோ தானா? ஏன் இப்படி பண்ணிருக்க? இல்ல வெறுமா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும், அங்க கலந்துக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அவனுக்கும் அதுதான் சரியா படமா, இதனால அவன் சொல்றான். நான் யோசிச்சபடி பார்த்தா அவங்க எல்லாருமே இன்னமும் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு டக்குன்னு வரேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருப்பானா? அங்க இன்னமும் அவனுக்கு புரியல என்ன வேலையா இருக்கும், எதுக்காக பிஸியா இருக்கான்னு. அந்த இடத்துல இப்படி பார்க்கும் போதே ஒரு 2 பொண்ணுங்க அங்க சீட்டை தேடி வராங்க. எல்லா இடமும் அங்க ஃபுல்லா தான் இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே போறான். அவன் வந்து போனானா அப்போ நம்மளுக்காக தான் சீட்டை விட்டானோ? நம்ம தேங்க்ஸை கூட சொல்லவே இல்லை. போகும்போதே பொண்ணுங்களோட சவுண்டும் கேட்குமா? இது எங்கேயோ கேட்ட சவுண்டு மாதிரியே இருக்கும். அங்க செக் பண்ணி பார்த்தா அது நம்ம காரு தான். அங்க லைட்டா ஆளும் சவுண்ட போட்டுருவானா, ஜஸ்ட் மிஸ்ல ஒளியறான். எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி எதுக்காக அவ வரலன்னு. மாசம் முழுக்க அவளுக்கு எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு மாதிரியே, அதனால தான் அவ படிக்கிறதுக்கு இங்க இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா பிரஸ்டீஜியஸான ஸ்கூலுக்கு போறா, அப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல அப்புறம் தான் அவங்க நல்லா என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறான். ஏதோ படிக்கிற விஷயத்த பத்தி தான் அவங்க பேசுவாங்கன்னு யோசிக்கிறான். நம்ம காரு ஏதோ அங்க காமெடியா ஒரு டீச்சரையும் ஒரு நாய்க்குட்டியும் வரீரா, அதை பார்த்து அவங்க கலாச்சின்னு இருக்காங்க. அங்க ஃபன்னான விஷயத்தெல்லாம் பேசுவாங்களா. சடனா அந்த பொண்ணும் சொல்றா, நீ வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ண இருக்க, நீ திரும்பவும் அந்த டாப் பொசிஷனை அடையணும் இல்லையா? கேட்டோன்னே அவன் அங்கிலேருந்து போறான். இப்பதான் அவனுக்கு புரியுது இந்த மாதிரி நம்ம காரு வந்து இந்த அளவுக்கு ஒரு படிப்பாளின்னு. ஸ்மார்ட்டான பொண்ணு கூட யோகா ஸ்கூல்னாலே இப்படிதான் போல, ரொம்ப ஸ்மார்ட்டானவங்களா இருப்பாங்க. இதுவே நான் வந்து ஒன்னுத்துக்கும் லாய்க்கல. அவளைக்கும் படிப்புன்னு வந்துட்டாலும் நான் அவளைக்கும் பெரிய ஆள் இல்ல. வாட்டி அவனோட ஹெல்ப் இருந்தது, ஆனா இந்த வாட்டி என்ன ஆகுமோ? அப்படியே அவன் கண்ண மூடுவானா? அட ரெண்டாரோ இது நீங்க தானே? காரு நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? டைம்ல நீ படிக்கணும் இல்லையா? நான் வந்து உங்களை பார்த்தேன், அப்பயே டவுட் ஆச்சு இது வந்து நீங்க தானோன்னு. டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நான் இங்க வந்தேன். கரெக்டா பார்த்தா இது நீங்க தான். நீங்க தூங்குற மாதிரி இருக்கு, நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க போல. உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸையும் கொண்டு வந்திருக்கேன், வேணுமா? அதே மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இன்வைட் பண்ணியும் என்னால வர முடியல. எனக்கு புரியுது உங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதனால நீங்க பிஸியா இருக்கீங்க அதானே? ஆமா அதேதான். இப்ப வர கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வர வரப்போதா, அதுக்காக நான் படிக்கணும். ஏன்னா என்னோட ஸ்கோரையும் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ரீசெண்டா என்னோட ஸ்கோரும் டாப்லயே இருந்தது, ரேங்க் அதிகம்னு கேட்டோன்னே அதெல்லாம் கேட்டு நம்ம ஆளு ஆச்சரியமாகறான். அதே மாதிரி இதை நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் நிறையவே படிக்கிற மாதிரி இருக்கு. ஒளிக்கும் தூங்குறதே இல்லையா, தூக்கம் வரும் போதெல்லாம் என்னோட கையை நான் அப்படியே கிள்ளுவேன், இதனால எனக்கு தூக்கம் போயிடும். கூடவே பார்ட் டைம் வேலையும் நான் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதானே என்னால மணியை சேவ் பண்ணி வந்து சாப்பிடவும் முடியும். போனா நீங்க கியோகோ ஸ்கூல்ல இருக்கீங்க, நீங்க ரிச் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அட என்ன நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல. அந்த ஸ்கூலுக்கு போனதே ஒரு ஸ்காலர்ஷிப் வழியா தான். என்னோட ஸ்கோரை டாப்லயே நான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி டிராப் ஆகாம இருந்தாதான் என்னால அங்க இருக்க முடியும். அதுக்காக நான் பண்ணும். நான் வந்து ஒரு ரெகுலரான ஃபேமிலில இருந்து வந்தவ தான். பார்ட் டைம் ஜாபையும் பண்ணிக்கின்னு நான் வந்து இதையும் பண்ற மாதிரி இருக்கும். நான் எங்க அப்பா கிட்ட கெஞ்சினேன், அதுக்கப்புறம் தான் நான் இதை அட்டனே பண்ணேன். அதனால இதை பண்ணியே ஆகணும். அதனால என்ன மன்னிச்சிரு, இப்போதைக்கு என்னால அங்க வர முடியாது. பரவாயில்ல இருக்கட்டும், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வருஷம் இல்லையா, அடுத்த வருஷம் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி நான் டிசைட் பண்ணேன். கேட்டு இந்த கியோகோ அகாடமிக்கு நான் வந்தேன். இதெல்லாம் என்னோட ப்ரைடும் அடங்கி இருக்கு. நான் கேட்கும் போது நம்ம ஹீரோக்கா காரோட கண்ணோட்டத்தை பாக்குற அந்த விதம் இருக்கும்ல, அது அப்படியே மாறி போகுது. எந்த அளவுக்கு இவ ரொம்ப பொறுப்பானவனு ஆளும் டைரக்டா கேட்டுறான். ஹே காரு உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா உன்னால எனக்கு டீச் பண்ண முடியுமா? ஆனா உனக்கு எக்ஸாம்லாம் இருக்கு, டைம் இல்ல. நீ சொன்ன டைம் இருக்கும் போது சொன்னா போதும், இல்லனா வேணாம். கண்டிப்பா நான் வந்து டீச் பண்றேன். ஆனா உன் கூட இந்த அந்த பொண்ணு அவ வந்து எங்க போனா? அவ எங்கயோ கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிருக்கா, வர கொஞ்ச நேரம் ஆகும். இதுக்குள்ளேயே பேசும்போதே அங்க சுபாரு அதே பொண்ணு வரா. பொண்ணு வந்தோனே அப்படியே நம்ம காருவை தள்ளுறா. வந்து தள்ளியேரு, நீ வந்து சிதோரி ஸ்கூல்ல இருந்து வந்த பையன் தானே? சுபாரு அந்த பொண்ணை பார்க்கும் போதே தெரியுது இவ ஒரு ஃபாரினர்னு. எவ்வளவோ காரு தடுக்கிறான், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு. இதுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வராங்க. ஆமா கியோகோ ஸ்கூல்ல இருக்க அந்த பொண்ணுங்க தானே இவங்க. உங்க 2 பேருக்கும் ரெண்டாரோ கிட்ட என்ன வேலை? உங்க ரொம்ப கிட்ட வருவானா, அவ தடுக்கிறா. அதே டைம்ல ஹீரோவும் தடுக்கிறான். இதை பார்த்து அவ லைட்டா ஷாக் ஆகுறா. அங்க போகும்போதே அவ சொல்றான், எனக்கு இதுக்காக தான் இந்த மாதிரி
சிதோரி ஹைஸ்கூல்ல இருக்க பசங்களையே சுத்தமா பிடிக்காது. போகும்போதே பின்னாடி இருக்க அந்த பையனும் சொல்றான், வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டேன், ஆனா கியோகோ ஹைஸ்கூல்ல இருக்க அந்த பொண்ணுங்க ஆனா அவங்க ஆன்சர் சொல்ற விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்லோன்னு நினைக்கிறேன். போகும்போதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை இவ கேவலமானவெல்லாம் சொல்லியிருப்பா. அதனாலேயே அங்க பதில் அவ சொல்ல முடியல, அவ டையெல்லாம் வச்சிருப்பாளா. அங்க இதை பத்திலாம் அவன் கொஸ்டின் பண்றான். இந்த கியோகோ ஸ்கூல்ல இந்த மாதிரி டை பண்றதெல்லாம் அழுவா அங்க இப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவோம்னா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவை தடுக்கிறான். போதும் எடுத்து உண்மையை சொன்னா நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். உள்ள அவளை பார்த்தேன், அவளை நான் பயமுத்திட்டேன்னு நினைச்சேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த பொண்ணு காரும் இவ தான் கேட் அண்டி இதுக்கு முன்னாடி நின்று இருப்பான். இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு புரியுது, அட இது இந்த பொண்ணா, ஆல்ரெடி அவன் பயமுத்தி இருப்பான்ல, அதுக்காக அங்க மன்னிப்பு கேட்கறான். உடனே அவளும் மன்னிப்பு கேட்கறான். நான் தான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பிரச்சனையே என்னாலதான் அவ்வளவு வந்தது, என்னால உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிருக்கும். சுபாரு கிட்டயோ அவ மன்னிப்பு கேட்க சொல்றா. ஆனா சுபாருக்கா மன்னிப்பு கேட்கணும் தோணல. அப்படி அங்க போக ஆரம்பிக்கிறா. நான் வந்து போறேன்னு, மன்னிச்சிருங்க நானும் போய் ஆகணும். அங்க இன்னமும் ரெண்டாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்தமா புரியல. கியோகோவோட பொண்ணுங்களை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. வித்தியாசமானவங்களா இருக்காங்க. இடத்துல போகும்போதே நம்ம காரு அங்க சொல்றான், என்னை மன்னிச்சிடு, வந்து இந்த பசங்க கூட அவளுக்கும் பேச வரதுல அப்படின்னு இல்ல, உண்மையை சொன்னா அவங்கள வந்து பிடிக்காது, அவங்க ரொம்ப கேவலமானவங்க, அதனாலதான் அவங்கள வெறுக்கிறேன்னு. ஆனா இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் சடனா ஞாபகம் வரும். கிட்ட நம்ம ஹீரோ ரெண்டாரோ அவனை பத்தி அவன் கேட்கிறான். ஓ அவனை பத்தி கேட்கறியா, அவன் ரொம்ப கைண்டு, அதே மாதிரி அவன் கூட இருக்கிறவங்களும் கெட்டவங்க இல்ல, ரொம்ப நல்லவங்க தான், ஏகப்பட்ட ஸ்நாக்ஸையும் அவன் கொண்டு வந்திருப்பா. ஹேய் உனக்கு தெரியும்ல இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவா அங்க சால்வ் பண்ண பாக்குறான். எல்லாமே அங்க தப்பு தப்பா போகுது. ஹீரோக்கு அவனோட படிப்பாளி ஃப்ரெண்டு நிறையவே சொல்லி தந்திருப்பான். இங்க வந்து அது பயன்படுற மாதிரி தெரியல, எல்லாமே அங்க தப்பு தப்பா தான் ஆளு போட்டு இருக்கானே. அந்த இடத்துல சடனா நம்ம காரும் ஒரு மெசேஜ் பண்றா. ஹேய் நீ ஃப்ரீயா இருக்கியா, கண்டிப்பா பேசலாம், என்ன விஷயம். அவரோட குரலும் ஒரு மாதிரி ஹையா இருக்கும். அங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி அவ பேசுறா. மன்னிச்சிடு, இதுதான் ஒரு நல்ல வழியா இருக்கும் பேசுறதுக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறமா. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து உண்மையிலேயே அப்படிப்பட்டவே இல்ல, அவளும் ரொம்ப கைண்டு தான், சொல்றது பொய் மாதிரி தெரியலாம், இருந்தாலும் அதுதான் உண்மையே. அதே மாதிரி மன்னிச்சிடு, என்னால தானே உனக்கு எவ்வளவு பிரச்சனை, அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் தான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும், அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அப்படியா, அதே மாதிரி நீ வந்து அங்க ப்ரொடெக்ட் பண்ணல, பார்க்கும்போது ரொம்ப கூலா இருந்தது தெரியுமா. கேட்கிற அவனுக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. அப்படி சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏய் நீ வந்து என்கிட்ட கேட்டல இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல நம்ம படிக்கலான்னு, சாட்டர்டே படிக்கலாம். அதே மாதிரி அவ சடனா ரொம்ப பொலைட்டா பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் ஏன் நம்ம ஹீரோ கேக்குறான், நான் வந்து வெறுமா உன்னோட ஷாப்போட கஸ்டமர் தானே கேக்குறேன். நம்ம ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் என்ன யோசிச்சானா இன்னமும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சான். நான் இங்க இன்னமும் டிஸ்டன்டா தான் அவங்க போறாங்க. ஆனா இப்போ என்னன்னா இப்படி இவ சொல்றான். இந்த மாதிரி டைம்ல வந்து எந்த மாதிரி ஃபேஸ வச்சுன்னு இருக்கீங்களோன்னு. அங்க இதனால ரெண்டாரோக்கா அங்க ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு இடத்துல டாபிக் அவன் மாத்தி விட்டுறான். நீங்க வந்து ஃபார்முலாவே என் கூட பேசலான்னு. இதுக்காக ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் டைம் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம், குட் நைட் அப்படின்னு அவன் வச்சிடறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கா அங்க இன்னமும் அவன் எம்பாரஸா ஃபீல் பண்றான். சீன்ல நம்ம காருவை காட்டுறாங்க. காருவ அங்க சொல்றான், உண்மையை சொன்னா மாதிரி அவன் கேட்டானே, நான் எப்படி என்னோட முகத்தை இப்போ வச்சுருந்தேன்னு. உண்மையிலேயே நான் வந்து எல்லா டைமும் ஸ்மைல் பண்ணியிருந்தேன். ஹார்ட் அவன் கூட பேசும்போது ஒரு டைமும் அங்க ரொம்ப ரைஸ் ஆச்சு. எப்படி சொல்றது இல்ல. சுபாருவை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த போட்டோவையே அப்படியே பார்த்துன்னு இருக்கா. நம்ம ரெண்டாரும் அங்க சீக்கிரமா எழுந்துக்கிறான். என்னைக்கு அவ அப்படி சொன்னாலும் அன்னில இருந்து என்னவோ தெரியல, நம்ம ஹீரோக்கு நாள் எல்லாமே ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவ வந்து சொல்லிருப்பான், நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட பெஸ்ட் கொடுக்கலான்னு. அங்க இதே தான் ஆளு யோசிக்கிறான். காரு கூட இன்னைக்கு தான் ஸ்டடி பண்ற அந்த நாளும் கூட. இதுக்கப்புறம் அங்க ட்ரெயின்ல போகும்போதே அங்க நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கிறாங்க, அவன் எவ்வளவு டாலா இருக்கான்னு. அங்க நம்ம ஹீரோக்கா இன்னைக்கு வந்து நம்ம காரு கூட படிக்க போறான்ல, அதனால அவனையே அவன் பாத்துக்கிறான். இந்த ட்ரெஸ் வந்து ஓகே தானா, இது வந்து ஓகேவான்னு. போறான்ல ட்ரெயின்ல. இந்த விஷயத்த அவன் நிறைய வாட்டி பண்ணிருக்கான். ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு பண்ற விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா அவனுக்கு ஃபீல் ஆகுது. போகும்போதே அவன் வந்து யோசிக்கிறான், நான் வந்து ரொம்ப ஏர்லியா வந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கினே போவானா. அந்த இடத்துல நம்ம காரு ஆல்ரெடி வெயிட் பண்றா. என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன லேட் பண்ணிட்டேன்னா, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா, உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப நர்வஸா இருந்தேன், அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டேன். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் திரும்பவும் பொலைட்டா பேசின்னு இருக்கேன், நான் நர்வஸா இருந்தேன்னா அதனால தான் இப்படி ஆகுது. அதேதான் எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. இங்க பொலைட்டா இருக்கிறது யாருன்னு இப்ப எனக்கே டவுட் ஆகுது. இடத்துல இதுக்கப்புறம் கேஃபேக்கு அவங்க போறாங்க. டிஷ் எல்லாம் சும்மா அருமையா இருக்குமா, அதனாலேயே அவங்க அங்க வந்திருக்காங்க. ஸ்டடி பண்றதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஏரியா, அதனால தான் நம்ம இங்க வந்தோம். ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சுத்தமா மறந்து போயிட்டேன், நான் நர்வஸா இருந்தாலும் இவளுக்கு அங்க ஃபுட்டு நான் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும் போது ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கா. அதே மாதிரி எனக்கு என்ன டவுட்னா, எப்பயுமே இப்படிதானா ரொம்ப கியூட்டா. என்ன ஆச்சு ரெண்டாரோ, இந்த மாதிரி நீங்க சாப்பிடலையா? இல்ல நான் வந்து சாப்பிடுறேன். இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்பிட்டாச்சு, அதனால நம்ம மேக்ஸை வச்சு ஆரம்பிக்கலாம். இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். மற்ற விஷயத்தெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். மேக்ஸ்ல சில பல டவுட்டை சால்வ் பண்றதுக்கு அவ கிட்ட வருவாளா.
அதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படி அவ மன்னிப்பு கேட்கிறா. மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப க்ளோஸா வந்துட்டனும். அந்த இடத்துல என்ன தெரியல, அவ மேக்ஸ பத்தி சொல்லி தந்தாலும் ஹீரோவால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் தெரியல, என்னோட இதயம் எதுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமா துடிக்குது. அந்த இடத்துல மேக்ஸ சொல்லி தரும் போதே அவ ஒரு விஷயத்த கேட்கிறா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னன்னா, நீ வந்து சொன்னல நீ வந்து எப்படியாச்சும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஆகணும்னு, அது எதுக்கு? அந்த ரீசனை நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஏன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு போயே ஆகணும். அப்படி நான் ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான். எனக்கு நிறையவே கிளாஸ் அவங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க போக முடியாது. அதனால தான் நான் வந்து இப்படி பண்றேனே. எனக்கு தெரியும் இது வந்து ஒரு கேவலமான ரீசன் இல்ல, உண்மையிலேயே அது வண்டர்ஃபுல்லான ரீசனா தான் இருக்கு. ஏன்னா உனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும் தானே? ஆமா, அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். முக்கியமா சுபாருவும் தான். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாந்து இருக்கோம். அதே மாதிரி சில பல காரணத்துக்காக அவ அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. நான் சுபாருக்கு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதனாலேயே அவளுக்கும் அவ பசங்க கூட எல்லாம் இன்ட்ராக்டே பண்ண மாட்டா. இன்னைக்கு நீ என் கூட கால் பேசினல, அன்னைக்கும் நீ அவளை பத்தி ஜட்ஜே பண்ணல. அதனால நான் ரொம்ப சந்தோஷமான தெரியுமா? ஏன்னா நீ மத்தவங்க மாதிரி இல்ல. இவளோட வார்த்தைகளை கேட்கும் போது ஏன் தெரியல, நான் திரும்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதோ ஒண்ணு நம்ம ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். வா நம்ம திரும்ப படிக்கலாம். இந்த மாதிரி அங்க சாயந்தரமாவது அங்க போகும்போதே நான் வந்து இந்த அளவுக்குலாம் ஒரு பெஞ்ச்ல உட்காந்து படிச்சதே இல்ல தெரியுமா? ஆமா ஆமா, படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே டைம்ல நம்ம அடிக்கடி பிரேக்கையும் எடுக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். உனக்காக நான் நோட்டையும் வச்சிருக்கேன். இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்டா இருக்கு. இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கும் படிக்கிற விஷயம்லாம் இருக்கும்ல? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பேன். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கணும் டிசைட் பண்ணோம்ல. ஆனா ஏதோ ஒண்ணு ட்ரெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் போறேன். அவ போக ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் போகும்போதே யாரோ ஒருத்தங்க அப்படியே பின்னாடி இழுக்கிறாங்க. அதுவும் சுபாரு தான். ஹேய், கொஞ்சம் கூட பேசணும், டைம் கிடைக்குமா? அங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கேஃபிக்கு வராங்க. அங்க இன்னுமா ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. அவ சொன்னா நான் வந்துட்டேன், ஆனா பேசாம அவ இருக்கா. அந்த இடத்துக்கு டைரக்டா அவ பாயிண்ட்டுக்கு வரா. நீ என்ன நம்ம காரோட பாய் ஃப்ரெண்டா? இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க கை சொட்டுக்குமா? அவ ஹேங்கியே தரா, இந்தா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பேரையும் அவ கேக்குறா. நம்ம ஹீரோவோட பேரும் அங்க தெரியவுது. அவளோட பேரு சுபாருன்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அங்க ரூடா நடந்துக்குனால அதே பொண்ணுதான் இவனு. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்ததை விட இவ ரொம்ப டிஃப்ரெண்டா இன்னைக்கு தெரியுறான். நீ இன்னமும் என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ணல. நீ என்ன நம்ம காரோட பாய் ஃப்ரெண்டா? இல்ல அப்படி இல்ல. நான் எப்படி சொல்றது, கஸ்டமரா ஃப்ரெண்டா அப்படின்னு அவன் யோசிப்பானா. அங்க வந்து அவளே சொல்றான், அப்பனா நீ வந்து கேஷுவலா மீட் பண்ற அவ்வளவுதானே? அப்படின்னு சொல்லலாம். அப்போ விஷயம் ஈஸி ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கு மேலேயும் நம்ம காருவை நீ மீட் பண்ணக்கூடாது. எனக்கு புரியுதா? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி நான் சிதோரில இருந்து வரனால நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆனா இது உண்மைதான். இந்த மாதிரி சிதோரியும் இந்த கியூகோ ஹைஸ்கூலும் ஒன்னாகாது அவ்வளவு சீக்கிரத்துல. சிதோரிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லல. அது உண்மைதான். இருந்தாலும் யோசி, நம்ம காருவை யாராச்சும் எங்க ஸ்கூல்ல ஆளுங்க பார்த்துட்டா இன்னமும் பிரச்சனை ஆகும். நான் எங்க கியூகோ ஸ்கூல்ல இருக்க அந்த டீச்சருங்களுக்கு சிதோரி ஹைஸ்கூல்னா சுத்தமா பிடிக்காது. முக்கியமா நீ வந்து அவ கூட இருக்கிற, வெளியில போற அந்த விஷயம்லாம் தெரிய வந்தா அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து ஒன்னும் கெட்ட பர்சன்லாம் இல்லன்னு. இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூடா நான் பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்கும் எனக்கு மன்னிச்சிரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்கேஸ் அந்த விஷயம் வந்து தெரிய வந்துட்டா அவ்வளவுதான். காரு வந்து ஸ்காலர்ஷிப் வழியா தான் இங்க வந்திருக்கா. இந்த விஷயத்தினால இன்னமும் பிரச்சனையாகும். அவளோட ஸ்காலர்ஷிப் என்ன வேணாலும் ஆகலாம். அதனால தான் நான் இப்படி சொல்றேனே. ஆமா, எதுக்காக நம்ம காருக்கு இந்த அளவுக்கு கேர் பண்ற அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கலாமா? அங்க அதுக்குள்ளேயே ஒரு பையனை ஓடி வந்து விழுவானா. ரெண்டு பேருமே தூக்குறதுக்கு போறாங்க. பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் தூக்குறா. அந்த பொண்ணு கிட்டயே அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. அங்க ஒரு பொம்மையும் இருக்கும், அதையும் அவ தரா. இது வந்து என்னோட பொம்மை. அட, உங்களோட முடி அது ரொம்ப கூலா ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடறான். இப்பதான் நம்ம சுபாரு அந்த விஷயத்தையே சொல்றான். பையன் சொன்னால என்னோட முடி கூலாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்குன்னு. இதே விஷயத்த தான் என்னோட காரும் சொன்னா. அந்த டைம்ல என்னோட சின்ன வயசுல என்னோட முடினாலேயே என்ன நிறைய பேரை புலி பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல எனக்குன்னு நின்னது யாருன்னு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, நம்ம காரு தான். எனக்காக அவ நின்னா. நான் சொல்றேன், அந்த முடி ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, நீங்க யாரு புலி பண்றதுக்கு? அந்த நாளை என்னால மறக்க முடியல. அன்னில இருந்து அவ தான் எனக்கு ஒரு ஹீரோவா தெரிஞ்சா தெரியுமா? இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையை மாறினதுக்கு காரணம் அவ தான். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒன்னா இருக்கவும் ஆரம்பிச்சோம். அவளை பத்தி நம்ம காரும் நிறைய விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கா. உனக்கு அவளுக்கும் அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் அவ எவ்வளவு கஷ்டப்படுறா உனக்கு தெரியுமா? அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய விஷயத்த பண்ணிருக்கா. கண்ணு முன்னாடி பாத்திருக்கேன். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சு இந்த கியூகோ ஹைஸ்கூலுக்கே வந்தா. அதனால தான் அவளை சுத்தமா நான் இழக்க விரும்பல. எதனால அவ கியூகோ ஹைஸ்கூலை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனால தான் வெறுமா நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன். உண்மையை சொன்னா எனக்கு தெரியல இந்த மாதிரி இப்ப நான் பண்ற விஷயம் இது கூட கரெக்ட் தானா இல்ல தப்பான்னு. இருந்தாலும் நம்ம காருக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். அதனால தயவு செஞ்சு அவளை மீட் பண்ணாத திரும்பவும். இது கேட்கிற நம்ம ஹீரோக்கும் அங்க பழைய விஷயம்லாம் ஞாபகம் ஆகுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க சொல்லியிருப்பாங்களே, இந்த கியூகோ ஹைஸ்கூல்ல இருக்க பொண்ணுங்கலாம் ரொம்ப முட்டாளுங்க, இந்த மாதிரி நிறையவே விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. அதுக்கப்புறம் அவனுக்கு புரிய வந்திருக்கும் அப்படியெல்லாம்
அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அங்க காரு வேற சொல்லியிருப்பா. அதான் ஆனாலும் நான் வந்து உன் கூட தான் இருப்பேன், ஏன்னா நான் உன்னை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பால. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். இதனால அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நான் ஃபாலோ பண்ணின்னு வந்து பார்க்கும் போதும் அங்க காரு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அதுலயே அவளுக்கு தெரிய வந்துச்சு கண்டிப்பா இவன் வந்து இதைதான் சொல்லுவான்னு. அதனால சாரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். அங்க இன்னமும் அவ கஷ்டப்படுறான். எனக்கு தெரியல நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் அங்க படிக்கலாம் ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இடத்துல இதை பார்த்து மத்தவங்க பயந்து போறாங்க, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணிட்டோமான்னு ஹீரோவும் யோசிக்கிறான். அவனுக்கு சுத்தமா புரியல காருக்காக அவ வந்து இந்த அளவுக்கு யோசிக்கிறாளான்னு. அந்த டைம்ல ஒரு 2 பொண்ணுங்க ஏதாச்சும் சீட்டு காலியா இருக்கமான்னு வருவாங்களா, பார்த்தோன்னே நம்ம ஹீரோ எழுந்து போறான். அங்க அவங்களுக்கும் தெரியுது அதே பையன் தானே. அன்னைக்கு லைப்ரரி அப்போ ஒரு சீட்டை நம்ம ஹீரோ விட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து இவங்களுக்காக தான். அந்த விஷயத்த சொல்ல அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இந்த மாதிரி அது நீங்க தானா. அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்ப நன்றி, அன்னைக்கு எங்களுக்கு சீட்டை விட்டு கொடுத்தனால எங்களுக்கு டைம் இல்ல தேங்க்ஸ் சொல்றதுக்கு, ஆனா இன்னைக்கு ஃபைனலா உங்களுக்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி உங்களோட ஸ்டடிலாம் எப்படி போகுது. அவங்க பயப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே நல்லா போகுதுன்னு சொல்ல அப்படியே அவன் போறான். அந்த பையன் அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவனா இருக்கான். ஹீரோ சுத்தமா யோசிக்கல அதுக்காக அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரிதான் நம்ம காரும் அடிக்கடி அங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவா. இவன் ஒரு சின்ன விஷயத்த பண்ணாலும் அங்க தேங்க்ஸ் சொல்லின்னு இருப்பா. நம்ம சுபாரு சொன்ன விஷயத்த அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த எக்ஸாம்ல இவங்க எப்படியோ பாஸ் ஆயிட்டாங்க. அங்க ஒரு பையன் ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பர்ல பாஸ் ஆயிருப்பான். அதோட மார்க் அவங்க 59. அவங்க ரொம்ப ஜாலியா அங்க என்ஜாய் பண்றாங்க. ஃபைனலா நம்ம பாஸ் ஆயிட்டோன்னு. அங்க ஒரு 2 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதனால அவங்களுக்காகவும் அந்த ஃபெஸ்டிவல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு சந்தோஷமெல்லாம் ஃபீலே ஆனதில்ல. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். இந்த விஷயத்த அங்க சொல்லலான்னு போகும்போது பழைய விஷயம் அங்க ஞாபகம் வருது. பாரு சொல்லிருப்பால நீ அவ கிட்ட நெருங்காம இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும்னு. அதனால அவன் யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. அங்க பின்னாடியே நம்ம ஹீரோவோட பெஞ்ச தள்ளி விட ஒரு நோட்டு விழும். நோட்லயும் நம்ம காரு எழுதுன அந்த விஷயம் இருக்கு. குட் லக் ரெண்டாரோ, வந்து எக்ஸாம் நல்லா பண்ணணும். அதை பார்த்தோன்னே அவன் வந்து கேக்குறான், ஆமா ரெண்டாரோ வந்து என்ன காரு அது வந்து அதே பொண்ணு தானே இன்னைக்கு நம்ம லைப்ரரி அப்போ பார்த்தோமே, நீ கூட ஏதோ சொன்ன. இன்னைக்கு நான் வந்து அவளை பயமுத்திட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன்னு. ஆனா அப்படி ஒன்னும் தெரியல போலியே. இதை கேட்கிற மத்தவங்களுக்கும் புரியுது அந்த கியோகோ ஹை ஸ்கூல்ல இருக்க அதே பொண்ணு தானே. எனக்கு அன்னைக்கே தெரியும்டா இந்த மாதிரி நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு. அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் நீ ஆக்ட் பண்ண இருக்க. அவங்களுக்காக நீ வந்து நிக்க ஆரம்பிச்ச, எதுக்காக கம்முன்னு இருக்க, என்ன ஆச்சு சொல்லு. இப்போவும் நீ பழையபடி தானா, அதாவது அன்னைக்கு எதுவும் சொல்லாத மாதிரி இப்போ நீ எதுவும் சொல்ல போகுது இல்லையா. நம்ம ரெண்டாரும் பழைய விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இல்ல என்னால சொல்ல முடியாது உங்ககிட்ட. இதை கேட்டவுடனே அந்த இடமே அமைதியாயிட்டு அந்த இடத்துல டீச்சரை கத்த ஆரம்பிச்சிடாரு. ஆமா நீங்க 4 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் உள்ள ஜாலியா இருந்துட்டு திடீர்னு இந்த இடத்த பயங்கர குப்பையாக்கிட்டீங்க, மரியாதையா கிளீன் பண்ணுங்க எல்லாத்தையும். இதனால அந்த இடமும் பழையபடி ஆகுது. இருந்தாலும் சாக்குக்கு அங்க ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் ஃப்ரெண்டு கிட்ட அவன் வந்து இப்படி எல்லாம் சொல்லுவான்னு அவன் சுத்தமா எதிரே பார்க்கல. அந்த இடத்துல உசாமையும் சொல்றான், அடே வாடா என்னடா நீ வா நம்ம சாப்பிடலாம். என்னமோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நடந்த விஷயத்துக்காக அவன் மன்னிப்பு கேட்கறான். இது கேட்கிற அந்த பையனும் பரவாயில்லன்னு சொல்றான். அங்க ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து யோசிக்கிறான், ஐயோ நான் வந்து எதுக்காக இப்படி சொன்னேன், யோசிக்காம நான் அப்படி சொல்லிட்டேன். நான் சுத்தமா எதிர்பார்க்கல என்னோட நோட் புக் அங்க இருக்கும்னு நான் செக் பண்ணாம விட்டுட்டேன். சரி ஏதோ ஒண்ணு நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சுத்தமா அவளுக்கு தேங்க்ஸும் சொல்லல. அங்க இதனால போன்ல அங்க மெசேஜ் பண்ணி தேங்க்ஸ் சொல்றான். ரொம்ப நன்றி, இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சது. கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் பதிலுக்கு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்க்கும்போது நம்ம ரெண்டாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆல்ரெடி அவ சொல்லிருப்பா நான் வந்து பார்க்க ஆசைப்படுறேன், எல்லாருமே அங்க ஒன்னா போறத. அதே மாதிரி அங்க என்ன ஆச்சோ எல்லாத்தையுமே நீ சொல்லணும். அங்க இதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஒரு சைடு சுபாரு வேற ஆல்ரெடி சொல்லிருப்பா, உனக்கு தெரியாது எங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் உங்களுக்கு இந்த சிதோரி பசங்கனாலேயே சுத்தமா பிடிக்காது, அவங்கள அப்படி வெறுப்பாங்க. அப்படி இருக்கும் போது காருவே அங்க ஸ்பான்சர்ஷிப் வழியே தான் வந்திருக்கா. உன் கூட பழகுறா அப்படின்னு தெரிய வந்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதுல நீ வேற இந்த மாதிரி என்னதான் ஆனாலும் நான் வந்து அவ கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பத்தி தான் ஆளு யோசிச்சுக்கினே இருக்கான். அங்க திரும்ப மெசேஜ் அனுப்பியிருக்கா. இதே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆஃப் பண்ண அவளுக்கு அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பண்ண மெசேஜ் அவன் ரீட் பண்ணிட்டான். நான் யோசிக்கிறேன் அந்த ஃபெஸ்டிவல்ல அவங்க என்ன விளையாட போறாங்கன்னு. சாக்கரா, பேஸ்கெட் பாலா இல்ல பேஸ் பாலா இருக்குமோ, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீன்ல அவங்க 2 பேருமே ஒரு தான் உட்காந்து இருக்காங்க. இதை பாக்குற உசாமிக்கு அவங்க ஒண்ணுமே புரியல. நான் நேத்து நந்த சண்டையில இருந்து என்னவோ தெரியல இப்படிதான் அவங்க 2 பேருமே இருக்காங்களாம். எல்லாத்துமே காரணம் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்போ இது உனக்கான வாய்ப்பு, உன்னால தானே அந்த சண்டை ஏற்பட்டது. அப்போ நீ தான் அந்த விஷயத்த சரி பண்ணும். இதனால உசாமியும் அங்க ஒத்துக்கிறான். அங்க பேஸ்பால் விளையாடுறதுக்கு கூப்பிடுறானா. அவங்க 2 பேருமே அங்க ஒத்துக்கல. இல்ல எனக்கு டைம் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால ஆளு ரொம்ப சோகமா வரான். ஏன்னா எதிர்பார்த்த விஷயமே அங்க நடக்கல. அங்க ஹீரோவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் சாக்கு போகும்போதே அங்க பின்னாடி அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்ல, இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, அந்த விஷயத்த பத்தி நான் பேசவும் விரும்பல. உண்மையிலேயே வா, என்ன ஆச்சு சாக்கு, இந்த மாதிரி நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது,
என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ நேத்து நடந்த அந்த விஷயத்தினால ரொம்ப கோவமா இருக்கியோ? அந்த கியூக்கு பொண்ணு கூட இவன் கான்டாக்ட்ல இருக்கானு விஷயம் அது இல்ல. அவன் உண்மையிலேயே நம்மள நம்பவே இல்ல. இதுக்கா நீ எவ்வளவு சீன் போற? எப்பயுமே இப்பதான் சாரி கேக்குறது, கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கேன். உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு சிதோரி ஹைஸ்கூல்ல ஃபிட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா அதுக்கு காரணம் அவன மாதிரி ஒரு பர்சன் ஒடிதான். அந்த மாதிரி டைம்ல நம்ம ரெண்டாரோக்கு ஏதாச்சும் ஆபத்தோ இல்ல அவனுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி டைம்ல நான் அவனுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு புரியுது. ஏன்னா ரெண்டாரோ பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும். எப்பயுமே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவன் பாப்பான். அதனால மத்தவங்களை பத்தியும் அவன் யோசிப்பான். நீ கவலைப்படாத. அங்க இன்னொருத்தனும் சொல்றான். எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே போனக்கு அப்புறம் அவன் கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? இந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க, அதனால தான் என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே அந்த விஷயத்த ஒன்னும் மறைக்க விரும்பல. கண்டிப்பா அவன் சொல்லுவான். அதேதான் சாக்கு. அதனால கவலைப்படாத. கண்டிப்பா அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் இதை சொல்லதான் போறான் இப்படின்னு சொல்ல அங்க சாக்குக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரெண்டாரோ ஒரு மாதிரி சோகமா தொடச்சு நிற்பானா? ஆமா, என்னாச்சு ரெண்டாரோ? எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க? நான் நீ பண்ற வேலையிலேயே எனக்கு தெரியுது. நீ என்ன உன்னோட எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியோ? நான் ஒன்னும் ஃபெயில் ஆகல. என்ன ரெண்டாரோ நீ அடிக்கடி சூப்பரா ஜோக்கெல்லாம் அடிக்கிற? ஜோக் இல்ல, உண்மையிலேயே நான் ஃபீல் ஆகல. கேட்டவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன சீட்டிங் ஏதாச்சும் பண்ணியா? நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? ஒன்னும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணல. சரி, உன்னோட மார்க் அது எவ்வளோ? 59ன்னு சொல்ல இன்னமும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன அது அவ்வளவு அதிகமா? ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க. அதுவும் நம்ம காரு தான். என்ன மன்னிச்சிருங்க, போஸ் ஆகிற டைம்ல நான் வந்துட்டேன். ஏதாச்சும் கேக்கு மிச்சம் இருக்கா? வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ஆளு சைல உட்காந்துக்கிறேன். என்ன பண்ணுன்னு தெரியாம. இதெல்லாம் அவங்களும் அடுத்த வாரம் நிறையவே கேக்குக்கான வெரைட்டி எல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அங்க அவ எதுக்கு கேட்க வாங்க வந்திருக்கானா? ஏன்னா மிட்டம்லயும் இப்பதான் நல்ல மார்க் எடுத்திருப்பா, அதுக்குதான் வாங்க வரேன்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ பார்த்து அவங்க சொல்றாங்க, ஆமா ஆமா ரெண்டாரும் அங்க உஷி அவன் பண்ணலக்கான். ஆனா இதை புரிஞ்சுக்கிறவங்க இழுத்து விட்டுறாங்க. உனக்கு தெரியுமா ரெண்டாரவும் எக்ஸாம வேற லெவல்ல பண்ணானா? அட ரெண்டாரும், நீங்க இங்கதான் இருந்தீங்களா? நீங்க ஏமா இப்படி பண்ணீங்க? என்ன ரெண்டாரும், இந்த மாதிரி நீ தான் ஆர்டர் எடுக்க போற. அதே மாதிரி அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளால நல்லாவே பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்ணாடி தான். அதனால அவளுக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கதான் இந்தனு. ஆர்டர் இந்த மாதிரி அம்மாக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இங்க ஆர்டர் அவன் கேட்கறான், என்ன நீங்க வாங்குறீங்கன்னு. ஆர்டர் எப்படின்னு அவ கையை தூக்குறான். நம்ம ரெண்டாருக்கு புரியல என்ன விஷயம்னு. அவ சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் எக்ஸாம் நல்லா பண்ணும்ல, அதுக்காக நம்ம ஹைஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்போ உன்னால அந்த ஃபெஸ்டிவலுக்கு போக முடியும். ஆனா ரெண்டாரோட முகத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியில்லைன்னு அவளுக்கு பார்த்து ரெண்டாரும் அங்க பழைய விஷயத்த யோசிக்கிறான். முன்னாடியே சாக்கு கிட்ட அங்க எதுவுமே சொல்லல, அதனாலேயே ஆளு ஒரு மாதிரி தாங்க இருக்கானே. இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்க பொறுமையா ஐஃபை கொடுக்குறான். அந்த எத்தனை ஆளும் கேக்கெல்லாம் கொடுக்குறான். இந்தாங்க உங்களோட ஆர்டரு. கேக்கெல்லாம் கொடுத்தவனே அங்க போகும்போதே அவன் சொல்றான், நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் போறீங்கன்னா நான் உங்க கூட வரணுமா? இல்ல பரவாயில்ல, இந்த மாதிரி உங்களுக்குன்னு நிறையவே வேலைலாம் இருக்கும்ல, அதனால நீங்க அதையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா அது உண்மைதான். அந்த இடத்துல இப்பதான் அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். ரெண்டாரோ, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இப்போலாம் நீங்க ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்றீங்களோ, அந்த டைம்ல ஏதாச்சும் நல்ல விஷயத்த நீங்க சாப்பிடுங்க. அது மூலமா நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதை கேட்கற நம்ம ரெண்டாருக்கு புரியல. அங்க இன்னமும் அவ விளக்க ஆரம்பிக்கிறான். காலையில நான் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ரொம்ப அதிகமா சாப்பிடுவேன். ஆனா அதுக்குன்னு நான் மதியானம்லாம் சாப்பிட மாட்டேன்னு இல்ல, அதையும் நான் சாப்பிடுவேன். ஐயோ, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்ல தெரியாம எதோ அங்க சொல்ல இருக்கான். இதை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு அங்க சிரிப்பா வருது. ஆமா என்ன ஆச்சு? நான் ஏதாச்சும் மாத்தி கீத்தி சொல்லிட்டேனா? இல்ல, இந்த மாதிரி எனக்கு சிரிச்சு ரொம்ப வயிறெல்லாம் வலிக்குது. கேட்கும் போது நம்ம காருக்கு ரொம்ப அங்க சந்தோஷமா இருக்கு. போகும்போதே அவ சொல்றா, நான் திரும்பவும் இன்னைக்காச்சும் கேட்க வாங்குறதுக்கு வரேன். ஹீரோக்கும் என்னன்னு தெரியல, எப்பெல்லாம் காரு கூட இப்படி எல்லாம் பேசுறானோ அப்பெல்லாம் அவனோட விஷயம் இன்னமும் கிளியர் ஆயிடுது. இன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு வரவே இல்லை. இதுக்கு முன்னாடியே சுபாரு சொல்லியிருப்பா, அவளை மீட் பண்ணக்கூடாது, அவகிட்ட வேலிடான பாயிண்டும் இருந்தது. ஏன் தெரியல, எனக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி என்னால முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. நான் நம்ம காரு இருக்கால, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பொண்ணு, அதே மாதிரி ரொம்ப ரெசலண்டானவ, அது என்னால வார்த்தைகளால அப்படியே வெளிப்படுத்த முடியல. சீன்ல நம்ம காரும் நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிக்கிறான். சடனா யோசிக்கல இந்த மாதிரி அப்படியே அவனை மீட் பண்ணுவேன்னு. நான் முதல் முறையா அவன் ஸ்மைல் பண்றதை பார்த்தேன். அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஹாப்பியா இருக்கு, என்னால அவன் சந்தோஷமா இருக்கானு. இப்படி இவ சொல்லும் போது யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு மெசேஜ பண்ண, இதனால இவ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். சீன்ல நம்ம ஹீரோவும் கேக்குறான், ஆமா என்னம்மா இன்னைக்கு டின்னரு? இன்னைக்கு உனக்காகவே ஸ்பெஷலா நான் ரெடி பண்ணிருக்கேன். நாலு இன்னைக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருப்பான்ல, அதுக்காக இது ஒரு ட்ரீட் மாத்தானா? ஆமா ரெண்டாரோ, உண்மையிலேயே உன்னோட மார்க் என்னதான்? என்னோட மார்க்கா 100. பொய் சொல்லாத. அந்த இடத்துல மார்க் ஷீட்டை
அவன் காட்டுறான். அவங்க உண்மையிலேயே அதை பார்த்து ஆச்சரியமாயிடுறாங்க. இப்போனா நீங்க நம்பல? இல்ல அப்படி இல்ல, நான் உன்னை நம்புறேன். இப்பெல்லாம் பல நாளாவே நீ ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ண இருக்க, அதனால எனக்கு புரியுது. நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நீ அவளைக்கும் எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு கிவ் பண்ணிடுவேன். ஏன் இத்தனைக்கும் உன்னோட கிரேட்ஸ் அந்த அளவுக்கு சரியாவும் இருக்காது. அதே மாதிரி எனக்கு தெரியல என்ன ரீசன்னால இப்போ நீ படிக்க ஆரம்பிச்சுன்னு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணமும் நம்ம காரு தானே. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹீரோட அம்மாக்கு அங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு இன்னமும் தெரியும் இந்த மாதிரி நீ இன்னமும் சோகமா இருக்குன்னு. உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? உன்னோட அம்மானா இது கூட எனக்கு தெரியாதா என்ன? ஏன்னா அன்னைக்கு நீ ரொம்ப கவலைப்பட்ட, அதனால நம்ம காரு கிட்ட மன்னிப்பையும் நீ கேட்ட. நான் எதிர்பார்க்கல என்ன அவங்க இந்த அளவுக்கு பூஞ்சி வச்சிருப்பாங்கன்னு. சொன்னா நான் அன்னைக்கு ரொம்ப கவலைப்பட்டேன். உன்னோட மூஞ்சிலேயே நீ பஞ்ச் பண்ணிக்கின. இதுக்குன்னு புரிஞ்சது காரு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான். ஆனா உண்மையிலேயே நீ மன்னிப்பு கேட்கற டைப்பான்னு கேட்ட கிடையாது. ஆனா உனக்கு அந்த கேரிங் அந்த நேச்சர் இருக்கு. சில டைம் ரொம்ப அதிகமா நிறைய விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்படுவ. அந்த டைம்ல எது உனக்கு முக்கியமோ அதை பத்தி நீ சுத்தமா மறந்துடுற. ஆனா இப்போ எல்லா விஷயமும் உன்கிட்டதான் இருக்கு. நீ தான் கடைசியில டிசைட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு. நான் உன்னோட வாழ்க்கை மாறதே என்னால பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும். ஏன்னா அவங்க சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ அங்க யோசிக்கிறான். சீன்ல நம்ம சுபாரு அங்க காருவை கூப்பிட்டுருக்கா. அங்க காரும் வரான். காரு நீ ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்க அப்படின்னா வெளியில நீ போயிட்டு வந்தியா? ஆமா நான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். பார்க்குக்கு ரொம்ப நாள் ஆச்சுல. சின்னோண்டு இருக்கும் போது அப்போ வந்தது. அப்போ நம்ம ஜாலியா என்ஜாய் எல்லாம் பண்ணோம். ஆனா இன்னமும் தெரியல இந்த மாதிரி எதுக்காக நீ வர வச்ச. நம்ம ரேரா தான் இந்த மாதிரிலாம் பேசுவோம். ஸ்கூல்ல டைம் இருக்குல்ல, போனாலும் நீ என் கூட பேசலாம். இல்ல இந்த விஷயத்த நம்மளால ஸ்கூல்ல பேச முடியாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நினைச்சிட்டு சுபாரு, ஏன்னா நான் உன்னை அள வச்சிட்டனும். அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்னா நம்ம காரு குரங்கு மாதிரி தலைகீழ தொங்கி கீழே வந்திருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம சுபாருக்கு அங்க அழுகியா வந்திருக்கும். அதை அவன் நித்துறதுக்கு ட்ரை பண்றா. அங்க சுபாருவும் சொல்றான், இதுக்கு மேலெல்லாம் டேஞ்சரான விஷயத்த பண்ணாத. கண்டிப்பா நான் இதுக்கு மேலேயும் உன்னை அழுக வைக்க மாட்டேன். கேட்கும் போது அங்க ஏன் தெரியல ரொம்ப சந்தோஷமா அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம சுபாருவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம காரு தான் ஒரு ஹீரோ மாதிரி ரொம்ப கியூட். அதே டைம்ல அடாரபிளா ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணாவும் அவ இருக்கா. நானும் காரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு அவ சொல்றா. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். போனக்கப்புறம் அவன் கிட்ட நான் போய் பேசினேன். ரெண்டாரு கிட்டதான் நான் அவன் கிட்ட சொல்லிட்டேன், போல இதுக்கு மேலேயும் மீட் பண்ணாதானே. ஆனா என்னை மன்னிச்சிரு, தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன். அதுக்காக நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன். இப்படி அவ சொல்லும் போது அங்க சுபாரு கிட்ட அவ சொல்றான், பாரு நீ இப்படி திடீர்னு மன்னிப்பு கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். விஷயமே எனக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சதுன்னா கேட்டு கிட்ட நான் நிக்கும் போது ஒரு விஷயம் நடந்ததுல. இன்னைக்குதான் இந்த சீதோரிக்கும் கோக்கும் இவ்வளவு பெரிய டென்ஷனான விஷயம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நான் வரதுக்கே காரணம் நான் தான். சோ அதனால என்ன மன்னிச்சிரு. நீ அவ்வளவு தூரம் போய் கேட்டிருக்கேன்னா கண்டிப்பா எனக்காக நீ யோசிச்சிருக்க. அதுக்காக நீ கேட்டிருக்க. சுபாரு நீ ரொம்ப கைண்டா இருக்க. எனக்கு இன்னமும் புரியல எதுக்காக நம்ம காரு எனக்கு மன்னிப்பு கேட்கணும். நான் அன்னைக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி நம்ம ரெண்டாரோ கண்டிப்பா சொல்றானோ அந்த மாதிரி நான் பயத்திலே இருந்தேன். ஆனா அவன் சொல்லவே இல்லை. சோ நானும் யோசிச்சேன், மாதிரியே அவன் சொல்ல மாட்டான், நம்மளாம் அப்படியே விட்டலாம். இப்படி நான் என்னதான் யோசிச்சாலும் எனக்குள்ள ஒரு கில்ட் இருக்கதா செஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் போது என்னால அந்த இடத்துல சிறிய எதையுமே பண்ண முடியல. கட்டத்துல எனக்கே புரிஞ்சது நான் இந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கேன், நான் எவ்வளவு ஷெல்ஃபிஷா இருக்கேன்னு. அந்த விஷயம் இன்னமும் பெருசாகும் போது நான் டைரக்டா அவளுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வர சொல்லிட்டேன். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிடு, அதுக்கு காரணம் நான் தான். என்னதான் நான் எவ்வளவு விஷயத்த பண்ணியிருந்தாலும் என்ன ஒரு விஷயத்துக்காக கூட அவ சுத்தமா பிளேம் பண்ணவே இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது நான் என்னதான் நல்லா வளர்ந்து அவங்க ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சின்ன வயசுல இருந்து நான் சுத்தமா மாறவே இல்லை. ஒரு கோலையா இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கேன். அதனால மன்னிச்சிருக்காரு, என்ன மன்னிச்சிரு. எல்லாமே என் மேலதான் தப்பு இருக்கு. என்னாலதான் உனக்கு எவ்வளவு பிரச்சனை அடிக்கடி வந்துகினே இருக்கு இல்லையா? சுபாரு ஏன் நீ அழுவுற? நம்ம ஏன் விளையாடக்கூடாது? சின்ன வயசுல நம்ம விளையாடுனது இப்போ நம்ம விளையாடலாமா? இடத்துல காரு ஏறி விளையாட ஆரம்பிக்கிறா. அங்க சுபாருவும் சொல்றான், அட காரு நீ அப்படி விளையாட ஆரம்பிச்சா உன்னோட ட்ரெஸ் அழுக்காயிடாதான்? உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நம்ம விளையாடும் போது எப்பயுமே நம்மளோட ட்ரெஸ் அழுக்காகும். வீட்டுக்கு போனோடனே அம்மா பயங்கரமா கத்துவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த டைம்ல நான் கூட இந்த மங்கி பால்ல இருந்து கீழே வந்திருக்க ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஆமா பின்ன வலிக்காமையா? அந்த டைம்ல என்னதான் எனக்கு வலிச்சாலும் நீ சொன்ன விஷயத்த நல்லா மறக்கவே முடியல தெரியுமா? பாரு உனக்கான வலியை எனக்கு குத்துரு, நான் வலியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன. சர்ப்ரைசிங்லி என்ன ஆச்சுன்னா அந்த வலியெல்லாம் எனக்கு திடீர்னு மாஞ்சு போச்சு. உண்மையிலேயே இது கேட்கும் போது இன்னது நான் அப்படி சொன்னா இல்ல,
அந்த இடத்துல நம்ம காரு கிட்ட திரும்பவும் அவ மன்னிப்பு கேட்கறா. என்ன மன்னிச்சிரு, உண்மையா சொன்னா என்னால தானே உனக்கு எவ்வளவு பிரச்சனை. நான் என்னை விடவும் நீ தான் ரொம்ப அதிகமா கைண்டா இருக்க. இடத்துல இப்படி சொல்லும் போது அவ நிறுத்த சொல்றான். இப்படிலாம் நீ சொல்லாத, உண்மையா சொன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கைண்டா இருக்கிறது நான் இல்ல நீ தான். நான் அந்த மங்கி பார்ல இருந்து விளையாடும் போது கீழே விழுந்தது என்னோட தப்பு தான். அப்படி இருக்கும் போதும் அங்க எனக்காக நீ ரொம்ப அழுத, எனக்காக எவ்வளவு கேரிங்கா இருந்திருக்க. நான் உன்னை ரொம்ப நெருக்கமா பார்த்திருக்கேன். அதே டைம்ல எனக்காக எவ்வளவு விஷயத்த நீ பண்ணவும் செஞ்சிருக்க, என் கூடயே இருந்திருக்க. அதனால நான் என்ன விருப்பப்பட்டேன்னா இந்த மாதிரி எப்பயுமே உன் சைடு இருந்து எனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்தனே. நான் உன்னை நேசிக்கிறத நிறுத்த மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன மாதிரி ஒருத்தி இருக்கா என்ன மறக்க மாட்டியோ. உன்னை விரும்புறத நிறுத்த மாட்டேன். எனக்கு சுபாருனா அவ்வளவு பிடிக்கும். அவர் அங்க பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கிறான். என்னைக்கு இவன் மீட் பண்ணாலும் நீலேருந்து இந்த விஷயத்த சொல்லி இருக்கா ஏன் தெரியல. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் ரியலைஸ் ஆகுது. அதாவது சுபாரு என்ன பண்ணுன்னு. இதனால அங்க உட்காந்து இருக்கும் போதே அப்படியே அவ கட்டி போச்சுன்னே சொல்றான். என்ன ஆச்சு சுபாரு? அதுவா, அன்னைக்கு நான் ரெண்டாரு கிட்ட சொன்னேன் நம்ம காருவை நீ மீட் பண்ணாத, அந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தியும் சொன்னேன், அதுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு. இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டான். உண்மையை சொன்னா இந்த மாதிரி எல்லாமே என் மேலதான் தப்பு. நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட கேட்டுக்கணும், அதுக்கப்புறம் அங்க சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அதே மாதிரி அவனை நீ எப்படி யோசிக்கிற? இப்படி கேட்கும் போது நம்ம ரெண்டாரோ பத்தி அவ சொல்றான். உண்மையை சொன்னா நான் அடிக்கடி அவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே டைம்ல அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் லவ் பண்றேன். அந்த இடத்துல நம்ம சுபாரும் சொல்றான். இன்னைக்கு அப்படி சொன்னோன்னே என்னையே நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதே டைம்ல நீ சொல்றல இந்த மாதிரி நான் கைண்டா இருக்கேன்னு, நான் உள்ளுக்குள்ள நான் கைண்டா இருக்கேனா அப்படின்னு நான் பார்த்தேன்னா நான் இன்னமும் அதே மாதிரி ஒரு கோலையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ பாக்குற அந்த கைண்டான சுபாரு அவளை நான் பார்த்து தன்னால லவ் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் என்னாலையும் உனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க முடியும். எப்பயுமே நான் உன் பக்கம் தான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திரும்பவும் எமோஷனலான சுபாருவை பார்க்க முடிஞ்சது. என்ன நீ சொல்லிருக்க? அந்த இடத்துல திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. அது நம்ம ஆளுகிட்ட இருந்து தான் வந்திருக்குமே. அதை பார்த்து அவ ஷாக் ஆகுறா. ஏன்னா அதுல நம்ம சுபாருவை பத்தி தான் அவன் கேட்டிருக்கானே. என்ன ஆச்சுன்னா சுபாரு தனியா பேசினால அன்னைக்கு எந்த விதமான கான்டாக்ட் இன்ஃபோ இருக்காது. சுபாருவை திரும்பவும் கான்டாக்ட் பண்ணோன்னு நான் அன்னைக்கு பேசினதோட நான் அப்படியே விட்டுட்டேன். ஐயோ, நான் இதை எப்படி அவகிட்ட சொல்றது? அப்படியே விட்டாலும் பிரச்சனை தான். அதனால எனக்கும் வேற வழி இல்ல. நான் நம்ம காரு கிட்ட தான் கேட்டாகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆளு மெசேஜ் பண்ணிருப்பான். அங்க டைரக்டா அவ கால் பண்ண அங்க பயங்கரமா பதறான். அங்க கால் அட்டன் பண்ணும் போதே சொல்றான், அம்மா ரெண்டாரோ என்ன ஆச்சு? அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ரெண்டு பேருமே ஷாப்ல மீட் பண்ணோம்ல. போனக்கப்புறம் சுபாரு இங்க வந்தா. சோ அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும். அங்க காரு சொல்லிடுறான், நீ கவலைப்படாத, அவ பக்கத்துல தான் இருக்கா, நான் போனை கொடுக்குறேன். என்னது பக்கத்துலயா? அந்த இடத்துல அதை பத்தி தான் அவன் பேசலான்னு போறான். அதுக்குள்ளேயே அவ சொல்றான், நாளைக்கு ஸ்கூலுக்கு அப்புறமா நீ ஃப்ரீயா? ஒரு இடத்துக்கு வா, நம்ம அங்க உட்காந்து பேசலாம். அந்த இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா அவ யூனிஃபார்மோட தான் இருக்கான். ஆமா, இந்த மாதிரி யூனிஃபார்மோட பேசுறது ஓகே தானா? இல்ல ஓகே தான், பரவாயில்ல, நம்ம பேசலாம். எதுக்காக நீ இங்க வர வச்ச என்ன? அது அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக தான் நான் பேசணும்னு வந்தேன். நான் நம்ம காருவை பார்க்கணும். அதுக்காக பர்மிஷன் உன்கிட்ட கிடைக்குமான்னு சொல்லி கேட்க தான் வந்தனே. நான் ஒன்னும் காரோட அம்மாவோ இல்ல பேரண்டோலாம் இல்ல. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அன்னைக்கு நடந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. நீ அவளை பத்தி ரொம்ப கவலைப்படுற. அதே மாதிரி அவ வர சொல்லிருப்பா நம்ம ஹீரோ கிட்ட, உன்னை புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அதனால பிரச்சனையும் வரக்கூடாது, தடையும் இருக்கக்கூடாது, இவளை இக்னோரோ பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்படி கேட்கறான். இப்படி அவன் கேட்டவனே நம்ம ரெண்டாரு கிட்ட அவன் சொல்றான், எதுக்காக திரும்பவும் கேட்கிற? ஆல்ரெடி உனக்கான பதில நீ அன்னைக்கே குத்துட்டல. அப்படி குத்துருக்கலாம். எனக்கு நல்லாவே தெரியும் அருவ நீ எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறேன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அடாரபிளாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கு. அதே மாதிரி நான் விரும்பல உன்னை நான் அவாய்ட் பண்ணுன்னு. டைம்ல உனக்கு காருனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. சோ அதுக்காக தான் டைரக்டா கேட்டுட்டேன். இது கேட்கும் போது அங்க நம்ம காரு கிட்ட அவ சொல்றான், ஏ காரு, நீ லவ் பண்ற அந்த பையன் உண்மையை சொன்னா ரொம்ப சாஃப்டியா இருக்கான்பா. அதே டைம்ல என்னை எல்லாருமே கைண்டா தான் ட்ரீட் பண்றாங்க. அதான் இது வரைக்கும் ஒரு முட்டாளா இருக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பால் நம்ம ஹீரோட மண்டையில அடிக்கும். அது ஒரு சாக்கர் பால் தான். அன்னைக்கு ஒரு பையனை பாத்திருப்பாங்களே கியோஸ்கேன்னு, அந்த பையன் தான் அங்க ஓடி வரான். அட பெரியாண்ணா, பெரியாக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் ஒன்னா இருக்கீங்க. அப்ப என்ன டேட்டிங்கா பண்றீங்க? இல்ல அப்படி இல்ல, அப்பனா நீங்க க்ளோஸா இருக்கீங்க, நல்லாவும் பேசுறீங்க, அப்பனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ? அங்க மத்தவங்களும் கூப்பிட கியோஸ்கே அங்க போயிடறான். சைடு அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, என்னது நல்ல ஃப்ரெண்ட்ஸா? கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் வரும் மாதிரி கண்டிப்பா என்னையே நான் லவ் பண்றதுக்கு. இந்த மாதிரி அந்த பையன் சொன்னால ஃப்ரெண்ட்ஸ்னு நல்ல சுபாரு அவங்க கேக்குறான், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? கேக்குறவன் ஆடி போயிடறான். என்னது நானா? என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இல்ல அது இல்ல, நான் சிதோரியில இருந்து வந்திருக்கேன். அது பிரச்சனையா இருக்காதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க பர்மிஷனையும் அவ குத்துறா. ஹீரோ காரை மீட் பண்ணிக்கலாமா? தூரத்துல மீட் பண்ற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? ஹீரோக்கும் புரியல எதுக்காக சடனா இவ இப்படி சொல்றான்னு. ஃப்ரெண்டா இருக்க வரை கேட்டால, இதனால அவன் கேட்கறான், ஏதாச்சும் ஆச்சா என்ன? உண்மையை சொன்னா அது ஒரு சீக்ரெட்டுப்பா.
நம்ம ரெண்டாரோ அவனோட குரூப் மெசேஜை பார்த்துக்கினே இருக்கான். ஏன்னா ஒரு நாள் ஆயும் அந்த குரூப்ல எந்த விதமான மெசேஜும் வரல, குவைட்டா இருக்கு. இதுக்கு ஒரு வகையில காரணம் நம்ம ரெண்டாரோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் ரெண்டாரோ கிட்ட அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீ ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன, உண்மையை சொன்னா நான் அவங்க கிட்ட சொல்ல விரும்பல அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அதனால்தான் இங்க வந்து அவங்க பேசலையோ அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி யோசிக்கும் போதே நம்ம காரு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஆமா சுபாருவை நீ மீட் பண்ணியா? மீட் பண்ண, அவகிட்ட நான் விஷயத்த பத்தியும் பேசினேன். அதே மாதிரி என்ன மனசுல நான் இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நானும் உண்மையை சொன்னா உன்னை வந்து கவலைப்பட வச்சிட்டல. உண்மையிலேயே நான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன். ஏன்னா நம்ம சுபாருக்கு என்னை பத்தியும் உன்னை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம உசாமே அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து சொல்றான், நீங்க கவனிச்சிங்களா அந்த இடத்துல என்னன்னு தெரியல, நம்ம ரெண்டாரோ ஒரு மாதிரி வியர்டா ஆக்ட் பண்ண இருக்கான். அந்த இடத்துல ரெண்டாருக்கு அவளுக்கும் எந்த விதமான விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்டே இல்ல, ஒரு மாதிரி தான் இருக்கானே. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவன் வந்து ஸ்டடின்னு வந்துட்டு அவன் ஷார்ப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்போர்ட்ஸ் மத்த விஷயம்லாம் வந்துட்டு ஆளு இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமாண்டா உசாமே, நீலாம் ஸ்டடியை பத்தி பேசுற பாத்தியா, மோனி பின்னாடி போயினே இருக்க. இப்ப அது ஒன்றும் முக்கியம் இல்ல, நல்லா பாருங்க வந்து இந்த மாதிரிலாம் இந்ததே இல்ல. ஈவன் கிளாஸ்ல கூட ஒரு நாள் முழுக்க அவன் இப்படிதான் இருக்கான். ஈவன் அவன் கிட்ட கேட்டாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான் அவன். அதனால என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம அவனை ஃபாலோ பண்ணணும். அடே உசாமே, நம்ம இப்படி ஃபாலோ பண்றது என்ன சரியா, அவன் மட்டும் ஃபாலோ பண்ணு, இது ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். என்னன்னு தெரியல, நம்ம ரெண்டாரோ ரொம்ப தூரமா போற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். கட்டத்துல அவன் வந்து ஒரு ஏரியாக்கு போறான். அங்க நம்ம கியூகா ஹைஸ்கூலோட பொண்ணுங்களை அவன் மீட் பண்றான். இதனால அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு கேஃபேக்கு வராங்க. அங்க வந்தோடனே நம்ம ஹீரோ சொல்றான், மன்னிச்சிருங்க நான் நிறையவே உங்களுக்கு கால் பண்ண நினைக்கிறேன், உங்களுக்கு தொல்லையா ஒன்றும் இல்லல. இல்ல உங்களை சந்திக்கும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆர்வத்துல இப்படி அவ சொல்லிடுறான். அட காரு இப்படின்னு தான் நம்ம சுபாரு யோசிக்கிறான். இந்த சைடு அங்க உசாமையும் மத்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் கடுப்பா இருக்கு. என்ன ஜெலஸா இருக்கிற ஃபீலிங்கா இல்ல என்ன இது, அவன் ஃபிளட் பண்ண இருக்கான். அட என்னடா உசாமி பண்ண இருக்க, வாட ஆர்டர் பண்ணலாம். எத்துல இவங்க ஆர்டர் பண்ணுறன்னு பேர்ல பயங்கரமா கத்தின்னு இருக்காங்க. அடி கம்முன்னு இருங்கடா, இல்லன்னா நம்ம மாட்டிப்போம். கியோக்கோ பொண்ணுங்க கூட இருக்கான், அது ஓகே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, சில்வர் ஏரோட இருக்கிற அந்த சுபாரு அந்த பொண்ணு கூட இவன் இருக்கான். முக்கியமா அவளுக்கு இந்த சிதோரி பசங்கனாலே சுத்தமா பிடிக்காது. சைடு சுபாரு சொல்றான், ஆமா நம்ம ஏன் சைலன்ஸான இடத்துல போய் பேசக்கூடாது, இந்த மாதிரி இடம் ஓகே தானா, ஒரு காரணம் இருக்கு, நான் எதுக்காக உங்களை இங்க வர வச்சேன்னா விஷயத்த பத்தி பேசணும் தானே. அன்னைக்கு லைப்ரரியில என் கூட இருந்த அந்த பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, பார்த்தமே அந்த பசங்க தானே. நான் உங்ககிட்ட உங்க ரெண்டு பேரை பத்தி எந்த விதமான விஷயத்தையும் மறைக்க விரும்பல. ஏன் அப்படி சொல்றேன், ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன், என்ன பார்த்தாலே மத்தவங்க வந்து பேச மாட்டாங்க, எல்லாருமே நான் அவாய்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி டைம்ல நான் ரொம்ப தனிமையில இருந்தேன். அந்த மாதிரி டைம்ல தான் நான் சிதோரிய ஜாயின் பண்ணினேன். அங்க எனக்குன்னு சில பேர் வந்து கிடைச்சாங்க. ஸ்டார்டிங்ல நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அவங்கலாம் ரொம்ப வியர்டானவங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். போக போக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, அவங்க ஒன்றும் வியர்டான ஆளுங்க இல்ல. எனக்கு வந்து துணையா இருந்தவங்களே அவங்க தான். அதாவது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவங்க. இங்க எப்படி உங்க ரெண்டு பேரையும் நம்புறீங்க, அதே மாதிரி நானும் அவங்கள நம்புறேன். அன்னைக்கு நம்ம காரு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா, எக்ஸாம்ல நான் பாஸ் ஆனேன். அன்னைக்கு நான் ஃபீல் பண்ண எதையுமே இன்னமும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அதனால என்ன மன்னிச்சிருங்க. இப்படி இந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது ரிஸ்க் வந்து இன்வால்வ் ஆகும். அதே டைம்ல இது ஷெல்ஃபிஷாவும் தெரியலாம், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அங்க காருக்கே பிரச்சனை இல்லாத போது எனக்கும் பிரச்சனை இல்ல. சொல்ற விதத்திலேயே தெரியுது நீ எந்த அளவுக்கு சின்சியரா இருக்குன்னு. அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே டைம்ல அவங்க மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா எங்களுக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு, நாங்களும் அவங்கள நம்புறோம். ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், தயாரா இருக்கும். என்ன சுபாரு, இதுக்கு அவர் ரொம்ப வெக்கப்படுறான். அங்க ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். இந்த சைடு இது எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்களும் கேட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போகும்போதே நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்றும் இல்ல. பின்னாடியே சுபாருவும் சொல்றான், உங்களுக்கு அப்புறமா டைம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா அவங்கள, நான் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு அவங்க கிட்ட தப்பா நான் பேசிட்டேன் கண்டிப்பா. ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, அட ஃபைனலி ரெண்டாரோ உன்னை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு மிச்சம் பேசலாமா. நான் வாட்டி ஏதோ ஜூனியர் பசங்க கிட்ட ஏதோ பிரச்சனையை உருவாக்கி இருக்க போல. ரெண்டாருக்கும் தெரியல இவங்க என்ன பேசுறாங்கன்னு. காரு சைட்ல பார்த்து சொல்றான், அங்க பாரு. அப்புறம் தான் ஆளுக்கு புரியாவது, ஸ்டார்டிங்ல ஒரு பையன் அடிக்க வந்திருப்பான்ல, அந்த பையனோட கேங் தான். அவன் பயந்து போய் இப்ப ஆளுங்களை பேக்கப்பா கொண்டு வந்திருக்கான். அங்க பின்னாடி போலான்னு பார்த்தா பின்னாடியும் ஆளுங்க வந்துடுறாங்க. என்ன ஆச்சு, உன்னை பார்த்தா அந்த மாதிரி பையன் தான் எனக்கு தெரியுது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டாரும் அந்த மாதிரி பையன்ல ரொம்ப நல்லவன். அட பாருங்கப்பா பின்னாடி யாரு இருக்கா, யோகா ஸ்கூலோட அந்த பொண்ணுங்களா, உங்களா பணக்கார பொண்ணுங்களாச்சே, உங்களுக்கு பிரச்சனை ஏன் கூட தானே, வந்து நம்ம தனியா பேசலாம், அவங்கள போக விடு வீட்டுக்கு. அப்படியெல்லாம் பண்ணா ஃபன்னா இருக்காது, உன் கூட பேசிட்டு அவங்க பக்கம் தான் நெக்ஸ்ட். அந்த இடத்துல பின்னாடியே சுபாருவோட முடிய ஒரு பையன் தோறான். உடனே உசாமி தட்டி விடுறான், அம்மா உசாமி நீ வந்து இங்க என்ன பண்ற, நாங்க வந்து இந்த விஷயத்த பாத்துக்கிறோம், நீ அந்த பொண்ணுங்களை சேஃபா கொண்டு போ. என்ன சரி, நீங்க வந்தக்கப்புறம் உங்களுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறேன். ஆமா யாரா இந்த 3 பசங்க, அந்த இடத்துல சாக்குவும் பின்னாடி போய் சொல்றான், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானோ, ஒரு கோலம் மாதிரி பின்னாடி இருந்துட்டு ஆளுங்களை கொண்டு வந்திருக்கீங்களோ, இன்டர்வுக்கான நிலைமை தான் உங்களுக்கும் ஆக போகுது. அவன் மண்டையில இருக்க காயத்தை நீங்க பாத்தீங்களா, அது என்ன சொல்ல இருக்க, காயத்தை பத்தி நம்ம ஆளுங்க கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிருப்பான்.
இருப்பான். இந்த கியோகோ பொண்ணை காப்பாத்தலான்னு போனா அதுக்காக ஒரு காயம் உருவாச்சு மண்டையில. பின்னாடி இது கேட்கும் போது யூரிட்டாக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அவன் மண்டையில காயம் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானா? இந்த சீன்லயே பயங்கரமான சண்டை இருப்பது. இந்த சைடு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, நல்லதானே நீங்க டேஞ்சர்ல மாட்டிக்கினீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகேவா? சொன்னா அவங்கள பத்தி கவலை இல்ல, ஏன்னா மத்தவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. யூரிட்டாவும் கால் பண்ணி கேட்கறான், என்ன ஆச்சு, உங்களுக்கு எதுவுமே ஆகல, நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? உண்மையை சொன்னா அதை நான் கேட்கணும். இல்ல இங்க எல்லாமே ஓகே தான், அவ்வளவுதான், நாங்க வீட்டுக்கு போறோம், ஃபெஸ்டிவல் வேற நாளைக்கு இருக்கு, அதனால நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கட் பண்ணிடுறான். ஹீரோவும் சொல்றான் அவங்களுக்கு எதுவுமே ஆகலையா. இந்த சைடு அவங்க எல்லாருமே காலி. அதுக்கு காரணமும் நம்ம யூரிட்டா தான். நான் ஆளு பார்க்க சைலண்டா இருக்கான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். யூரிட்டா நீ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க. சொன்னா இது மேல எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா எப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஹெல்ப் பண்ணணும், அப்பயே அவனோட நிலைமையை நான் மோசமாக்கி இருக்கணும். அந்த இடத்துல அந்த பசங்க கிட்டயும் வந்து சொல்றான், வாங்கினக்கு அப்புறமாச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொல்ற மாதிரிலாம் ரெண்டாரோ இல்லவே இல்ல, ரெண்டாரோ பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்ல, ரெண்டாரோ தான் ரொம்ப கூலான பர்சன். இதே மாதிரி அவன் போக ஆரம்பிச்சுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நாளைக்கு ஃபெஸ்டிவல் எப்படி போகுமோன்னு. இடத்துல மேட்சும் ஆரம்பிக்குது. நம்ம ஆளாலியா அங்க எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஒரு சைடு அந்த விஷயத்தையும் அவன் யோசனை இருக்கான், அதனால கேம்ல அவனால ஃபோக்கஸ் பண்ண முடியல. மத்தவங்களும் வராங்க, இன்னமும் ரெண்டு மேட்ச் தான்டா, எனக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும், பிச்சிங்கன்னு அற்புதமா பண்ண, இல்லைன்னா நம்ம தோத்து போயிருப்போம், கூடிய சீக்கிரம் நம்ம ஜெயிக்கிறோம், அந்த ஐஸ்கிரீமை தட்டி தூக்குறோம். இடத்துல ரெண்டாரும் நேத்து நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறான். அங்க சாக்குவும் கேட்கறான், ஆமா மத்தவங்களாம் ஓகேவா, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்க எல்லாருமே ஓகே தான், ஒண்ணுமே சொன்னா நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும், ஏத்தனமா நேத்து ஃபாலோ பண்ணிட்டோம். அடி என்னது ஃபாலோ பண்ணீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கூட நீங்க வந்தீங்களா என்ன? அங்க இதை கேட்கும் போது அவங்க ஓடியே போயிடறாங்க. அங்க சாக்கு தான் மன்னிப்பு கேட்கறான், நான் மன்னிச்சிரு, நாங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்க கூடாது, அதே மாதிரி அன்னைக்கு உன்னை தப்பா வர சொல்லிட்டேன், அதுக்காகவும் மன்னிச்சிரு, நான் உன்னை புரிஞ்சுக்கல, என்னோட கான்வர்சேஷனை கேட்டேன், அதனால தப்பு எல்லாமே ஏமலதான் புரியவுது. இல்ல அப்படி இல்ல, உண்மையை சொன்னா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுல அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்கறாங்க. அங்க நேத்து நான் அந்த விஷயத்த பத்தி அவன் சொல்றான், நான் எதிர்பார்க்கல நீ வந்து அப்படி சொல்லுவேன்னு, நான் வந்து இந்த விஷயத்த திரும்பவும் உன்கிட்ட ரிப்பீட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன், உன்னை யூரிட்டா யுசாமே உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப நம்புறேன். அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நீ அவங்க கிட்ட சொன்ன என்னால எக்காரணத்து கொண்டோம் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள விட முடியாதுன்னு. ஆனா அடிக்கடி நீ ரொம்ப சீக்கிரமா உன்னை பிளேம் பண்ணிக்கிற, சொன்னா அவளைக்கும் நான் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அதையும் நான் யோசிச்சிருக்கணும். கேட்கும் போது நம்ம ரெண்டாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு நம்ம சாக்குவும் யூரிட்டாவும் அதை பத்தி தான் பேசுறாங்களே, மனுஷரா நான் சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் என்ன பண்றது, வாய் தவறி நான் சொல்லிட்டேன். அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருப்பாங்களா, இதை பார்க்கும் போது இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீன்லயே மேட்ச் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குல்ல, அதனால மேட்சை நல்லாவே ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஒரு பாலும் வரும், எல்லாருமே நம்ம ரெண்டாரோவை நம்புறாங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டாரோ ஒரு பயங்கரமான ஷாட் அடிக்கிறான், அந்த பாலா அது எங்கேயோ போகுது, நம்ம ஹீரோ அங்க ஜெயிக்கவும் செய்யறான். அதை பார்க்கும் போது அவங்களோட டீமுக்கு அவ்வளவு சந்தோஷம், ரெண்டாரோன்னு அப்படியே கட்டி பச்சுக்கிறாங்க. இதையும் போட்டோ எடுத்து டீச்சர் கிட்ட காட்டுறாங்க, பாருங்க டீச்சர் அவங்க வந்து சாதிச்சிட்டாங்க. எங்க இருக்குது, அது வந்து உண்மையிலேயே ஒரு கிரேட்டான விஷயம் இல்ல. இடத்துல உசாமே அழுவுறான், அடே உசாமே நீ வந்து அழுவாதரா, விடு, உசாமே என்னால் தான், இல்லைன்னா ஐஸ்கிரீம் நம்ம எல்லாருமே அட சாப்பிட்டு தாண்டா இருக்கோம், அப்புறம் என்ன, அது ஒன்னும் விஷயம் இல்ல, காசு கொடுத்து நம்ம சாப்பிடுறோம், சிங்கன்னா ஒழுங்கா பண்ணியிருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா. அந்த இடத்துல இப்படி ஆள் அழுவுறால, இதனால கடைக்கார அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு டயோக்கி அதை வேணா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தரேனே. அங்க இது கேட்கிற எல்லாருக்குமே சந்தோஷம். அங்க உசாமையும் சொல்றான், அடுத்த வாட்டி நம்ம எல்லாருமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும், காய்ஸ் உங்ககிட்ட டைம் இருக்கா? நெக்ஸ்ட் சைன்ல அவங்க எல்லாருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அங்க எல்லாரோட பேரையும் அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல உசாமையும் இந்த இடத்த பார்த்து யோசிக்கிறான், இது வந்து ஸ்கூல்ல கம்பேர் பண்ணா ரொம்ப தூரமா தான் இருக்கு, அதுக்காக தான் இங்க வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் அவ எதுக்கு வர சொன்னு சொல்றான், நேத்து நடந்த விஷயத்துக்கு ரொம்ப நன்றி, எங்களை நீங்க காப்பாத்துனீங்க, அது பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம் தான், அதே மாதிரி எவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, அது பரவாயில்ல இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டக்குனே முடிஞ்சிச்சு, அதனால நாங்க சீக்கிரமாவே வந்துட்டோம். சரி அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அது வந்து எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு, ஆனா கடைசியில நாங்க தோத்து போயிட்டோம் தெரியுமா? அப்படியா, ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. அந்த இடத்துல கிஃப்டா நிறையவே பொருளையும் தராங்க. இதை பார்க்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சுபாரு லைப்ரரியில கத்தி விட்டுருப்பால, இந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறான், என்னை மன்னிச்சிருங்க, அன்னைக்கு உங்களை யாரும் கூட எனக்கு தெரியாது, நான் வந்து அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப அதிகமா உங்களை கத்தி விட்டுட்டேன், என்ன சொல்ல இருக்கீங்க, இந்த மாதிரி அந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் கூட இல்ல. என்னப்பா நான் ஒண்டிதான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் இல்லையானே, ஒரு மாசம் முன்னாடி ஆச்சு அந்த விஷயம்லாம், அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அங்க சாக்குவும் சொல்றான், என்ன மன்னிச்சிரு, நானும் தான் அன்னைக்கு ரொம்ப அதிகமா உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருக்க
இருக்கக்கூடாது. அட சாக்கு, என்ன உனக்கு இந்த மாதிரி சைடெல்லாம் இருக்கா? அங்க சுபாருக்கும் பிளஷ் ஆகும். சுபாரு கிட்ட அவ சொல்றான், சீக்கிரம் சுபாரு, இதுதான் வாய்ப்பு. அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிற விதமா ஒரு பொருள் அவ கொண்டு வந்திருக்கா. அதுவும் ஸ்வீட் தான். இதை அவங்க வாங்குறாங்க. அது பார்த்தா ரொம்ப விலை உயர்ந்த ஸ்வீட் போல. இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்ல. இவள கடைசியா பார்த்தது இது எங்களுக்கா? இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இதனால அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயத்தையும் அவங்க டிசைட் பண்றாங்க, நம்ம கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கு, டெசர்ட் பார்ட்டியை நம்ம ஏன் கொண்டாடக்கூடாது? கண்டிப்பா அங்க சுபாருவும் சொல்றான், ஆனா நான் வந்து கியோகோல இருந்து வந்திருக்கேன். ஏய் போதும், இந்த மாதிரி எத்தனை வாட்டி தான் அதையே சொல்ல இருப்பேன். இந்த மாதிரி எங்களுக்கு அதை பத்தி எந்த விதமான கவலையும் இல்ல. உண்மையை சொன்னா சிதோரி பசங்க, அதாவது எங்களை தான் கியோகோ வந்து ரொம்ப வெறுக்கும். அதனாலயே நாங்க தூரத்தை மெயின்டைன் பண்ணுவோம். அதுவும் எதுக்கு? அதுவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நாங்க மெயின்டைன் பண்றது. அதனால எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம். திரும்ப நீ சொல்லாத, இந்த மாதிரி நான் கியோக்கல இருந்து வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரி இந்தா இதை எடுத்துக்கோ. இந்த இடத்துல அவ எடுத்துக்கிறா. இப்பதான் நம்ம சுபாருக்கு அங்க எல்லா விஷயமும் புரியுது. இது வரைக்கும் நம்ம சிதோரி பசங்களை பத்தி இந்த அந்த தப்பான எண்ணம் அது வந்து இப்பதான் எனக்கு போச்சு. நானும் எதோ தப்பாலாம் யோசிச்சேன். ஆனா எதையுமே நம்மளோட கண்ணால பார்க்காத வரைக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால எல்லாத்தையுமே நம்மளோட கண்ணாலையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அங்க போறாங்க. போகும்போதே சுபாருவை கூப்பிடுறான், சுபாரு இங்க வரீங்களா? ஸ்வீட் எல்லாம் எங்க வாங்கினீங்க? யூரிட்டா அத்த விஷயம் உங்களுக்காக ட்ரீட் வைப்பான். வாய்ப்பு இல்ல, வேணா சொல்லாதீங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா ஆயிட்டாங்க இவங்க ரெண்டாரும். போற வழியில அங்க சொல்றான், நீ எனக்கு ஸ்டடி பண்ண ஹெல்ப் பண்ண இல்லையா? அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் ரீபே பண்ணணும்னு ரொம்ப யோசிச்சேன். இதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் உனக்காக பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒன்னா போகணும். இதுக்கு நம்ம ரெண்டாரை ஒத்துக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஒரு விஷயத்த நம்ம ரெண்டாரை யோசிக்கிறான். இடத்துல உசாமே சொல்லிருப்பான், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கடா, கரெக்டா அப்படியே நீ சொல்லிட்ட. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்னு ரொம்ப மாறிட்ட தெரியுமா? அன்னைக்கு உசாமி அப்படி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம காரு தான். இப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ட்ரெயின்லயும் ரொம்ப ஆளு நர்வஸா இருக்கான். பக்கத்துலயே ஒரு பையனும் பொண்ணும் டேட்டிங்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அங்க இதை கேட்டோன்னே நம்ம ஆளுக்கா நம்ம போறதோ டேட்டிங்னு ஒரு சைடு தோணும், இன்னொரு சைடு இல்லன்னு அவன் யோசிக்கிறான். வெளில வந்து பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே ட்ரெயின் தான். ரெண்டாரும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல, ஒரே ட்ரெயின்லயா நம்ம வந்தோம். சரி ஏதோ ஒண்ணு, நான் சொன்னதுக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவங்க வந்திருக்க இடம் அது வந்து அக்வாரியம் தான். அங்க ஏகப்பட்ட மீன்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கு. நான் சின்ன பொண்ணா எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது நான் வந்தது. அப்படியா? நானும் அந்த டைம்ல தான் வந்தேன். டைம்ல நான் பெரிய மீனை தேடி தான் போவேன், இந்த ஷார்க் எல்லாம். அப்படியா? சரி நம்ம என்ன பண்ண போறோம்? அதுவா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு டால்பின் ஷோ பார்க்கணும்னு. அது 3 மணிக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த சீ லைன் ஷோ அதையும் எனக்கு பார்க்கணும். தெரியலையே இந்த மாதிரி டைம் இருக்குமான்னு. இப்படி அவ இன்னோசென்ட்டா இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு சிரிப்புது. கவலையே படாத, நம்ம போலாம். ஆனா ரெண்டாரோ, நீங்க போக வேண்டிய அந்த இடம்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் பார்க்கணுமோ கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதை கேட்கிற நம்ம காருக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். அங்க இருக்கிற நிறையவே வித்தியாசமான மீன், பெரிய மீன் இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்க ஒரு கிளவுன் ஃபிஷ்ஷும் இருக்கும். ஏய் ரெண்டாரோ, அதை பாத்தியா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ரெண்டாரோ ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக அங்க தேங்க்ஸ் சொல்றான். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உன்னாலதான் இப்போ ஒன்னா இருக்காங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அது வந்து எப்படி போச்சு? அதை பத்தி நீ எனக்கு சொல்ல மாட்டியா? டைம் வந்து இருக்கு, நீ அதை பத்தி சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். இதை கேட்கும் போது அதை பத்தி அவன் சொல்றான். டைமா இது இன்னமும் ஏதோ 5 நிமிஷமோ தான் ஏதோ இருக்கும். அதனால அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான். சைடு அவ போட்டோ எல்லாம் பார்த்து யோசிக்கிறான். இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இந்த விஷயம் இதெல்லாம் எனக்கு பொக்கிஷம் மாதிரி. இந்த சைடு நம்ம ஹீரோ கொஞ்சம் கவலைப்படுறான். ஏன்னா அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணா, நான் காரும் என்ஜாய் பண்ணலான்னு தெரியல. அதனால யோசிக்கிறான் நம்ம காரும் என்ஜாய் பண்ணலாம் இல்லையான்னு. ஆனா ஒரு சைடு நான் பார்த்த வரைக்கும் அடிக்கடி அவ ஸ்மைல் பண்ணா. இப்போ கண்டிப்பா அவ என்ஜாய் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் வரான். அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு அவ புடிச்சுன்னு இருக்கான். ஆமா என்ன ஆச்சு? இது தெரிஞ்சு இவளோட ஃபேமிலியை இவ தவற விட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் இவளோட ஃபேமிலியை ஒண்ணு சேர்க்க கூடாது? நான் காரு, நீ வந்து ஆசைப்பட்ட அந்த விஷயம் பரவாயில்ல, நம்ம வந்து இவளோட ஃபேமிலியை ஒண்ணு சேர்க்கலாம். இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட அவளோட பேரை அவ கேட்கிறான். ஆமா உன்னோட பேரு என்ன? என்னோட பேரு மீகா. அப்படியா? என்னோட பேரு காரு. இவரு ரெண்டாரோ. அங்க கியூட்டாவ ரென்னு சொல்றான். என்னது ரென்னா? இதுக்கப்புறம் அங்க காரு சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் நம்ம மீகாவோட அம்மாவையும் அப்பாவையும் தேடுறேன். நான் நம்ம ரெண்டு பேருமே தேடினா தனியா வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். அங்க உட்காரும் போது இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, நான் தான் உங்க டேட்டை நாசமாக்கிட்டேன். என்னது டேட்டா? டேட் எல்லாம் நாங்க பண்ணல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்ல கப்புள்ஸா எனக்கு தெரிஞ்சீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, டைக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம டைக்கி இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து கிண்டர் கார்டன்ல என் கூட ஒன்னா படிப்பான். அதே மாதிரி ஃபாஸ்டா ஓடுவான். கி பால் எல்லாம் அவன் பயங்கரமா வித்தியெல்லாம் காட்டுவான். அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னைய அறியாம நான் ஸ்மைல் பண்ணுவேன் தெரியுமா. எனக்கு அவனை அவ்வளவு பிடிக்கும். அப்படியா? உனக்கு ரொம்ப அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அதேதான். எப்படி தனியா பெஞ்சிருப்பானா, நம்ம ரெண்டாரம் எப்படி ஷார்க்க பாக்குறேன்னு போயிருப்பான். அதே மாதிரிதான் இவளும் அப்படியே தனியா பெஞ்சிருப்பான். இப்படி எல்லாம் அங்க பேசும்போது நல்ல வேலை
மேல நம்ம காரு வந்து கொண்டு வந்துடுறான். அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தோன்னே அப்படியே அவ கட்டி பிடிக்கிறான். இல்ல வேலைமா உனக்கு எதுவுமே ஆகல, நாங்க என்னவோ ஏதோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம். அவங்க 2 பேருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. என்னோட பொண்ணு உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இல்ல உண்மையா சொன்னா நான் அவ கூட பேசுறதுல ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்க மீக்காவும் கிட்ட வந்து சொல்றான், ரென் நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்கல. உண்மையா சொன்னா நீங்களும் காரும் ஒரு பெஸ்டான கப்புள்ஸா இருப்பீங்க விட்டா. இதை கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆல்ரெடி ஒரு விஷயத்த அவ சொன்னா, டைக்கு எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அதனாலேயே பேசும்போது நான் ஸ்மைல் பண்ணுவேன். அதுக்கே நம்ம ஆளு யோசிச்சான் இதே மாதிரிதான் காரு அடிக்கடி பண்ணுவானு. இப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி அவன் யோசிக்கிறான். காரும் சொல்றான், திரும்பவும் தனியா பெஞ்சிடாத என்ன. கண்டிப்பா. காரும் சொல்றான், ஷோ முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வா நம்ம வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்ல உனக்கு டைம் இருந்தா நைட் ஷோவை நம்ம பார்க்கலாமா. இதுக்கு அவ ஒத்துக்கிறா. அங்க அதையும் அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு ஷோ. இவள பார்த்ததை விட கிட்ட பாக்குறது ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. அங்க காரும் தேங்க்ஸ் சொல்றா, ரொம்ப நன்றி, எதிர்பார்க்கல நீ இதுக்கு ஒத்துப்பேன. அதே மாதிரி நான் ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணேன், அதுக்காக எனக்கு எவ்வளவு விஷயத்த நீ பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். இடத்துல ஏன் தெரியல அந்த சின்ன பொண்ணு சொன்ன விஷயம் தான் ஞாபகம். சொன்ன மாதிரியே தான் இப்போ அவ ஸ்மைல் பண்ணிருக்கா. எனக்கு இது வரைக்கும் ஒருத்தங்க மேல இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்ல, எல்லாமே ஒத்து போகுது. அதே மாதிரி அற்புதமான சீன்ல இருந்து என்னோட கண்ணை என்னால எடுக்க முடியல அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா அங்க சொல்றான். எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. நம்ம உசாமையோட தலையும் நஞ்சு போச்சு, சாக்ஸும் நஞ்சு போச்சு. இதனால உசாமே ரொம்ப கடுப்பா இருக்கான். எரிட்டாக்கும் அங்க ரெய்னி சீசன் பிடிக்கல. அடே இப்பதான்டா ரெய்னி சீசனே ஆரம்பிச்சது. அதெல்லாம் இருக்கட்டும், ரெண்டாரோ அவன் வந்து எங்க போனா அவன் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள நம்ம ரெண்டாரோவே அங்க வந்துடுறான். அங்க ரெண்டாரோ குட் மார்னிங் சொல்றான். ஆனா அவங்களோட கண்ணுக்கு ஆளு டெரரா இருக்கான். உண்மையிலேயே ரெண்டாரோ நார்மலா தான் இருக்கான். அங்க ஃபுல் யூனிஃபார்ம் ஏன் போட்டிருக்கன்னு கேக்குறாங்க. நீயும் வேற யூனிஃபார்ம்ல போட்டிருக்க, அதுக்கு காரணம் சம்மர் வந்து இன்னமும் ஸ்டார்ட் ஆகல, இந்த கிளைமேட்டுக்கு குளிரும் இல்லையா, அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். அந்த இடத்துல நம்ம ரெண்டாரோ பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா ரெண்டாரோ ஏதோ ஒன்றை மறைக்கிற மாதிரி இருக்கு, ஏத்து விஷயமா இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவன் மறைக்க மாட்டான், ஏதாச்சும் சொல்லணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு சொல்லுவான். அங்க ரெண்டாரோவும் சொல்றான், உண்மையா சொன்னா நாங்க 2 பேரும் அன்னைக்கு அக்வேரியம்க்கு போனோம், அந்த விஷயம் என்னோட மண்டையில இருந்து வெளியில போகவே மாத்து. ஒரு சைடு இவங்க வந்து கியோக்கோ பொண்ணுங்களை பத்தி பேசுறாங்க. அங்க இவங்களோட யூனிஃபார்ம் வந்து மாறி இருக்குல்ல, அப்ப அவங்களதும் மாறி இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் காரு பத்தி யோசிச்சு பாக்குறான். அங்க இப்ப அவன் என்ன பண்ணிருப்பான், கண்டிப்பா சுபாரு கூட பேசிக்கின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலிங் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா என் மேல கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குது. இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு அங்க உசாமி கூப்பிடுறான். ரெண்டாரோ ரெண்டாரோ. அங்க ரெண்டாரோ திடீர்னு அங்க எழுதுக்கிறான். என்ன விஷயம்னா, மித்தம்க்கு அப்புறமா சும்மா வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம், அதனால ஒரு கேங்கா நாங்க எல்லாருமே உன்னோட பிளேஸுக்கு வரலான்னு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம ரெண்டாரோவும் யோசிக்கிறான், இதுக்கு முன்னாடி என்னோட பிளேஸுக்கு வந்தது இல்ல, அதே மாதிரி என்னோட ஃபேமிலியை பத்தியும் தெரியாது. ஒரு சைடு அவனுக்கு பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வருது. ரெண்டாரோட ஃபேமிலி கேக் ஷாப்பை ரன் பண்ணா, இது வந்து அவனுக்கு சூட் ஆகல, இப்படி சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஆனா அப்படியெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அங்க இப்படி இவன் மும்முரமா யோசிக்கிறத பார்த்து நம்ம உசாமி அங்க கத்துறான், அடே ரெண்டாரோ நம்ம மனுத்துறான், நான் ஏதாச்சும் தப்பா சொன்னா நம்ம வந்து என்னோட இடத்துக்கே போலாம், இல்ல பரவாயில்ல நம்ம சாட்டர்டே என்னோட இடத்துக்கே போகலாம். அங்க இதை கேட்கிற பசங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு அங்க எல்லாருமே ஒத்துக்கலாங்க போகலான்னு. சீன்ல கேக் ஷாப்பை பார்த்தோன்னே அப்படி வியந்து போறாங்க. ரெண்டாரோ நீ ஏன்டா சொல்லவே இல்லை இது முன்னாடியே, வீடு வந்து ஒரு கேக் ஷாப்புக்குள்ளேயா இருக்கு, உண்மையிலேயே வேற லெவலு, கேக் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஷேப்லயும் இருக்கு, புட்டிங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, வீட்டுக்கு போகும்போது நான் வாங்கலான்னு இருக்கேன். உண்மையா சொன்னா பாஸ்ட்ல சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏய் ரெண்டாரோ இதெல்லாம் உனக்கு சூட்டே ஆகாது, ஆனா அவங்கள மாதிரி ஒன்றும் இவங்கெல்லாம் இல்லவே இல்லை, நான் தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிச்சு இவங்க கூட கம்பேர் பண்ணிருக்கேன். அங்க ரெண்டாரோட அம்மாவும் வராங்க. அவங்க கூட அவங்க பேசுறாங்க, நீங்க தான் ரெண்டாரோட அம்மாவா, உங்களோட முடி ரொம்ப கூலா இருக்கு, தேங்க்ஸ் எங்களை இங்க வர வச்சதுக்கு, அது பரவாயில்ல இருக்கட்டும். அங்க கிஃப்டையும் அவங்க தராங்க, இது உங்களுக்காக தானே, நீங்க வந்து உள்ள போங்க, உங்களுக்காக நான் ஏகப்பட்ட லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உள்ள என்ஜாய் பண்ணுங்க. அங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா தெரியுறாங்க. அவங்க போனக்கு அப்புறம் உள்ள வேலை செய்யற மத்தவங்க கிட்டயும் அவங்க சொல்றாங்க, இங்க வந்து நான் கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமா போறேன். அம்மா என்னாச்சு மேடம், நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா தெரியுது. அதுவா, உண்மையா சொன்னா நம்ம ரெண்டாரோ இருக்கால அவனோட ஃப்ரெண்ட்ஸை இன்னைக்கு வர வச்சிருக்கான். அட இது வந்து உண்மையிலேயே ரேரான விஷயம் ஒண்டி இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அவன் இப்படி பண்ணிருக்கான். இந்த சைடு அவங்க வீடை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. மேல சும்மா அற்புதமா இருக்கு எல்லாமே. அங்க சோஃபாலாம் அவங்க உட்காரலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இதுக்குள்ள அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அட ரெண்டாரோ கொஞ்சம் எப்படிக்கா வரது ஒரே ஒரு செகண்ட். அங்க போய் பார்த்தா நம்ம காரு வந்திருக்கா. அட காரு நீ நான் மனத்துல நான் உன்னை இன்டர் பண்ணிட்டேன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கீழே காரு வந்து கேக் வாங்கலான்னு வந்தா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்களே, இவங்க ஜாயின் பண்ணா உனக்கு பிரச்சனை இல்லையா, காரோட ஃப்ரெண்டும் வந்திருக்கா. அங்க சுபாரு ரொம்ப நர்வஸா இருக்கா. அங்க சுபாரு கிட்டயும் அவங்க சொல்றாங்க, காரோட ஃப்ரெண்டுனா கண்டிப்பா நீயும் கியோக்கோ ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நன்றிமா, என்னோட பையன் கூட
கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு. இந்த இடத்துல நம்ம ரெண்டாரோ காரோ பார்க்கும்போது அதே வியர்டான ஃபீலிங் வருமா, அதனால அவன் ரொம்பவும் வெக்கப்படுறான். அங்க இதை பார்த்து அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. உங்களுக்கு விஷயம் நல்லாவே புரியுது இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ஒத்துன்னு. இதனால அவங்க லஞ்சை ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா, அங்க டீ இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்து தரியா. இந்த மாதிரி விஷயத்த ஒரு சைடு பண்றாங்க. இந்த சைடு காரு கேக்குறான், ஆமா என்னோட அவுட்ஃபிட் கரெக்டா இருக்கா, நான் வேற ஏதாச்சும் கியூட்டரா போட்டிருக்கணுமா, அதே மாதிரி என்னோட ஹேர் ஸ்டைல் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இல்ல நீ கியூட்டா தான் இருக்க, அட நான் உண்மையிலேயே சீரியஸா இருக்கேன். ஒரு சைடு காரு பத்தியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் யோசிக்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாருமே இங்க வரது. அதுக்கப்புறம் அவங்க சமைச்சு தராங்க, எல்லாமே அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதை பார்க்கும் போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது அம்மா வந்து இதுல நிறையவே எஃபர்ட் போறாங்கன்னு. அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை வருமா, இதனால அவங்க சொல்லிட்டு போறாங்க, பசங்களா நான் கொஞ்சம் ஷாப்புக்கு போகணும், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஏதாச்சும் வேணும்னா தயங்காதீங்க, அதே மாதிரி நீங்க தாராளமா என்னவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க. அந்த இடத்துல அவங்க போனக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கேக்குறாங்க, ரெண்டாரோ நான் வந்து உன்னோட போட்டோ பார்த்தேன், அதுல உன்னோட பிரதர்லாம் இருந்தான், அப்போ நீ வந்து டை அடிக்கல, டை அடிக்கிறதும் காது குத்துனதும் இது வந்து நீ எப்போ பண்ண ஆரம்பிச்ச, அது நான் 7th கிரேட்ல பண்ணேன். அதுக்கான ரீசன் அவங்க கேக்குறாங்க, ஆமா எதுக்காக நீ அப்படி பண்ண, அது அந்த அளவுக்கு நல்ல ரீசனா இருக்காது, இந்த அளவு நான் சொல்லி ஆகணுமா என்ன. இந்த இடத்துல எல்லாருமே கியூரியஸா இருக்காங்க. உங்க காரும் சொல்றான், நானும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதனால நம்ம ஹீரோ அந்த ரீசனை பத்தி சொல்றான், நான் சின்ன பையனா இருக்கும் போது காது குத்திக்கினா இந்த மாதிரி முடிய டை பண்ணீங்கன்னா கூலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், அதனால தான் நான் இப்படி பண்ணனே. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உண்மையிலேயே இது ஒரு நல்ல ரீசனா தான் எனக்கு தெரியுது. ஆனா அப்படியெல்லாம் இல்ல, உண்மையை சொன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. என்னோட ஸ்கூல் வாழ்க்கை அது வந்து ஃபன்னாகவும் போகல. ஒரு நாள் என்னோட பேரண்ட்ஸ் கேக் ஷாப்புக்கு ஏத்துன்னு போனாங்க. அந்த கேக் ஷாப்பை வந்து ஃபாரினரால ஓன் செய்யப்பட்ட ஒரு கேக் ஷாப்பு கடை தான். ஷாப்ல எனக்கு கேக்கும் கொடுத்தாங்க. எனக்கு அவளைக்கும் அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்தா அது அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருந்தது. அதே டைம்ல அந்த இடத்த பார்க்கும் போது உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. இப்பதான் நான் வந்து உள்ள பார்த்தேன், உள்ள ஒரு பர்சனும் சிரிச்சிங்கனே பேசின்னு இருந்தாரு. அவரு முடிக்கலரும் அவரு காது குத்துன அந்த விஷயம் அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அவரு வந்து ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சாரு. அதனால நான் யோசிச்சேன், கண்டிப்பா என்னோட வாழ்க்கையும் ஒரு நாள் அந்த மாதிரி மாறும்னு. அன்னைக்கு நான் டிசைட் பண்ண, போற வழியில எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன், அப்படியே நான் டை பண்ணிக்கலாமா, அதே மாதிரி காது குத்திக்கலாமான்னு. அந்த டைம்ல எங்க அம்மா வந்து ஒத்துக்குனாங்க. நான் வந்து ரொம்ப சந்தோஷமானேன். ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த டைம்ல என்னோட ஒப்பீனியனை அவங்க ஏத்துக்குனாங்க. அதனாலேயே சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமானேன். ஆனா நான் எப்போ என்னோட முடிய கலர் பண்ணணும் அப்பத்துல இருந்து கூட பேசுவாங்கன்னு நினைச்சா என்னை விட்டு எல்லாருமே தள்ளி தான் போக ஆரம்பிச்சாங்க. நானும் அவளைக்கும் கண்டுக்கல, இந்த மாதிரி இவங்க பேசுனா என்ன பேசலனா என்னன்னு. நானும் அவளைக்கும் யாரையுமே கண்டுக்காம இருக்க ஆரம்பிச்சேன். ஈவன் மிடில் ஸ்கூல்ல எல்லாருமே என் கூட ஐ கான்டாக்ட கூட பண்ண மாட்டாங்க. அட நீங்க ஏன் கம்முன்னு ஆயிட்டீங்க, நான் என்ன உங்களோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டேனா என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லல. அங்க ஒசாமே சொல்றான், ரெண்டாரோ நீ வந்து அப்பத்துல இருந்து இப்போ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்க, அதே மாதிரி தான் இப்பவும் நான் இருக்கேன். அங்க இதை கேட்கிற உசாமே சொல்றான், உண்மையே சொல்ல அந்த ஆளுங்களை நீ கண்டுக்காத, உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவே நானா இருந்தா கண்டிப்பா உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன். நான் உண்மையிலேயே நீ ரொம்ப அமேசிங்கானவன். அங்க காரும் வந்து சொல்றான், உண்மையை சொன்னா உசாமி சொன்ன விஷயம் கரெக்டு தான், நானும் அப்போ உன்னை மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பா உன் கூட ஃப்ரெண்டா இருப்பேன். அங்க உசாமிக்கு மத்தவங்க எல்லாருக்குமே காரு சர்வ் பண்றா. அங்க எவ்வளவு விஷயத்த இவங்க சொன்னது எல்லாத்தையுமே ரெண்டாரோட அம்மாவும் கேட்டிருக்காங்க. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க ரெண்டாரோட அம்மாவும் டை பண்ணிக்கிறாங்க. ரெண்டாரோக்காக அவங்களும் காது குத்திக்கிறாங்க. அங்க காது குத்திக்கும் போது பயப்படுறாங்க. ஆனா எப்படியோ அவங்க அதை பண்ணிக்கிறாங்க. நான் யோசிச்ச மாதிரி இது எனக்கு அந்த அளவுக்கு வலிக்கல. அங்க இன்னொருத்தரும் இருக்காரு, அவரு ரெண்டாரோட அண்ணன் தான். போட்டோல உசாமி பார்த்த அதே அண்ணன் தான். ஆமா என்ன விஷயம், ரெண்டாரோக்காக தான் இப்படி பண்றீங்களோ. உண்மையை சொன்னா அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு ரெண்டாரோ அழுதுங்கனே வந்து சொன்னா எல்லாமே அவனோட தப்பு தான். இதுக்கு மேலேயும் நான் யாரையுமே ஃப்ரெண்டாக்க விரும்பலாமா அப்படின்னு அவன் மனசு உடைஞ்சு போய் அங்க கேட்டான். அங்க எனக்கும் என்ன பண்ணும் தெரியல. அன்னிலேருந்து அவன் வந்து அவளைக்கும் அவனுக்குன்னு எதுவுமே கேட்கல. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அவன் வந்து கேட்டான், இந்த மாதிரி முடிய டை பண்ணும் காது குத்திக்கணும்னு. சோ என்னாலையும் மறக்க முடியல. அவனுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு, பிசினஸ் விஷயமா தான் நான் அங்க போனேன், கண்டிப்பா இப்படி கேட்டா ஹர்ட் ஆகும்னு. ஆனா அப்படி இருந்தோம் வந்து கேட்டான், என்னாலையும் நோ சொல்ல முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அதுக்காக நான் ஒத்துக்கினேன். உண்மையை சொன்னா உன்னை வச்சு அவனை கம்பேர் பண்ண அவளைக்கும் அவனுக்கு பெருசா எதுவும் தேவைன்னு இல்லை. எனக்கு நல்லாவே புரியுது இதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னு. இது எதுக்குன்னா அவனுக்கு முன்னாடி பண்ணா அவனுக்கு வந்து பயம் இருக்காது இல்லையா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அதே டைம்ல அவன் சின்ன பையன் தான், அவன் ஆசைப்படுற விஷயத்த அவன் பண்ணலாம்.
அதே மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவனை கேர் பண்ணிக்கிற மாதிரியும் அவன் கூட இருக்கிற மாதிரியும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு கிடைப்பாங்க. அங்க அதே மாதிரி தான் நம்ம ரெண்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாரோ கூட ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. அங்க ரெண்டாரோட அம்மாவும் கேட்கறாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்றீங்களே, இந்தாங்க கேக்க வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அம்மைக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். அதை அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்றாங்க, நீ இது அப்புறமா நம்ம சாப்பிடலாம், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸையும் தரேன். அங்க அவங்க போகும்போது நம்ம ரெண்டாரும் பின்னாடி சொல்றான், அம்மா ரொம்ப தேங்க்ஸ் இப்படி சொல்லிட்டு அவன் போறான். அங்க ரெண்டாரோட அம்மாக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல பசங்களும் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. நம்ம உசாமி அங்க கேம்ல ஜெயிச்சுக்கினே இருக்கான். நம்ம ஹீரோ காருவை பார்த்து சொல்றான், நான் எதிர்பார்க்கல, வந்து கேம்ல உண்மையிலேயே அற்புதமா இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கேம்லாம் ஒன்றும் நான் விளையாட மாட்டேன், என்னோட ஃபேமிலி கூட நான் அப்பப்போ சில டைம் விளையாடுவேன், அதனால தான் செகண்ட் பிளேஸ் நான் வந்தேனே. அங்க உசாமியும் ரெண்டாரோ கிட்ட கேட்கறான், ஆமா நீ வந்து ஷாப்ல உதவியெல்லாம் பண்ணுவியா? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். அப்பனா சம்மர்ல பிஸியா இருப்பல? இல்ல அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு பிஸியான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஏன் நம்ம எல்லாருமே வெளியில சுத்தக்கூடாது? என்ன பிடிக்கும்? பீச்சு, ஃபயர் ஒர்க்கு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பனா பர்ஃபெக்ட். இதுக்கு நம்ம சுபாருவையும் நம்ம காருவையும் கூப்பிடலாம். இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா நம்ம சுபாரு சொல்றான், சம்மருக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வருமே, அதுக்கு நம்ம வர படிக்கணும். கேட்டோடனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா எக்ஸாம்னா அவனுக்கு ஆகவே ஆகாது. எல்லாருமே அங்க சாக்க பாக்குறாங்க, ஏன்னா அவன் தான் ஏதாச்சும் சொல்லி தருவான். இதனால ஆளே கொஞ்சம் கஷ்டப்படுறான். என்னது திரும்பவுமானு காரும் சொல்றான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஏன் குரூப்பா படிக்க கூடாது? அந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அங்க நம்ம உசாமே பயங்கரமா ஆர்டர் போடுறான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு. அடி உசாமே, நீ வந்ததே லேட்டு, என்ன நீ நிறைய சாப்பிட போறியா என்ன? அட என்ன நீங்க இந்த மாதிரி அதான் மன்னிப்பு கேட்டல, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதனால நான் சாப்பிட்டாகணும். அம்மா நீங்க ரெண்டு பேரும் எதுவும் ஆர்டர் போடலையா? இதோ பாக்குறேன், நான் வந்து சாண்ட்விச் ஆர்டர் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். உங்க காரும் யோசிக்கிறான், எனக்கு என்ன ஆர்டர் போடுறதுன்னே தெரியல. ரெண்டாரோ நீங்க வந்து என்ன ஆர்டர் போட போறீங்க? எனக்கா இது வந்து டேஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்படியே அவங்க சந்தோஷமா இருக்காங்க. உசாமியும் சொல்றான், இன்னைக்கு நிறைய சாப்பிடுறோம், நிறைய படிக்கிறோம். அடுத்த சீன்லயே அங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அங்க படிக்கலான்னு போனா அங்க உசாமிவை நம்ம சுபாரு பார்க்க சொல்றான். ஆளை பார்க்கணுமே, ஆளு பயங்கரமா அங்க தூங்கி வழியிறான். நம்ம உசாமிக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் படிக்க மாட்டான். எப்பயுமே நைட்டு மிட் நைட்டு இந்த மாதிரி டைம்ல தான் ஆளு படிக்கவே செய்வான். புரிஞ்சுக்கிற நம்ம காரும் அங்க சொல்றான், உசாமி நம்ம ரெண்டாரோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, லிமிடெட் எடிஷன் டிஷ் இருக்கு, அதை நம்ம ஒரு கோலா வச்சுக்கலாம். அப்படி பண்ணா நம்மளுக்கு இன்னமும் மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகும். சாப்பாடுனா ஓகே தான், நான் கண்டிப்பா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இவங்களை பாருங்க, இவங்க பண்ற விஷயம் அது அம்மாவும் புள்ளியும் பண்ற மாதிரி இருக்கு. ஏய் ரெண்டாரோ, உங்களுக்கும் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க, எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். இல்ல இந்த மாதிரி நானா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஹேய் காரு, உங்களுக்கு தெரியுமா நம்ம ரெண்டாரோ இருக்கான்ல, அவன் எப்பயுமே லஞ்ச் பிரேக்ல தான் படிப்பான். அடி ஏன்டா அதெல்லாம் சொல்லிருக்கீங்க? உண்மையா சொன்னா என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, ஏன்னா எல்லாரும் மேலேயும் ரிலே ஆனா அவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் இருக்க விரும்பல. கண்டிப்பா அந்த விஷயம் தெரியலனா காரும் கிட்ட வரேன். சரி கண்டிப்பா நீ வரணும். அங்க உசாமியை காட்டுறாங்க. உசாமிக்கு அங்க படிப்பு மண்டேலயே இல்ல. இதை பாக்குற சுபாருவும் சொல்றான், ஆமா என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? அது இருக்கட்டும், உங்க கையில என்ன நோட்டது? இது என்னோட ஹோம் இருக்கு, இது என்ன அநியாயத்துக்கு பெருசா இருக்கு, எங்கள்தெல்லாம் தின்னா இருக்கு, அதனால தான் நான் கேட்கறேன். இந்த மாதிரி நோட் புக் என்னோட செகண்ட் இயர்ல வந்துச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாரோ அங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இருப்பான். அங்க அவனுக்கு டவுட் வருமா? காரு கிட்ட அவன் கேட்கறான். காரு ரொம்ப சீரியஸா அதை பார்த்துன்னு இருக்கான். அவளோட முகமும் ரொம்ப அழகா இருக்கும். அட என்ன மன்னிச்சிருங்க, நான் கவனிக்கல. காரு ஃபோக்கஸா இருக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை வச்சுப்பாளா? இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை நான் பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடியும் அவன் அந்த மாதிரி வச்சிருக்கா. என்ன மன்னிச்சிரு, திரும்ப ஒரு முறை உன்னால சொல்லி தர முடியுமா? கண்டிப்பா, இதை வந்து இப்படி பண்ணணும், இப்படிதான் இதை ஆரம்பிக்குமே. பாருக்கு ஒரு விஷயம் எப்படி பண்ணணும்னு அங்க தெரியல. இதனால நம்ம காரு கிட்ட கேட்கலான்னு போறான். ஆனா காரு ஆல்ரெடி பிஸியா இருக்கா. ஆமா என்ன ஆச்சு சுபாரு, ஏதாச்சும் பிரச்சனையா? அது இந்த செம்ம எப்படி போடணும்னு எனக்கு தெரியல, அவ்வளவுதானே, இந்த மாதிரி நான் பாக்குறேன், கொண்டாங்க. ஆனா ஆளுக்கு அவனோட மேக்ஸே தெரியாது, இதுல சுபாருவோட மேக்ஸ் வரையா? மண்டியே வெடிக்கிற மாதிரி ஆளுக்கு இது. அட இது என்ன இலவை இது? இதை பார்க்கும் போது ஏதோ ஸ்பெல்லாம் எழுதி வச்ச மாதிரிலாம் இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல. அங்க சாக்கு ஒரே செகண்ட்ல அதை சால்வ் பண்ணி தரான். இதை பாக்குற அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அடே சாக்கு, நீ வந்து நம்மளோட ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்க? கியோகோவோட ப்ராப்ளத்தையும் நீ சால்வ் பண்ணிட்ட, நீ உண்மையிலேயே ஜீனியஸ். ஆமா சாக்கு, நீங்க என்ன ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டேஜியா? உண்மையா சொன்னா அந்த மாதிரிலாம் இல்ல, அது வெறும் ஒரு ப்ராப்ளம், நான் ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஆனா சாக்கு, நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், நல்ல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுது, ஆனா நீ எக்ஸ்பிளைன் பண்ற அந்த விதம் அதுதான் எங்களுக்கு மண்டையிலேயே ஏற மாட்டேன். இங்க ரெண்டாரோ கிட்ட கேட்டாலும் அதே விஷயத்த தான் சொல்லுவானா? இதனால ஆளு கடுப்பாயிரான்.
அவங்க 2 பேருக்கும் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருக்கு புரியல. தியா அவங்க 2 பேருக்குமே புரியல. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னா நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும், எங்களுக்கு தான் அது புரியல. அங்க இதே மாதிரி அங்க ரொம்ப ஜாலியா போகுது. அங்க டெஸ்ட்டுக்கான டைம் வருமா, அங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. இதனால அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அங்க உசாமையெல்லாம் ஆளு துள்ளி குதிக்கிறான். அங்க இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை அவனுக்கு. ஒரு சைடு ரெண்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க புத்தி கேட்கறாங்க, ஆமா எப்படா நீங்களாம் எப்படா பாஸ் ஆகுறீங்க, நாங்க ஃபெயில் ஆயிட்டோம், இதுக்கப்புறமும் நாங்க நிறையவே ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும், நாங்க இப்படி பாஸ் ஆனோம்னா எங்களுக்கு ரொம்ப திறமசாலியா இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கிடைச்சாங்க. அங்க இதை கேட்டோடனே நம்ம சாக்கு தான் ஹெல்ப் பண்ணிருப்பான் அப்படின்னு அவன் கிட்ட போறாங்க. டீச்சரும் வராங்க. டீச்சரும் இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஒருத்தங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. சில பேர் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டீச்சரை வந்து அங்க விட்டு குத்துறாரு. ஏன்னா அடல்ட்டா இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு டைம் வந்து நிறையவே இருக்கும். டைம் இருக்கும் போது உங்களோட பாஸ்ட்டை நீங்க யோசிச்சு பாப்பீங்க, நம்ம ஸ்கூல்ல அப்படி பண்ணோம், இந்த மெமரிஸ் பத்தி எல்லாம் யோசிக்கும் போது அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால இந்த வாட்டி நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா சார் ஸ்டடி அதெல்லாம் படிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான், ஆனா எப்பயுமே நம்ம படிச்சுக்கினே இருக்க முடியாது, அதனால இந்த வாட்டி என்ஜாய் பண்ணுங்க, உங்களோட மெமரிஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அங்க இதை கேட்கிற எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆனா டீச்சர் கடைசியா ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. யார் ஃபெயில் ஆனாங்களோ அவங்க சம்மர்லயும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணோம். ஐயோ டீச்சர் நீ ஒரு டீமனியா உண்மையிலேயே. நெக்ஸ்ட் சீன்ல எங்க போலான்னு அவங்க டிசைட் பண்றாங்க. ஒருத்தன் என்னன்னா கரோக்கிக்கு போகலாம்னு சொல்றான், அப்புறம் வேற எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்றான். அங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது பவுலிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லா இருக்கு, இதனால அங்கேயே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அங்க போகும்போது நம்ம ரெண்டாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே ஒன்னா இருக்காங்க, முக்கியமா சந்தோஷமா இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் காரு தான். காருவை இவன் எப்போ மீட் பண்ணணும், அப்படியே என்னோட வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுச்சு. அந்த இடத்துல இவங்க போகும்போது ஸ்டைல பாக்குறாங்க. கியூக்க பொண்ணுங்களும் போறாங்க. அந்த இடத்துல அவங்கள பார்த்தோன்னே உசாமே பயங்கரமா கத்துவானா, வாயை போத்திடுறாங்க, அடி கம்முன்னு. அங்க போற அந்த சில்வர் ஹேரோட இருக்கிற அந்த பொண்ணு அவ தானே உசாமேவா நீங்க அரைஞ்சா, அட அதை பத்திலாம் நீங்க ஏன் பேசுறீங்க, அது அவளுக்கும் பெரிய விஷயம் இல்ல. அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு அவ தான் அன்னைக்கு கேட்டு கிட்ட வெயிட் பண்ணா. இப்போ யோசிக்கிறேன் அவ யாருக்காக வெயிட் பண்ண இருக்கா. நம்ம ரெண்டாரோவும் அங்கேயே பார்த்துன்னு இருக்கான். ஹே ரெண்டாரோ என்ன பார்த்துன்னு இருக்க, வா நம்ம போகலாம். போற வழியில நம்ம ரெண்டாரோ கிட்ட அவன் சொல்றான், ஹே உனக்கு காருவை பிடித்திருக்கு அதானே, என்னது இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும், ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், முன்னாடி போறாங்களே உங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். கேட்கிற ரெண்டாரோக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு. அங்க முன்னாடி போற அவங்களும் சொல்றாங்க, உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தான், அவனை நம்ம கண்டுக்க வேணாம், எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம போயினே இருக்கலாம். அப்பதான் ரெண்டாரோ யோசிப்பான், நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாதுன்னு, கவலைப்படாத, சர்ப்ரைசிங்கா பிளானிங் ஏதாச்சும் பண்ணுனா சொல்லு, நான் உனக்காக பண்றேன். அங்க இதனால மத்தவங்க வந்து இழுத்துன்னு போயிடறாங்க. ஏய் ரெண்டாரோ நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கும் எந்த விதமான விஷயத்தையும் கேட்டுக்கல இப்படின்னு அவங்க போறாங்க. அங்க ரெண்டாரோக்கா இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா காருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு பயம் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அங்க கேம் விளாடுறாங்க. உசாமே அசால்ட்டாவே ஜெயிக்கிறான். இதுக்கப்புறம் அங்க சாக்கு தான் விளாடணும், சாக்கு தோத்து போவான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அசால்ட்டா ஆளு ஜெயிக்கிறான். இவன் ஹேண்ட்ஸமா இருக்கான், படிப்பு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் இவன் செம்மையா இருக்கான். எல்லாம் அநியாயமா இருக்கு. அடே என்ன பேசின்னு இருக்கீங்க, நம்ம எல்லாருமே ஒரே டீம், நீங்களே இப்படி பண்ணக்கூடாது. கடைசியா நம்ம ரெண்டாரோ தாங்க விளாடணும். ரெண்டாருக்கு ஆல்ரெடி அந்த விஷயமே ஒரு மாதிரி தோணிங்கன்னு இருக்கு. அதனால அதை பத்தி ஆளு யோசிக்கிறான். அங்க சரியா விளையாட கூட முடியல, தோத்து போறதுதான் மிச்சம். அவ்வளவுதான், ரெண்டாரோ தான் நாளைக்கான லஞ்சை வாங்கி கொடுக்கணும். ஆனா நம்ம ரெண்டாருக்கு தோத்து போனது கூட அவளுக்கும் பெரிய விஷயமா தெரியல. முக்கியமா அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான். எல்லாருமே இதுக்கு என்ன பத்தியும் காருவை பத்தியும் டேட்டிங் பண்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு இன்னமும் புரியல ஒருத்தங்களை டேட்டிங் பண்றதுன்னா என்னன்னு. எனக்கு அவளோட ஸ்மைலே அங்க போதும் தான். இப்படி யோசிக்கும் போது யூரிட் அவன் ஜூஸை கொண்டு வந்து தரான். இந்த அப்படி உண்மையா சொன்னா அவளைக்கும் அவனை கண்டுக்காத உசாமே வந்து தெரியாதனமா தான் அப்படி கேட்டுட்டான். சாமி அதை டீப்பாலாம் யோசிச்செல்லாம் கேட்கல. என்னாச்சு ரெண்டாரும் நிறையவே நீ முழுங்கிட்டே என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சடனா இந்த மாதிரி கேட்டா இப்படி ஆகாம வேற என்ன ஆகும். அது இருக்கட்டும் யூரிட்டா, உனக்கு வந்து தெரியுமா இந்த டேட்டிங்னா என்னது? உண்மையா சொன்னா என்கிட்ட எந்த விதமான க்ளூவும் இல்லை அது நான் என்னதுன்னு. ஏன் அப்படி சொல்றேன், ஏன்னா நான் இது வரைக்கும் டேட்டிங் பண்ணதில்ல, நானும் ஒண்டி இல்ல, இதுக்கப்புறமும் யாருக்கிட்டையும் அதை பத்தி கேட்காத. உன்னை பூச்சி வச்சு கேள்வி மேலே கேள்வியா கேட்பாங்க, யார் அந்த பொண்ணு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு. அதனால கேட்காம இருக்கதே நல்ல விஷயமா இருக்கும். அப்படி நீ கேட்டாலும் கண்டிப்பா இதே பதில் தான் அவங்க கிட்டயும் வரும். ஏன்னா என்னமா தான் யாருக்கிட்டையும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. யாரு டேட்டிங்க்கு போனாலும் ஆப்வியஸா அது ஃபர்ஸ்ட் டேட்டிங்கா தான் இருக்கும். அதனால தெரியாமலே அவங்க அந்த ஃபீலிங்கை அனுபவிப்பாங்க. அதே மாதிரி ரெண்டாரோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த டைம் உன்னோட மனசு விட்டு என்கிட்ட பேசுற, இப்போ நீ ரொம்ப ஓப்பன் ஆயிட்ட. நம்ம சாக்கு வந்து ரொம்ப வெறியா இருக்கான் நம்ம உசாமி மேல. நான் உன்னை வந்து அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கிட்டான்ல, அதனால நம்ம வந்து அவனை உடைக்கணும். அவன் ஆப்போசிட் டீம்ல இருக்கான், அவனை தான் லஞ்சை வாங்க வேணும் நம்ம. அதனால அவங்க ஒரு பிளானை போட்டு பங்கமா
பயங்கரமா மேட்சை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஆளு குளிச்சுட்டு வரும்போது மெசேஜ் மேல மெசேஜ் ஆகுது. உசாமே தான் ஆளு பண்றான். நம்ம ஆளுங்க பயங்கரமா விளையாடுனால உசாமே ஆப்போசிட் டீம்ல இருந்திருப்பான். லஞ்ச் அவன் தான் வாங்கி தர மாதிரி இருக்கு. அதனால கதறான் இப்போ என்ன பண்றதுன்னு. ஆமா, சம்மர் பிரேக்ல நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சம்மர் பிரேக்ல காரு கூட ஒன்னா இருக்கலாம்னு யோசிக்கிறான். ஒரு சைடு நம்ம காரு தாங்க படிக்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணிருப்பான். இதுக்கு ரீபே பண்ற விதமா இதையும் அவன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இது ரெண்டு யோசிக்கும் போது ஒரு மெசேஜ் வரும். அது சுபாரு கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. என்ன மன்னிச்சிரு, நான் திடீர்னு இப்படி மெசேஜ் பண்ணிட்டேன். ஒரு விஷயத்த சொல்லணும் தான் மெசேஜ் பண்ணேன். என்னன்னா காரு கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்ல மாட்டா. அதனால தான் நானே உன்கிட்ட சொல்றேன். இந்த மாசம் 22 வருதுல, அன்னைக்கு நம்ம காரோட பர்த்டே. என்னது உண்மையாவா? 22ஆ? ரெண்டாரோக்கா அங்க சுத்தமா புரியல. ஏன்னா காரோட பர்த்டே வேற வரப்போகுது. இந்த டைம்ல பிரசன்ட் வேற ஏதாச்சும் தரணுமா? அங்க ஆளு யோசனையா இருக்கான், என்ன கொடுக்கணும்னு தெரியல. நான் சுபாரு திடீர்னு மெசேஜ் பண்ணா வர 22ஆம் தேதி அவளோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டான். நான் அவளைக்கும் வெளியில ஃபேமிலி கூட எல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்ல. அதனாலே எனக்கு தெரியல அவளுக்கு என்ன பிரசன்ட் கொடுக்கறதுன்னு. காருக்கு என்னென்ன பிடிக்கும் அது எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், காருக்கு கேக்குனா அவ்வளவு பிடிக்கும்னு. ஆனா உண்மையை சொன்னா காரை பத்தி எனக்கு இன்னமும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் தெரியல இப்படி நான் அவளை பத்தி யோசிக்கும் போது என்னோட லவ் அது அவளை நோக்கி இன்னும் அதிகமாயினே இருக்கு. அங்க டீச்சரோ திடீர்னு பயங்கரமா கத்துறாங்க. ஹேய் ரெண்டாரோ, நீ என்ன பண்ணிருக்க? மரியாதையே எழுதுக்கோ. பேஜ் 122ல 5வது லைனை நீ படி. அதே மாதிரி உன் முன்னாடி இருக்க அந்த தூங்க மூஞ்சி உசாமி அவனே எழுப்பிடு. அடே உசாமி, என்ன பண்ணிருக்க? எழுந்துக்கூடா. ஆனா இதோ ஒண்ணு 22 வரை வரப்போகுது. இன்னமும் தெரியல அவளுக்கு என்ன பிரசண்டா தரதுன்னு. கேக்கே தந்துடலாமோ? இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க அம்மா கிட்டே அவன் டைரக்டா கேக்குறான், அம்மா இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல கேக்கா இருக்கா அவங்க கிட்ட? அப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம கடையில இருக்க கேக்கெல்லாம் நல்ல கேக் இல்ல அப்படின்னு சொல்றியா? இல்ல, நான் ஒன்னும் அப்படி சொல்லல. காருக்கு நம்ம ஷாப்னா அவ்வளவு பிடிக்கும். அதனாலயே கேக் அப்பப்ப வாங்குவான். அதனால காருக்கு அவளோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கேக்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னது, என்ன ஆச்சு? இந்த மாதிரி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆசைப்பட்டது அது ஒரு நார்மலான விஷயம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். அதுதான் ஒரு ஸ்பெஷலான கேக்குனா நீ எதுக்கு கேக்க செய்யக்கூடாது? நீங்க என்ன சொல்றீங்க? என்னால எப்படி கேக்க செய்ய முடியும்? கிச்சன்ல அடிக்கடி நீ ஏகப்பட்ட உதவி எல்லாம் எனக்கு பண்ணிருக்க. நீ பாத்துருக்க மாட்டியா எல்லாத்தையும்? பார்த்தது வேற, உருவாக்குறது வேறமா? அப்படின்னா உன்னோட அப்பா கிட்ட தான் உதவி கேட்கணும். அவரு கிட்ட வேணா கேளு இந்த மாதிரி கேட்க செய்யணும்னு. அதுக்குள்ள டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம ரெண்டாரோட அப்பா தான் அவரு அங்கேயே மயங்கிட்டாரு. அங்க இதனால அவங்க 2 பேரும் தான் கொண்டு சோஃபால படுக்க வைக்கிறாங்க. நம்ம ரெண்டாரோட அம்மாவும் சொல்றாங்க, நீ ஏன் அவர்கிட்டயே டைரக்டா கேட்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு நீ சொன்னா கண்டிப்பா அவரு ரொம்ப சந்தோஷமாவாரு. கேள. அது இல்ல, கேட்கலாம். ஆனா அவரோட முகத்தை பாருங்க, அவரே சரியா தூங்கதில்ல. வேலை வேலைன்னு இந்த கேக்கையே அவரு செஞ்சுன்னு இருக்காரு. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அப்பாவுக்கு கேக்குனா அவ்வளவு பிடிக்கும். அதனாலதான் இந்த ஜாபை அவர் அவ்வளவு விரும்பி பண்ணுவாரு. ஆனா ஒரு சைடு அவரோட முகத்தை பார்க்கும் போது கேட்கணுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அம்மா சொல்றதுனால அங்க கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறான். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல எல்லாருமே அங்க வந்திருப்பாங்களே வீட்டுக்கு. அந்த டைம்ல கேக் எல்லாத்தையுமே உருவாக்குனது அவங்க அப்பா தான். அதுக்காக ஆளு தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். அங்க ரெண்டாரோட அப்பாவுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட அவன் டைரக்டா கேட்டுறான், அப்பா எனக்கு கேக்கு செய்ய சொல்லி தர முடியுமா? என் ஃப்ரெண்டு பர்த்டே இப்போ வரப்போகுது. அதுக்காக நான் செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு புரியுது நீங்க ரொம்ப பிஸின்னு. இருந்தாலும் சரி ரெண்டாரோ, உனக்கு எந்த மாதிரி கேக் வேணும் அதாவது சொல்லு. அது நம்ம ரெண்டாரோக்கா அங்க ஒண்ணுமே புரியல இவரு என்ன கேக்குறாருன்னு. ரெண்டாரோ, நான் என்ன சொல்றேன்னா அந்த கேக்கு யாரு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற அதை சொல்லு. இதனால நம்ம கார்வை பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ கிட்ட இருக்கும் போதெல்லாம் ஏன் தெரியல நான் நிறைய வாட்டி என்னையே நான் காப்பாத்திக்கினா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அது போக நான் எப்படி இருக்கணும் அப்படியேதான் அவ என்னை பார்க்க ஆசைப்படுறா. அதே மாதிரி நான் என்ன ஆசைப்படுறேன்னா அந்த கேக்குனால அவ சந்தோஷமாகணும். அவ அந்த கேக்குக்காக என்ன பாராட்டணும். ரெண்டாரோ, எல்லா விஷயமும் எனக்கு புரியுது. அவளோட பர்த்டே அது எப்போ? வர 22 அப்பதான் அவளோட பர்த்டேவே. அப்படியா? இன்னமும் ஒரு 2 வாரம் கிட்ட இருக்கு. அதனால வா, நான் உனக்கு ஸ்பெஷலான ட்ரைனிங்கை கொடுக்குறேன். என் கூட ட்ரைனிங் இருக்கும் போது நீ கண்டிப்பா அந்த கேக்கு செய்யறதுக்கு கட்டுப்ப. இந்த அரைகுறையா வர கேக்கு அதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. அதுக்கு ரெண்டாரும் ஆர்வமா ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. நம்ம ரெண்டாரோ ரொம்ப ஆர்வமா அந்த ட்ரைனிங்கை பண்றான். கேக்க அவன் உருவாக்குறான். சில டைம் அது நாசமாயுது. இருந்தாலும் ஸ்கூல்ல கூட அதை பத்தி தான் யோசிச்சுங்க இருக்கான். இதே மாதிரி நல்லா அவன் கேட்க செய்யறான். அடுத்த நாள் ஆகுது. எல்லாருமே அங்க வராங்க. பிடிக்கான பீரியடும் வருமா. நம்ம ரெண்டாரோவை அவங்க எழுப்புறாங்க. நம்ம ரெண்டாரோட நிலைமையே மோசமா இருக்கு. அம்மா ரெண்டாரோ, உனக்கு என்ன ஆச்சு? அது நான் சரியா தூங்கல. நான் கேக்க செஞ்சுக்கினே இருந்தேன்னா அதான் இப்படி இருக்கு. நீ செஞ்சு கேக்கா கண்டிப்பா எனக்கு வேணும் ரெண்டாரோ. பிடி பீரியடுக்கு வர முடியும்ல. உன்னோட நிலைமையை பார்க்கும் போது இல்ல ஓகே தான். இந்த மாதிரி நான் மூஞ்ச கழுவிட்டு வரேன் கைஸ், நீங்க போங்க. ஒரு சைடு அவங்க யோசிக்கிறாங்க, கேக் செய்யாது அது ஈஸியா தானே இருக்கும். ஹீரோ போற வழியிலேயே முட்டிப்பானா? பார்த்தோன்னே அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இல்ல
அது வந்து கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம காருவை காட்டுறாங்க. அங்க எல்லா பொண்ணுங்களும் அங்க தேங்க்ஸ் சொல்றாங்க. நான் காரு தான் நிறைய பொண்ணுங்களுக்கு ஸ்டடீஸ்ல அங்க ஹெல்ப் பண்ணிருப்பா. உன்னோட பர்த்டே 22 வருது. அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம். ஆனா பின்னாடி இதெல்லாம் சுபாருவும் கேட்பாளா. இதனால சுபாரு அவங்க சொல்றான் நம்ம 22க்கு முன்னாடி அதை செலிப்ரேட் பண்ணலாமா, ஏன்னா 22 அப்போ நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருக்குப்பா, எங்களுக்கு அது ஓகே தான், நாங்க ஹாப்பியா ஒத்துப்போம், ஆனா காருக்கு அது ஓகேவா? எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஒத்துக்கிறேன் இப்படின்னு அவ கியூட்டா சொல்றான். அங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. காரு நீ பண்ணது அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கும் போது அங்க சுபாரு வழியா ஒரு மெசேஜ் வந்திருக்கும். வந்து எதுவும் கேட்கலையா அவகிட்ட டைம் மெசேஜ் எதுவும், இப்போ நீ அங்க வர போறேன்னு. நான் சுத்தமா மறந்து போயிட்டேன். அங்க நான் ஃபர்ஸ்ட் காருக்கு மெசேஜ் பண்ணோம். அங்க காரு இருக்கும் போது காருக்கு ஒரு மெசேஜ் வருது. ரெண்டாரோ இந்த வர 22 அன்னைக்கு நீ ஃப்ரீ தானா, ஏன்னா நான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், பிளான் இருந்தா பிரச்சனை இல்ல, நம்ம உன்னோட ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்க மாத்திக்கலாம். ரெண்டாரோட மெசேஜை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் இந்த காரு சொல்றா நான் ஃப்ரீ தான், நம்ம மீட் பண்ணலாம் அன்னைக்கு. நல்ல விஷயம், அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்க ஆசைப்படுறேன். காரு ஒரு சைடு யோசிக்கிறான், என்ன இது 22 அந்த டேட்டை மீன் பண்ணி சொல்றான். இவனுக்கு அப்ப என்னோட பர்த்டே பத்தி தெரிஞ்சிருக்குமா என்ன? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் என்ன மீன் பண்ணி சொல்றான். ஒரு சைடு நம்ம சுபாருக்கு அவ கால் பண்றா. சுபாரு கிட்ட பேசும் போதும் அங்க வார்த்தையே வரல. என்ன ஆச்சு, நீ பேசுற விதத்திலேயே புரியுது நீ அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு. ஆமா சுபாரு, இதுக்காக நீ இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்ன, இது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும், நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவ அப்படின்னு தான் நான் பண்ணனே. நான் ஏன் இப்படி பண்ணனா, நீ உனக்கு பிடிச்ச பர்சனை பத்தி என் கிட்ட பேசுவல, அப்ப எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால அப்புறமா என்ன ஆச்சு அதை பத்தி எனக்கு சொல்லு. என்ன? கண்டிப்பா. அடடே நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ரெண்டாரோ என்னோட பர்த்டே அன்னைக்கு வர போறான் மீட் பண்ண, அப்போனா நான் அன்னைக்கு என்ன போடுறது? நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரெண்டாரோ காட்டுறங்க. அந்த நாள் அன்னைக்கு பக்காவா ஆளு கேக் எல்லாம் உடைச்சு அங்க பயங்கரமா அவன் ரெடி பண்றான். அங்க கேக் ரெடி ஆயிடுது. ஆனா ரெண்டாரோ ரொம்ப நோவஸா இருக்கான். ஏன்னா நம்ம ரெண்டாரோட அப்பாவும் அங்க என்ன சொல்ல போறாரு அது வந்து தெரியல. பரவாயில்ல, இந்த கேக்க உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்க. அங்க ரெண்டாரோக்கு இதை கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஆளு கத்துறான். ரெண்டாரோ நீயும் ரெடி ஆகணும் இல்லையா, ரெடி ஆகு, பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் உனக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்கிறேன். ரெண்டாரோ போகும்போதே தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். ஹேய் இப்பெல்லாம் ரெண்டாரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் போல திரும்பவும். ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான். அப்புறம் அவன் ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு அவளைக்கெல்லாம் அவன் வந்ததே இல்ல. அந்த இடத்துக்கு ரெண்டாரோவே டக்குன்னு தான் வந்திருப்பான். காரு ஆல்ரெடி வெயிட் பண்ண இருக்கான். ஆமா காரு, நான் என்ன உன்னை ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சிட்டேனா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் இப்போதான் வந்தேன், அதனால பிரச்சனை இல்ல. ஹாப்பி பர்த்டே காரு, இந்தா உன்னோட பிரசன்ட். இதை நான் ஓபன் பண்ணலாமா இப்பயே? இல்ல இப்ப வேணா, நீ வீட்டுக்கு போய் பொறுமையா ஓபன் பண்ணலாம்ல, ஏன்னா இது ஒரு கேக்கு. அட கேக்கா இது? எனக்கு இப்பயே ரொம்ப ஆர்வமா இருக்கு ஓபன் பண்ணணும்னு. அதனால வா எங்கேயாச்சும் நம்ம உட்காரலாம். உங்க பார்க்கு பக்கம் வராங்க. ஏய் உனக்கு தெரியுமா, நானும் சுபாருவும் சின்ன வயசுல இந்த இடத்துல நிறையவே மெமரிஸை உருவாக்கியிருக்கோம். எப்பயுமே நாங்க இங்க தான் விளையாடுவோமே, இங்கே எனக்கான மெமரிஸ் நிறையவே இருக்கு. இப்போ நான் உனக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமும் அதுதான், எனக்கு என்னோட ஃபேவரட்டான பிளேஸை காட்டணும்னு. இப்போ இந்த இடத்துல இன்னொரு புது மெமரியும் உருவாக போகுது. அந்த கேக்கு எடுக்கும் போதே அவளுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு, ஏன்னா சூப்பரா அதை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா ரெண்டாரோ, இது என்ன புது ஃபிளேவரா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இதை உருவாக்குனதே நான் தான். ஸ்பெஷலா சொன்னா இது வந்து உன்னோட பர்த்டே, அதனால கடையில இருந்து ஆல்ரெடி இருக்கிறத நான் கொண்டு வந்தா அது கண்டிப்பா நல்லா இருக்காது. அப்படி பண்றத சுத்தமா விரும்பவும் இல்ல. அதனால தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் கேக்க உனக்காக என்னோட கையால நான் உருவாக்கியிருக்கேன். நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இல்ல, இருந்தாலும் நான் உனக்காக இதை உருவாக்குனேன். அங்க காரும் சொல்றா, ரெண்டாரோ இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு கால் பண்ணா ஓகேவா? கேக்க பத்தி நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் வந்து இதை என்ஜாய் பண்ணுவேன். போகும்போதே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா போகும்போது அவ ஸ்மைல் பண்ணிக்கினே தான் போனா, அதனால கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த கேக்கையே அவ பாத்துன்னு இருக்கா. இப்பவே கொஞ்சோண்டு சாப்பிடுறது நல்ல விஷயமா? இல்ல இது என்னோட பர்த்டே தான், நல்ல பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல நிறையவே அவ போட்டோ எடுத்துக்கிறா, ஏன்னா ரெண்டாரோ வந்து கிஃப்டா குடுத்திருக்கான்ல, அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறா. அது உண்மையிலேயே அவ்வளோ டெலிஷியஸா இருக்கு. போது நம்ம ஹீரோ கூட இருக்கும் போது எப்படி அங்க ஹார்ட் வார்மிங்கா இருக்கும், அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இடத்துல ஆளு டிவியை பார்த்துன்னு இருக்கான். அவங்க அம்மாவும் கேக்குறாங்க, ஆமா நம்ம ரெண்டாரோக்கு என்ன ஆச்சு? அவன் வந்து ஒரு விதமா இருக்கான், நீங்க காமெடி ஷோ ஒரு மாதிரி பாப்பீங்களே அந்த மாதிரில இவன் பார்த்துன்னு இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, அவன் எப்பயுமே இப்பதான், நீ அதுக்குன்னு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நார்மலா இப்படி இருக்க மாட்டான், ஆனா இன்னைக்கு ரொம்ப ஒரு விதமா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க திடீர்னு ஒரு மெசேஜ் வருமா, அதை பார்த்தோன்னே அப்படியே ஆளு ஓடி போறான். இவனை பார்க்கும் போதே அவங்க அப்பா அம்மாக்கு தெரியுது இவன் எதுக்காக உள்ள ஓடி போறான்னு. உள்ள போனோடனே நம்ம காரோட மெசேஜ் தான் வருது. அங்க டைப் படிக்கலான்னு போறான், அதுக்குள்ள காலே வந்தது. அங்க கேக்க பத்தி அவ சொல்றான். கேக் உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு. அது கேட்கும் போது ரெண்டாருக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆமா என்ன ஆச்சு? கேக் உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு, டேஸ்டியாவும் இருந்துச்சு. அதை சாப்பிடும் போது எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆச்சு, ஏதோ ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நீ கொடுத்த கேக்க என்னோட ஃபேமிலிக்கும் நான் கொடுத்தேன். என்னது ஃபேமிலியா? ஆமா எதுக்கு ஆச்சரியமா வர? எல்லாருக்கும் அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யாருமே அந்த கேக்க பத்தி குறைய சொல்லல, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. இத்தனைக்கும் என்னோட
தம்பியே மொத்த கேக்கையும் சாப்பிட்டுட்டான், அதனாலயே எனக்கு அவளுக்கும் பீஸே கிடைக்கல சாப்பிடலான்னு பார்த்தா. நீ கவலைப்படாத, அதுதான் விஷயம்னா கண்டிப்பா நான் உனக்காக திரும்ப நான் செஞ்சு தரேன். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், நீ திரும்பவும் செஞ்சு தந்தா. அங்க காருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் சொல்றான், அப்பா ரொம்ப தேங்க்ஸ், இந்த கேக் அவளுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னது, அவளுக்கு பிடிச்சிருந்ததா? இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடத்துல அப்பா கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். சம்மர் வெக்கேஷன் வருதுல, அந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். நான் இன்னொரு கேக்கை நான் செய்யும் போது இதை விடவும் பல மடங்கு நான் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். அப்படின்னா இந்த சம்மர்ல ட்ரைனிங் வந்து இன்னமும் கடுமையா இருக்கும். இதை கேட்கும் போது ஆளு பயந்து போறான். மண்டேலயே அவங்க அம்மா அடிக்கிறாங்க, என்கிட்ட இப்படியா நடந்துப்பீங்க, கொஞ்சம் நல்லா நடந்துக்கோங்க. அவன் தினமெல்லாம் பண்ண மாட்டான். ரெண்டாரோ சம்மர் வெக்கேஷன் அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நீ என்ஜாய்லாம் பண்ண வேணாவா, அதனால எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நீ வந்தா போதும் ஹெல்ப் பண்ண. இல்ல, உண்மையே சொன்னா நான் தினமும் எப்பெல்லாம் எனக்கு பிளான் இல்லையோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உண்மையிலேயே நீ அப்படி பண்ண ஆசைப்படுறியா? அங்க அப்பாவும் அப்படியே நோண்டி நோண்டி கேட்கிறாரு. ஆமா, அந்த பொண்ணுன்னு சொன்னா அந்த கேக்ல எது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? கேக்கோட ஸ்பாஞ்சா, இல்ல கேக்கோட அந்த ஃபிளேவரா, இல்ல கேக்கோட அந்த கிரீமா? அட அப்பா, நான் உண்மையை சொன்னா அவளைக்கும்லாம் நல்லா டீட்டெயிலெல்லாம் கேட்கல. நிறைய ரெண்டாரோட அம்மாவும் சொல்றாங்க, பரவாயில்ல இப்ப ரெண்டாரோ வந்து நல்லாவே ஸ்மைல் பண்றான். இதுக்கு காரணமும் அந்த பசங்க தான் நினைக்கிறேன். அதே மாதிரி சம்மரையும் அவன் என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அங்க உசாமே ஃபைனலா பீச்சுக்கு வந்துடுறான். ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அடே உசாமே, இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்ன, உனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு, உன்னால தூங்க கூட முடியலன்னு. ஆனா இந்த அளவுக்கு நீ உற்சாகமா இருக்க. உண்மையை சொன்னா நானே எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருந்தேன்னா என்னால சரியா தூங்க கூட முடியல. இதை பத்திலாம் அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வரும்போது அவங்களையே நம்மளால பார்த்துன்னு இருக்கான். அட என்ன இது, இங்க ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால் இருக்கு. ஆமா ஆமா, பாக்குறதுக்கு எல்லாமே டெலிஷியஸாவும் இருக்கு. அங்க போகும்போதே அவங்க யோசிக்கிறாங்க, ஃபுட்டுக்காக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இவங்க ஃபயர் கிராக்கரை தான் வாங்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாண்ட்விச் கடைக்கு வராங்க. அட இத பாருங்க, இங்க ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு, இதுல நம்ம எது தேர்ந்தெடுக்கிறது? அட எல்லாருமே இங்க வாங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஃபயர் கிராக்கரை வாங்கணும் இல்லையா, அது அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம். அம்மா சுபாரு, நீங்க என்ன பண்றீங்க? வாங்க, அங்கல இருந்து சாண்ட்விச் உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது, ஏகப்பட்ட சாண்ட்விச் இருக்கு, வந்து பாருங்க. இல்ல பரவாயில்ல, மத்தவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே நான் வாங்கிக்கிறேன். நாங்க இருக்கிற எல்லா சாண்ட்விச்சும் ரொம்ப ருசியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இது எவ்வளோ, அது எவ்வளோ? விலையும் கிட்டத்தட்ட 3600 yen அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அங்க சுபாரு கிட்டயும் அவ ஏகப்பட்ட ஸ்நாக்ஸை கட்டுறான். பாரு, இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் என்ன? கண்டிப்பா. ஃபுட் எல்லாத்தையுமே இவங்க வாங்குறாங்களே, இது நல்லா உசாமே சொல்றான். இதை வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம், ட்ரிங்க்ஸ் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாரோ அவங்க போயின்னு இருக்கும்போது சாக்கு அவங்க கேட்குறான், நீ சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே வந்துட்டேன், வீட்டில் எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல, என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணும், கவலைப்படாத. அவங்க கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அதனால பிரச்சனை இல்லை, எப்படி பார்த்தாலும் நான் தான் உதவணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னனே, அப்படின்னா ஓகே தான். ஆனா சாக்கு, உனக்கு தெரியுமா, கேக்கு செய்யும் போது அது வந்து உண்மையிலே நல்லா இருக்கும், இது மேல நிறையவே நம்ம ஹீரோக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு அதை பத்தி அதை சொல்றான். அதனால சாக்கு அங்க போகும்போது சொல்றான், அப்பனா ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல உன்னோட கேக்கை ஃபுட் ஸ்டாலா போட்டு விற்க மாட்டியா? ஏன்னா எனக்கு வந்து அது வேணும், ரொம்பவும் பிடிக்கும், சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சாக்கு, அதுக்கு நீ வாங்கியே சாப்பிடலாம்ல, அதாவது நான் நீ செய்யற கேக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்குள்ள உசாமி அங்க வந்து சொல்றான், ஹேய் அங்க வந்து டோனட் இருக்கு, உனக்கு தான் டோனட்னா பிடிக்கும்ல, வேணுமா சொல்லு. ஆல்ரெடி நீ நிறைய சாண்ட்விச்சை வாங்கிட்ட, இப்போ எக்ஸ்ட்ராவா வாங்கினா கண்டிப்பா அது வேஸ்டா தான் போகும். இந்த சைடு யுரிட்டாங்க ஏத்தி விடுறான், ஏய் சாக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வந்து டோனட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு, அப்படி இருக்கும் போது நீ இப்படி சொல்ல இருக்க. நம்ம உசாமி எவ்வளவு பொருளை வாங்கிட்டான், அதுக்காக தானே நீ இப்படி சொல்ற, எனக்கு புரியுது சாக்கு. அப்படியோ, உனக்கு வேணுமா என்ன? ஏய் போதும், அவனை டீஸ் பண்ணாதீங்க. ஒரு சைடு காரும் வந்து கேக்குறா, ஆமா சாக்கு, உங்களுக்கு வந்து அந்த டோனட் நான் அவ்வளோ பிடிக்குமா? அப்பனா அதையும் வாங்கணும், ஏன்னா சுபாருக்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அங்க சுபாருவும் ஓகே அப்படின்னு சொல்றான். இதுக்காக அவங்க முன்னாடி போறாங்க. சுபாரு என்ன தெரியல, அங்க அப்படி கீழே பாத்துக்கினே சொல்றான், நான் திரும்பவும் அந்த விஷயத்த பண்ணிட்டேன், ஆனா அதை பார்க்கும் போது ரொம்ப டெலிஷியஸா தெரியுது. இதுக்கப்புறம் உசாமையை பார்க்கணுமே, ஆளு ஜாலியா அங்க ஆட்டத்தை போறான். அங்க பின்னாடி இருட்டாலாம் கேட்கறான், ஆமா என்னடா இதுக்கு முன்னாடி ஏதோ பசி எடுக்குது, சாக போறேன் அப்படின்லாம் சொன்னேன், இப்ப பார்த்தா ஜாலியா இருக்க. ஹேய், நம்ம சாப்பிட்ற விஷயத்த அப்புறமா கூட பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணோம், அதனால வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி உண்மையிலேயே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சுபாரு அவளை பத்தி யோசிக்கிறான். இடத்துல மத்தவங்களை பார்க்கும் போதே அவளுக்கு தெரியுது எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்கன்னு. ஆனா இவங்களை பார்க்கும் போது என்னையே அறியாம நான் அந்த விஷயத்த யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும் போது அவங்க சந்தோஷமா இருக்கிறத நான் அதை கெடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சுபாருவை நம்ம காரு கூப்பிடுறா, ஆனா சுபாரு ரொம்ப சோகமா யோசனை இருக்கான். நான் இந்த இடத்துல இருக்கிறது சரிதானா?
இதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே விளாடுறதுக்கு போயிடறாங்க. அங்க உசாமி தான் ஆளு ஓடி போறான் சன்செட் முடிகிற வரைக்கும் விளாட்லான்னு. சுபாரு கிட்டயும் காரு கிட்டயும் கேட்கும் போது நீங்க போங்க நாங்க வரோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சுபாரு கிட்ட அவ சொல்றான், ஹே சுபாரு மத்தவங்கள பாத்தியா இந்த அளவுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு. ஆமா சந்தோஷமா இருக்காங்க. அது சரி சுபாரு உன்கிட்ட கேட்கணும், அதாவது நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, என்ன விஷயம் உன்னோட மைண்ட்ல இருக்கு அதை சொல்லு. உண்மையை சொன்னா எந்த விஷயத்தையும் என்னால மறைக்க முடியாது, நீ எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிட. இந்த இடத்துல என்ன ஆச்சு அதை பத்தி அவங்க பேசுறாங்க. அங்க வரும்போதே காரும் சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு இங்க வர முடியுமா? கண்டிப்பா. என்ன விஷயம்? அதுவா ரெண்டாரோ சாக்கு உசாமி அட என்ன ஆச்சு, எதுக்காக எல்லாரோட பேரையும் எடுக்கிறீங்க? கொஞ்சம் பயந்துட்டோம் நாங்க. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு விஷயத்த பத்தி தான் நான் பேசணும். என்னன்னு தெரியல, என்னோட இதயம் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை இப்பதான் உங்ககிட்ட சொல்றேனே. இது உங்களுக்கு பயங்கரமா தெரியல, ஆனா என்ன விஷயம்னா எனக்கு கிட்ட இருக்கும் போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அட அப்பனா எங்களை மன்னிச்சிருங்க, தேவையில்லாம உங்களை தொலை பண்ணிட்டோமோ இன்வால்வ் பண்ணி. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் விஷயம் இல்ல. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என் கூட சில பல மென்ஸ் அன்கம்ஃபர்டபுளா நடந்துக்கினாங்க. அப்பத்துலேருந்து என்னால யாரு கூடயும் ஒழுங்கா பழக முடியாது. ஆனா உங்க கூட இருக்கும் போது எல்லா விஷயமும் அப்படியே மாற ஆரம்பிச்சது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய ஆரம்பிச்சது நீங்க வந்து அப்படி இல்ல. அதே டைம்ல இது வரைக்கும் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்கும் போது எல்லா டைமும் நான் வந்து நர்வஸாவும் ஒரு மாதிரி யோசனை தான் இது வரைக்கும் இருந்தேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியுது அவங்கள மாதிரி நீங்க ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் போதும் எல்லா விஷயத்தையும் தாண்டி நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன். நான் என்னதான் இருந்தாலும் என்னோட மைண்ட்ல அந்த தாட்ஸ் வந்து இன்னும் வரைக்கும் ஓடினே இருக்கு. உங்களோட சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேனோ இல்ல நான் இங்க இருக்கிறது சரியில்லையோ அந்த மாதிரி. ஆனா உண்மையை சொன்னா நான் இங்க இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. அங்க காரு கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்லியிருக்கா. அங்க காரும் சொல்றான், உங்களை பாரு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிரிச்சுங்கன்னு ரொம்ப ஃபன்னா அனுபவிக்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி சிரிக்கணும் ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம்னா நீ அங்க போ. இதுதான் விஷயம் நடந்திருக்கும். அங்க போய் அந்த விஷயத்த அவ கேட்டிருப்பான். அவ மூஞ்சில தண்ணி அடிக்குது. அங்க அதை பண்ணதும் சாக்கு தான். அங்க சாக்கு சொல்றான், நம்ம எவ்வளவு தூரம் வந்தது படிக்கவோ இல்ல எனக்கு தெரியாதவங்க கூட க்ளோஸா இருக்கவோ இல்ல சுத்துறதுக்கோ எல்லாம் இல்ல. எனக்கு இன்னுமா விஷயம் புரியல. ஆளு சிம்பாலிக்கா அங்க என்ன சொல்றானா, நம்ம எல்லாருமே க்ளோஸ் ஆயிட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இந்த விஷயம் நம்ம உசாமிக்கு புரியல. ஆமா என்னடா சொன்ன, எனக்கு புரியல, அதை ரிப்பீட் பண்றியா? உன் மரமண்டைக்கு ஏன்டா ஏற மாத்து, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு தான், அதை தான் நான் சிம்பாலிக்கா அப்படி சொன்னேன். இதே விஷயத்த தான் நம்ம ஹீரோவும் சொல்றான். பாரு நீ எந்த விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இல்ல, ஆல்ரெடி இந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லிட்ட. நீ பின்னாடியே இருந்த நிறைய டைம் அதை நான் பார்த்தேன். அதனால அப்படி இருக்காத, வா முன்னாடி வா. அங்க முன்னாடி போகும்போது காரு தெரியாதனமா தள்ளி விட்டரா. அப்படியே நம்ம சுபாரும் இல்ல அங்க மன்னிப்பு கேட்கற காரு, என்ன மன்னிச்சிரு. இல்ல எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். காரு ஹெல்ப் பண்றா. அங்க சன்செட்டும் அந்த அளவுக்கு அழகா இருக்கு, அதை அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. அங்க நைட் ஆகுமா ஃபயர் கிராக்கர்ஸை வெடிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. சுபாருக்கு பசியா இருக்கும், இதனால சாக்கு சொல்றான், வந்து லஞ்சில் அந்த அளவுக்கு சாப்பிடல, நான் வந்து கவனிச்சேன், கிட்ட இது இருக்கு இந்தா சாப்பிடு. டோனட்ஸை வாங்கணும் அப்படின்னு அவங்க பேசுனாங்களே, அப்பயே ஆளு வாங்கி வச்சிட்டான். சாப்பிட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணு. சாக்கு ரொம்ப நன்றி. ஒரு பக்கம் சுபாரு அவளை பத்தி யோசிக்கிறான். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும். ஆனா அதுக்கான எவ்வளவு ப்ரோக்ரஸ் நான் பண்ணிருக்கேன் அது தெரியல. அங்க மத்தவங்களும் வர சொல்றாங்க. அந்த இடத்துல போகும்போதே அவர் சொல்றான், இது வரைக்கும் என்னோட காலு ஹெவியா ஃபீல் ஆச்சு, ஆனா இப்போ அப்படி இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கு. அப்புறம் அங்க ஜாலியா அவங்க என்ஜாய் பண்றாங்க. சுபாருக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவங்க நிறையவே பட்டாசை வெடிக்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே காலி ஆயிடுமா. அங்க உசாமி எல்லார்கிட்டயும் சொல்ல இருக்கான், அட இது வந்து காலி ஆயிடுச்சுப்பா, நம்ம வந்து இன்னமும் நிறைய வாங்கணும்ப்பா. சாக்கு நம்ம இன்னமும் நிறைய வாங்கலாம். ஸ்பார்க்கிள் இது வந்து நம்ம கிட்ட இருக்குல்ல அப்படின்னு காரு சொல்றான். அப்படி இருந்தாலும் அங்க உசாமி விடவே இல்லையே, வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்றான். ஒரு சைடு பட்டாசு வாங்கி வெடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே, இந்த மாதிரி சுபாருவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, வாங்க வாங்க போலாம். ஆமாமா நானும் ட்ரிங்க்ஸை குடிக்கணும், அதனால வாங்க நம்ம வந்து போகலாம். அங்க எல்லாருமே போறாங்க. அந்த இடத்துல ரெண்டாரவும் நம்ம காரும் ஓண்டிதான் இருக்காங்க. அங்க காரு கிட்டயோ ரெண்டாரு கிட்டயோ அவங்க சொல்றாங்க, இங்க இருக்க போறீங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, நம்மளோட பேக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கோங்க. அவ்வளவுதானே. திடீர்னு இந்த இடமே அமைதி ஆயிடுச்சு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். அந்த இடத்துல அவங்க பட்டாசை கொளுத்தும் போதே அதை பத்தி காரு சொல்றான், ஹேய் இது வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல. அதே மாதிரி ரெண்டாரும் ரொம்ப நன்றி. நீ ஒண்டி இல்ல, நம்ம உசாமி யூரிட்டா சாக்கு எல்லாருமே என்னமா தான் இருக்கீங்க. என்ன மாதிரியே சுபாருக்காக ரொம்ப கவலைப்படுறீங்க. அதுக்காக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ற மாதிரி அதே விஷயத்த நீங்க எல்லாருமே ஃபீல் பண்றீங்க. நான் அவளை எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். ஆனா நான் சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி அவ ஓப்பன் அப்பா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவான்னு. ஆமா அதேதான், பழைய சுபாரு வந்தா இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியா? ஆமா நம்ம சுபாரு இருக்கால, அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி மென்ஸ் கூட அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அவளுக்கும் வந்து கிட்டே இருக்க மாட்டான். ஆனா இப்போ வந்து அவ அப்படியே மாறிட்டான். இங்க அவ நல்லாவே மத்தவங்க கூட பழகுறா. அதுக்கு காரணம் இங்க இருக்க அட்மாஸ்பியர் அது வந்து நல்லா இருக்கு அவளுக்கு. இப்பெல்லாம் நீ அவளை பார்த்தன்னு வச்சுக்கேன், ஸ்மைல் பண்ணுவா. அதை பார்க்கும் போது
போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாத்துக்குமே யாரு காரணம் அப்படின்னு தெரியுமா ரெண்டாரோ? அதுக்கு காரணம் நீதான் ரெண்டாரோ. அதுக்கு ரொம்ப நன்றி. என்னது நானா? உண்மையை சொன்னா நான் வந்து காரணமா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. அவ கடைசியா அவன் கூட பேசினாலோ அப்பத்துல இருந்தா இந்த விஷயமே ஆரம்பிச்சது. அவ நல்லாவே இப்போ சேஞ்ச் ஆயிட்டான். இந்த சைடு நம்ம ரெண்டாரோ யோசிக்கிறான். நம்ம ரெண்டாரோ சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் காரு தான். காருவை எப்போ மீட் பண்ணணும், இவனோட வாழ்க்கையே மாறி போச்சு. இப்படி ஒன்று மீட் பண்ணலன்னா அவ்வளவுதான், இவன் பழையபடி தான் இருந்திருப்பான். பெரிய விஷயம் மாறினது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம காரு தான். அதனால அங்க தேங்க்ஸ் சொல்றான். காரு, நான் உன்னாலதான் இப்படி வந்து மாறி இருக்கேன். அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதே விஷயம் தான் இங்கேயும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதுக்குள்ள பட்டாசு காலி ஆயிடுமா? இன்னொன்னு பத்த வச்சு அவ தரா. உண்மையை சொன்னா இப்ப என்னால காரு கூட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காரு கூட டைம் செலவு பண்ற இந்த விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷியஸான டைம். ஆனா இது முடியும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கடைசியில லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த விஷயத்த மனசுல சொல்லாம தெரியாதனமா ஆளு வெளில சொல்றோம்னா காரு வந்து சொல்றது உண்மைதான். கடைசியில இந்த டைம் முடியும் போது லோன்லியா ஃபீல் ஆகும் தான். ஆனா நம்ம ஏன் இன்னமும் நிறையத்துக்கு போக கூடாது? ஏன்னா சம்மர் வெக்கேஷன் அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏன் அடுத்த வாட்டி பார்பிக்யூ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது? உங்க ரெண்டாருக்கு இது கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தெரியாதனமா வாய் தவறி அவன் சொல்லிடுறான். உண்மையை சொன்னா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இதை சொல்லும் போது அங்க காருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் ரொம்ப பிளஷ் ஆகுறான். அப்படியே அவன் வெக்கப்படுறான். அந்த இடத்துல திடீர்னு நம்ம உசாமி வந்து கத்துவானா. அதனால அவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. ஆமா என்னாச்சு? உங்க ரெண்டு பேரோட முகமும் செவந்து இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. அட ரெண்டாரோ, அதை விட என்கிட்ட ஏகப்பட்ட கிராக்கர்ஸ் இருக்கு, நம்ம வெடிக்கலாமா அப்படின்னு நம்மால பூச்சி போட்டு கொண்டு போயிடறான். இந்த சைடு காருவால அந்த விஷயத்தை விட்டு வெளில வர முடியல. இன்னமும் அந்த விஷயத்த யோசிச்சுக்கினே இருக்கான். அங்க சுபாரு கேக்குறான், ஆமா நம்ம போகலாமா? போகலாம், நம்ம போகலாம். இந்தாவ போறா. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்படி இருக்கும் போதும் நம்ம காரும் ரெண்டாரும் அமைதியா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல போகும்போது நம்ம ரெண்டாரோ பயங்கரமா அவனையே கத்துறான். எதுக்காக அந்த விஷயத்த சொன்ன? என் வாய் தவறி அந்த விஷயம் வந்துச்சு. உண்மையை சொன்னா நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இந்த விஷயத்த நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸை வச்சு அவளை நான் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இந்த பக்கம் காருவால இன்னமும் அந்த விஷயத்தை விட்டு வெளில வர முடியல. அதை பத்தியே யோசிச்சுன்னு இருக்கான். காரு என்னாச்சு? அதுக்குள்ள ஒரு கால் வருமா? அங்க ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா நைட் டைம் ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல. ஆனா கால் பண்றதும் ரெண்டாரோ தான். அங்க இதை பார்த்து அவ இன்னமும் பிளஷ் ஆகுறான். அந்த இடத்துல ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. அங்க ரெண்டாரோ வெயிட் பண்ணும் போது நம்ம காரு அங்க வந்து சொல்றான், என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப நேரமா உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேனோ? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே இப்பதான் வந்தேன், அதனால பிரச்சனை இல்லை. நான் ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த நாளை என்னோட வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன். இது என்ன விஷயம்? எதுக்காக சடனா இந்த சீன் வருது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதுக்கு நம்ம இன்னமும் பாஸ்ட்டுக்கு போகணும். கால் நம்ம ரெண்டாரோ பண்ணிருப்பான்ல, அங்க ரெண்டாரோ கால் பண்ணும் போதே யோசிக்கிறான், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானா ஒரு விஷயத்துக்காக அவளுக்கு கால் பண்றதுக்கு. இந்த சைடு அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள அவ ஹலோன்னு சொல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி அவன் தேங்க்ஸ் சொல்றான். ரொம்ப நன்றி, இன்னைக்கு உன்னால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆமா அந்த ஃபயர் கிராக்கரை வச்சு விளையாடும் போது எல்லாரும் கூடயும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த சைடு அந்த விஷயத்துக்காக அவன் மன்னிப்பு கேட்கறான். என்னை மன்னிச்சிரு, அந்த டைம்ல நான் வந்து அப்படி சொல்லிட்டேன். நான் அதை பத்தி உன்கிட்ட பேசணும். கொஞ்சோண்டு டைம் கிடைக்குமா? நம்ம தனியா மீட் பண்ற மாதிரி திரும்ப ஒரு முறை. கண்டிப்பா நான் ஃப்ரீ தான். நம்ம ஏன் ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணக்கூடாது? ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உன் கூட அங்க போகணும்னு. அங்க இதெல்லாம் தான் ஆயிருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டாரோ அங்க பார்த்தோமே. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க ரெண்டாரோ அந்த விஷயத்த பத்தி பேசலான்னு போறான். அதெல்லாம் ரொம்ப நர்வஸா இருக்கனால பேச முடியல. அதுக்குள்ளேயே அங்க காரு சொல்றான், ரெண்டாரோ நம்ம ஏன் போய் சாப்பிடக்கூடாது? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன்னு. அதுக்காக தான் இப்படி அவ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ரெண்டாரோ இது செம்மையா இருக்குல்ல? ஆமா உன்னோட வாயில அந்த சைடு ஒட்டின்னு இருக்கு. ரெண்டாரோக்கு இதை பார்க்கும் போது சிரிப்பா இருக்கு. ஏய் போதும், நீ சிரிக்காத, இதை வச்சுலாம். இதே மாதிரி அங்க ஐஸ்கிரீம்லாம் விற்குமா, அதை வாங்குறதுக்கு அவங்க போறாங்க. ஏகப்பட்ட இடத்துக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அவங்க ரெண்டு பேரோட வயிறும் அப்படி ஃபுல்லா இது. அட என்னோட வயிறு ரொம்பிச்சு தெரியுமா? காரு நம்ம ஏன் போய் உட்காரக்கூடாது? அதுவும் அங்க கரெக்டுன்னு தோணுது. அதுக்காக அவங்க உட்காடுறாங்க. காரு கிட்ட அவன் கேட்கறான், ஆமா காரு உங்களோட காலு அது என்ன வலிக்குதான்? இல்ல ஓகே தான். ஆனா முகத்தோட முகம் பார்க்கும் போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. அங்க ரெண்டாரவும் மனசுலயே யோசிக்கிறான், அவன் வந்து அந்த விஷயத்த இப்பயே சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். காரு சொல்லுங்க, என்ன விஷயம்னா எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இடத்துல எனக்கு டவுட்டே இல்லை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு காரு கூட. அது போக இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஷயம் எல்லாமே சரியா இருந்துச்சு. அதே மாதிரி நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவளோட ஸ்மைல் எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு. எப்போ தெரியுமா எனக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது? நம்ம பீச்சுக்கு போனோம்ல, இந்த இடத்துல டைம் முடியும் போது தான் எனக்கு வந்து எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சது காரும். ஏன்னா அது முடியும் போது என்னோட சந்தோஷமும் முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிரும். அப்புறம் நான் லோன்லியா திரும்பவும் அதே மாதிரி இருப்பேன் அப்படின்னு எனக்கு
எனக்கு ஒரு பயமும் வந்துச்சு காரு. ஒரு சைடு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா ஃபீல் ஆச்சு. இப்படிதான் கப்பிள்ஸுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சைடு வந்த வார்த்தை எல்லாமே நான் அறியாம தான் வந்துச்சு. உனக்கு தோணலாம் இந்த மாதிரி நான் ரொம்ப கிரீடியாகவும் செல்ஃபிஷாகவும் இருக்கேன்னு. ஏன்னா உனக்கு தெரியுமா காரு, என்னோட வாழ்க்கையா மாறினது உன்னாலதான். ரொம்ப கேரிங்கா பாத்துக்கினதும் நீ தான் காரு. அதனால தான் காரு நான் ஆசைப்படுறேன் உண்மையிலேயே நம்ம இதே மாதிரி எப்பயுமே ஒன்னா இருக்கணும்னு. மன்னிச்சிரு, இந்த விஷயம் உனக்கு போர்டனா இருக்கலாம். செல்ஃபிஷாவும் இருக்கிறேன்ல. இல்ல ரெண்டாரோ, நீ சொல்ற மாதிரி நீ ஒன்றும் செல்ஃபிஷா இல்ல. ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம மீட் பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே எங்களோட ஷாப்ல தான். இல்ல அதை பத்தி நான் பேசல, அதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் பார்த்திருக்கோம். அங்க என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. இந்த இடத்துல பயங்கரமா பனி பெஞ்சுன்னு இருக்கு. காரு கிட்ட அம்பல்லாவும் இல்ல, ஸ்கார்ஃபும் இல்ல. அந்த குளிர் காலத்துல காருக்கு ரொம்ப குளிரா இருக்கும். சீக்கிரமா எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சாலே. அந்த டைம்ல உன்னோட ஷாப்பை பார்த்தேன். எனக்கு கேக்கு நான் அவ்வளோ பிடிக்கும். நான் அதை சாப்பிட்றத பத்தி அவளுக்கும் யோசிச்சதில்ல. ஷாப்பு கிட்ட போகும்போது ஏதோ ஒரு வாமான அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் திறந்து கேக்கு நான் ஆர்டர் போட்டேன். அங்கதான் எல்லா விஷயமும் ஆரம்பிச்சது. அங்கதான் நான் உன்னை பார்த்தேன். தினமும் வர ஆரம்பிச்சதும் உனக்காக தான். கேக்கு நான் சாப்பிடும் போது ரொம்ப வாமா எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாத்தையுமே நான் வந்துட்டேன். அங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் ஆச்சுன்னா நான் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம்ல தான் நீ என்ன பார்த்த. நான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் போது என்ன பார்த்து நீ பேசுன. அது என்னால மறக்க முடியாது. எனக்கு நீ அந்த டைம்ல இருந்தே ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா ரெண்டாரோ. அதுக்காகவே நான் வந்து திரும்பவும் நான் ஷாப்புக்கு வர ஆரம்பிச்சேன். ரெண்டாரோ, உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? அங்க ரெண்டாரோவுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இல்ல. ஆளு அங்க சொல்றான், நீ வந்து ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். பரவாயில்ல இருக்கட்டும், அது ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. வந்து என் கிட்ட சொன்னல உன்னோட ஸ்கூல்னால என்னோட ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு. அதனால நம்ம ஏன் வேற ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடாது? ஏன்னா அதனால பிரச்சனையும் வராது. ஏன்னா ரெண்டாரோ, உன்னாலதான் எனக்கு தைரியமும் சந்தோஷமும் கிடைக்குது. உண்மையை சொன்னா நீ சொன்ன மாதிரிதான் நானும் லவ்ல வந்துட்டேன். நானும் உன்னை லவ் பண்றேன். அதுக்கப்புறம் காரோட பாஸ்ட காட்டுறாங்க. அங்க காரு என்னென்ன பண்ணா அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம ரெண்டாரோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காரு கிட்ட பேசினானோ அதுக்கப்புறத்துல இருந்து காரு ஒரு முறையும் அங்க போகும் போதெல்லாம் எக்ஸ்ட்ராவா மேக்கப் போட்டுப்பா. முடியும் ரொம்ப கேர்லியா இருக்கு. நான் வாங்கின அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு போக போறேன். இந்த வாட்டி ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா திரும்பவும் ஒரு முறை அவன் வந்து என் கூட பேச மாட்டானா. அவனை பத்தி யோசிக்கும் போது என்னோட இதையும் இன்னமும் தான் ரைஸ் ஆகுது. இதுக்கப்புறம் அவன் டைரக்டா ஷாப்புக்கு போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்காங்க. ஹீரோ உள்ள இருக்கான். என்னம்மா என்ன கேக் வேணும்? அதுவா, இங்க இருக்கிற கேக்ல எதை வாங்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு சைடு இந்த கேக் எல்லாம் நான் சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப வார்மா ஃபீல் ஆகுது. ஏன்னா அமைதியும் ஆக்குது இந்த கேக்கு. அதுக்கும் மேல நான் வந்தது இன்னொரு ரீசனா தான். அவனை எப்படியாச்சும் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். அவன் திரும்பவும் பேச மாட்டானா அப்படின்னு யோசிச்சேன். அன்னைக்கு அவன் கூட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அது வந்து ஒரு கோ இன்சிடென்ட் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவன் இங்க இல்ல. என்னமா ஒரு டைம் டிஃப்ரெண்டான கேக்க வாங்குறேன். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், உங்களோட மெனுல இருக்க எல்லா கேக்கையும் நீ முச்சிடுவேன். உண்மையை சொன்னா உங்களோட கேக் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியா? இத பத்தி என்னோட ஹஸ்பண்டுக்கு சொன்னா ரொம்ப அவரு சந்தோஷப்படுவாரு. ஏன்னா அவரு தான் இந்த கேக் எல்லாம் மேக் பண்றாரு. என்னது ஹஸ்பண்டா? அதுவும் என் பையன் பக்கத்துல ஒரு பர்சன் இருக்காருல்ல, அவரு தான் அது. என்னது உங்களோட பையனா? ஆமா, அவன் வந்து என்னோட சன்னு தான். அவனும் ஹைஸ்கூல் தான் படிக்கிறான். அப்பப்போ இங்க வந்து உதவி பண்ணுவான். ஆனா அவனை பார்க்கும் போது ரொம்ப மெச்சூர்டா தெரிஞ்சிச்சு. ஏஜ் என்னை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஏஜ் தானே. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுமா. என்ன விஷயம்? நம்ம ரெண்டாரோட பேரு இல்ல ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவ ட்ரை பண்றா. ஆனா முடியல. அவ வெக்கத்துல அப்படியே ஓடி போயிடறான் ஒன்னும் இல்லைன்னு. இன்னொரு பக்கம் அங்க தினமும் இதே மாதிரிதான் ஒரு நம்பிக்கையோட நம்ம ரெண்டாரோ பேசுவான்னு வரா. ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஒரு முறையும் அவங்க அம்மா வண்டி தான் அங்க இருக்காங்களே. இதே மாதிரி நிறைய நாள் போகுது. ஏன் மாசமே போயிடுது. அங்க இதனால நம்பிக்கையே போயிடுது. இதுக்கு மேலலாம் அவன் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது அந்த இடத்துல ஜோனு மழை பெய்யும். அங்க அப்படியே கேக் ஷாப்பாவை பாக்குறான். அங்க திரும்பவும் உள்ள போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா ஒரு சைடு அந்த அளவுக்கு நான் கியூட்டான ட்ரெஸ் எதுவும் போடலையே. பரவாயில்ல, நம்ம போகலாம். இன்னைக்கு கொண்டே நான் என்ன பாத்துறா போறான். வாங்க காரு, எனக்கு என்ன கேக்கு வேணும்? இன்னைக்கு கேக்கு நான் எங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா? இல்ல பரவாயில்ல, எனக்கு சாப்பிடணும் தோணுது, அதனால நான் சாப்பிட போறேன். அங்க கேக்க வாங்கும் போதும் அவளோட பார்வை அவன் மேலதான் இருக்கு. இருந்தாலும் ஆளு இந்த பக்கம் பாக்குற மாதிரி கூட இல்ல. ஒரு சைடு நம்ம காரை யோசிக்கிறான். உனக்கு என்ன பத்தி ஞாபகம் இருக்கா? அதுவே எனக்கு சரியா தெரியல. அங்க சாப்பிட்டுக்கினே கண்ண மூட முதல்ல நம்ம ஹீரோ தான் அங்க வந்துட்டு போறான். அங்க போன வாட்டியும் இதே மாதிரி ஆச்சு. கடைசி பைட் எடுக்கும் போது அந்த இடத்துல என்னையே அறியாம அவனோட கண்ணும் என்னோட கண்ணும் அப்படியே மீட் ஆச்சு. இப்படி இவ சொல்ல கடைசி அங்க பைட் எடுக்கும் போது அதே மாதிரி ஆகுது. காரு சடனா பார்க்கும் போது அவர் ரொம்ப ஷாக்
கயிறா அவளோட தொண்டையில அது மாட்டிக்குது. அங்க தண்ணி எடுக்கலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள நம்ம காருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே ஓடி போயிட்டான். உண்மையை சொன்னா நான் ஒரு பைத்தியம், நான் எதுக்காக இப்படி பண்ணேன் இப்படின்னு தான் அவ போறான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனக்கு அப்புறமும் அதே விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். உண்மையை சொன்னா அங்க மீட் பண்ற விஷயத்த எப்பயோ அவ கை விட்டுட்டா. இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணலான்னு திரும்ப அவ ட்ரை பண்றா. இந்த இடத்துல ஷாப்புக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அவ சொல்றான், உங்க சன்னை நான் பார்க்கணும், அவர் இருக்காரா? இங்க இதுக்கப்புறம் ரெண்டாரோ வரான். அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம காருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் ரெண்டாரோட பேரு கூட நம்ம காருக்கு தெரியாது அந்த டைம்ல. அதனால நான் என்ன அறியாம நான் உனக்கு ட்ரீட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். இதுக்கப்புறம் படிக்கும் போது அவங்க ஃபோக்கஸே பண்ண முடியல. ஒரு மாதிரி அதை பத்தி அவ யோசனை இருக்கா. எதுக்காக நான் யோசிக்கிறேன், எல்லாமே என்னோட தப்பு தான். நான் ரெண்டாரோக்கு ஸ்டார்டிங்ல அடிப்பட்டதுக்கு காரணம் நான் தான். சரி யாருமே இல்ல, கொஞ்சம் கர்டைன்ஸை தொந்து விட வேண்டியதான். அதை அவ பண்றா. அங்க அவளுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ முன்னாடி தான் சிதோரி ஹைஸ்கூல்ல இருக்கான். அங்க காரு தோந்தோனே அவன் அப்படியே மூடிடுறான். என்னது அப்பனா இவன் சிதோரியில இருக்க ஒரு பையன் தானா? நாங்க இந்த அளவுக்கு க்ளோஸா தான் இருந்திருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா திரும்ப எங்களால மீட் பண்ண முடியும். இதான் என்னோட லவ் செம்ம வேகமா அங்க போக ஆரம்பிச்சது. இப்படி எல்லாம் தான் ஆச்சு. ரெண்டாரோ உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் எல்லா விஷயத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு அங்க சொல்றான். அங்க ஓடி போயிட்டு ரெண்டாரோ கிட்ட சொல்றான், ஹேய் என்னோட பேரு வக்கூரி காரு. அதே மாதிரி நீ ரெண்டாரோ நீ வந்து சொன்னல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. உண்மையை சொன்னா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரியே நான் நல்லா பாத்துப்பல இப்படின்னு சொல்ல நம்ம ரெண்டாரோவும் வரும்போதே அங்க சொல்றான். சொன்னா எனக்குள்ள எப்படியோ ஒரு தைரியம் வந்துச்சு, அதுக்கு காரணமும் இவதான். கர்டனை திறக்கும் போது அவ என்னை பார்த்து அப்படியே கையாட்டனா. அன்னைக்கு என்னவோ தெரியல, என்னோட உலகமே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவளை மீட் பண்ணக்கு அப்புறம் என்னோட உலகம் அப்படியே மாறி போச்சு. ஒரே ஒரு காரணம் இவ ஒண்டிதான். இப்படின்னு இவங்க சந்தோஷமா இருக்க எங்கே இந்த சீசன் 1 முடியுது. சீசன் 1 முடிஞ்சு போயிடுச்சு. சீசன் 2 இருக்குதா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அதையும் பார்க்கலாம். நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும், அடிக்கடி செக் ஒண்டி பண்ணுங்க. வந்தா நான் அப்டேட் பண்றேன். வேறமா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.